ஹலோ மை டியர் டிராமா லவ்வர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ரிவெஞ்ச் லவ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங் சீன்லயே கல்யாண கோலத்துல ஒரு பொண்ணு எரிஞ்சு போய்கிட்டு இருக்க வீட பார்த்து அப்படியே அப்பான்னு கத்துற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. அப்படியே அங்க சீன் கட் பண்ணி 2 வருஷம் கழிச்சு காட்டுவாங்க. அங்க பார்ட்டி நடந்துகிட்டு இருக்க இடத்துக்கு புதுசா இந்த ஊருக்கு வந்திருக்க கவர்னர் கிராஸ் ஆகி போவாரா. இவரை பார்த்துன்னு அங்க இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே இவன் தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்க கவர்னரா, இவன் என்னதான் சின்ன பையனா இருந்தாலும் ரொம்ப ரூடான ஆளு. அது மட்டும் இல்லாம இவனுக்கு இந்த கவர்னர் பதவி ஒண்ணு சும்மா கிடைக்கல. 2 வருஷத்துக்கு முன்னாடி கூன்னு சொல்லி ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அந்த ஃபேமிலியவே மொத்தமா அழிச்சு கெடுத்து கமாண்டர் தான் இவனுக்கு இந்த பதவியே கொடுத்திருக்காராம். அது மட்டும் இல்லாம இவனுக்கும் கமாண்டரோட பொண்ணுக்கும் ஏதோ சில பட கனெக்ஷன் வேற இருந்திருக்கு. அதனாலதான் இந்த சின்ன வயசுலயே இவன் கவர்னர் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் அங்க இருக்கிறவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப திடீர்னு ஒரு பொண்ணு வந்து அவங்க மண்டையிலே அடிக்கும். யாரா அவ அப்படின்னு பார்த்தா இந்த பொண்ணுதான் அந்த கமாண்டரோட பொண்ணு ஜிஜோ. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த கவர்னரும் வந்துருவான். அவன் வந்து என்ன தேவையில்லாம என்ன பத்தி இவளை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருப்பான். இவன் இப்படி வந்து மிரட்டினானியும் அங்க இருக்கிறவங்களும் அப்படியே பயந்து போய் இப்ப அப்படியே அவங்களே அடிச்சுக்குவாங்க. நாங்க தெரியாம ஏதோ உளறிட்டோம், எங்களை பாவம் பார்த்து விட்டுருங்க அப்படின்ட்டு. இதை பார்த்துட்டு அப்படியே அந்த கவர்னரும் அந்த ஜிஜு பொண்ணு சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. ஆக்சுவலி இந்த கவர்னர் தான் நம்ம கதையோட ஹீரோ. அதுக்கடுத்து இங்க நடக்கிறது ஒரு டான்ஸ் பார்ட்டி போல. நம்ம ஹீரோ அப்படியே அங்க ஆடிக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணை மெய் மறந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பான். இதை பக்கத்துல இருந்து பார்த்த ஜிஜு அப்படியே ஒரு மாதிரி லைட்டா பொசசிவ் ஆயிட்டு, எங்க அப்பா இன்னும் ஒரு வாரத்துல நல்ல நாள் வருதுன்னு சொன்னாரு, நம்ம 2 பேரும் அன்னைக்கு வேணா கல்யாணம் பண்ணிக்குவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வராது. அவ அப்படியே அங்க டான்ஸ் ஆடுற பொண்ணே வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருப்பான். இத அங்க டான்ஸ் ஆடுற பொண்ணும் பாத்துருவா. அவ அப்படியே ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி வந்து வேற ஒரு பையன் கூட டான்ஸ் ஆட ஆரம்பிப்பான். இத பார்த்து நம்ம ஹீரோவும் அப்படியே அவ கூட இருக்கிற ஜீசோவை கூப்பிட்டுக்கிட்டு இப்ப டான்ஸ் ஆட ஆரம்பிப்பான். ஆனா இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கப்பயே அங்க இருந்த டான்சர் பொண்ணு விவரமா ஜிஜுவை இன்னொரு பக்கமா திருப்பி விட்டு அவ இப்ப நம்ம ஹீரோ கூட டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவா. இப்ப டான்ஸ் ஆடினவ சும்மா நம்ம ஹீரோ கூட சேர்ந்து டான்ஸ் ஆடாம இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்து, நீங்க பொண்ணுங்க எல்லாத்தையும் நல்லா ட்ரீட் பண்றீங்க, இதுவே உங்க கையில ஒரு எதிரி மாட்டிட்டா அவனை கண்டந்துன்னமா வெட்டி அழிச்சிருவீங்களாமே, உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா இதுக்கு நம்ம ஹீரோ எந்த ஒரு பதிலும் சொல்லாம அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப க்ளோஸா டான்ஸ் ஆடுவான். அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு விஷயமே தெரியும், இது சாதாரண டான்சர் பொண்ணு கிடையாது போல, நம்ம ஹீரோவை கொல்லணுங்கிற நோக்கத்துல வந்திருப்பா. அது தெரிஞ்சனாலதான் நம்ம ஹீரோ இவ கூட க்ளோஸா டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடி இவன் மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கி கத்தி எல்லாத்தையும் ஒண்ணா எடுத்துருவான். ஆனா இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணுக்கு தெரியற மாதிரியே தான் பண்ணுவான். இதனால கடுப்பாய் போன அந்த பொண்ணு இவன் கண்ணை வச்சு இவனை போட்டு தள்ளினான்னு பிளான் போட்டா நம்ம ஹீரோ விவரமா இவ இப்படிப்பட்ட ஆள் தான் தெரிஞ்சுட்டு அந்த புல்லட் எல்லாத்தையும் தனியா எடுத்து வச்சிருந்திருப்பான். இதனால உச்சக்கட்ட கடுப்புக்கு போன அந்த பொண்ணு பேசாம இவன் கூட கையாலே சண்டை போடலாம் அப்படின்னு லைட்டா தான் கையை தூக்குவா. நம்ம ஹீரோ கழுத்திலே ஒரு பிளாக் வைப்பான். அவ்வளவுதான், அதே இடத்துல மயங்கிருவா. ஆனா மயங்கினவ ஃபோர்ஸ்ல பின்னாடி இந்த செவத்துல போய் இடிச்சிருவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ யார் இந்த பொண்ணு, நம்மளையும் கொல்ல வரா அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரம் வரைக்கும் அந்த பொண்ணு போட்டிருந்த மாஸ்க கழட்டி பாப்பானா. பார்த்தா நம்ம ஸ்டார்டிங் சீன்ல கல்யாண கோலத்துல ஒரு பொண்ணை பார்த்திருப்போம்ல, அந்த பொண்ணு தான் இவ. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய ஆளா இருந்தது நம்ம ஹீரோ தான் போல. இப்ப அப்படியே 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுதான் காட்டுவாங்க. இவங்க கல்யாணத்தன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ இந்த பொண்ணோட மொத்த குடும்பத்தையும் கொன்றுப்பான். இது தெரிஞ்ச அந்த பொண்ணு ஏன்டா இப்படி பண்ணன்னு போய் சண்டை போட போனா, உன்னோட குடும்பத்துக்குலாம் இது தேவைதான், ஏன்னா உன் குடும்பத்தினாலதான் எங்க அப்பா எல்லா சொத்தையும் இழந்து கடைசியில சூசைட் பண்ணி செத்து போனாரு. எங்க அப்பாவோட இந்த நிலைமைய பார்த்து எங்க அம்மாவும் கொஞ்ச நாள் செத்து போயிட்டாங்க, என் மொத்த குடும்பம் அழிஞ்சதுக்கு காரணமே உன் குடும்பம் தான் அப்படிங்கிற மாதிரி அவ குடும்பத்தை பிளேம் பண்ணுவான். அந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா சொல்லுவா, என் குடும்பம் ஒண்ணு தப்பான குடும்பமே கிடையாது, ஏதோ ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு என்கிட்ட நல்லா பழகுற மாதிரி பழகி என் மொத்த குடும்பத்தையும் அழிச்சிட்டேல அப்படின்ட்டு டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து இவனை குத்தலான்ட்டு வருவா. பட் இவன் டக்குன்னு விலகினால அந்த ஃபோர்ஸ்ல இவ பக்கத்துல இருந்து நதியில போய் விழுந்துருவா. சோ இதெல்லாம் தான் பாஸ்ட்ல நடந்திருக்கும். இப்ப அப்படியே பிரசன்ட்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ அடிச்ச அடியில இவ மயங்கி விழுந்திருப்பாள்ல, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த மயக்கம் தெளிஞ்சு அப்படியே கண் முழிச்சு பாப்பா. பார்த்தா இவளை நம்ம ஹீரோ நல்லா கட்டி போட்டு தான் வச்சிருப்பான். ஆனா எந்திரிச்சவ திரும்ப நம்ம ஹீரோ கூட சண்டை போட ட்ரை பண்ணுவான்னு சொல்லி பார்த்தா அவ இப்ப அப்படி கண் முழிச்சிட்டு, ஆமா நீங்க யாரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேப்பா. ஆனா நம்ம ஹீரோ உடனே, என்ன பழி வாங்குறதுக்கு புதுசா ஏதோ ட்ரிக்ஸ் யோசிக்கிறியா, நீ என்ன பண்ணாலும் நீ நினைக்கிறது நடக்காது கூமங் அப்படின்ட்டு அவ பேரை சொல்லி கூப்பிடுவான். இதை கேட்டுட்டு அவளுக்கு ஒரு மாதிரி புரியாத மாதிரியே இருக்கும், என்னது என் பேரு கூமெங்கா அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்ம ஹீரோ நம்பவே மாட்டான். என்ன மெமரி லாஸ் ஆன மாதிரி நடிக்கிறியா, சரி நீ நடி, நீ எவ்வளவுதான் நடிக்கிறேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்ட்டு இப்ப கன் பாயிண்ட்ல மிரட்ட ஆரம்பிச்சிருவான். ஆனா அப்பயும் நம்ம ஹீரோயின், இங்க பாருங்க நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல, எனக்கு நீங்க யாருன்னு தெரியல, சொல்ல போனா நான் யாருன்னு கூட எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வந்து உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயங்களை பத்தி பேசணும் அப்படின்ட்டு கூப்பிடுவான். அதனால நம்ம ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பி போயிருவான். ஆனா அவன் கிளம்பி போன கடுத்துமே நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி குழப்பத்திலேயே தான் இருப்பா, என்னது நான் கூமெங்கா அப்படிங்கிற மாதிரி. பட் இருந்தாலும் இங்க இருக்கிறது ஆபத்து அப்படின்ட்டு டக்குன்ட்டு இவ கையில கட்டியிருந்த அந்த ஹேண்ட் கஃப் எல்லாத்தையுமே இவ வச்சிருக்க பின்ன வச்சே கழட்டிடுவா. சரி யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீட்ல இருந்து
எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறப்ப இப்ப கரெக்டா அந்த ஜிஜு பொண்ணு ஒரு 4 சர்வன்ஸோட உள்ள வருவா. அதுவும் அந்த சர்வன்ஸ் கிட்ட ஒரு 4 கம்பு வேற இருக்கும். ஆனா இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் பயப்படவே மாட்டா. அவ வாட்டுக்கு அசால்ட்டா நின்னுகிட்டு இருப்பா. ஆனா அப்ப அந்த ஜிஜு பொண்ணு எவ்வளவு தைரியம் இருந்தா பார்ட்டியில வச்சு நீ அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பண்ணிருப்ப, இதெல்லாம் பண்ணிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆலான்னு நினைக்கிறியா, இவளை அடிச்சு போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் கொடுப்பா. ஆனா அவங்க அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற 3 பேத்தையும் பொழந்து எடுத்துருவா. இத பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கும், நம்மளும் அடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி. பட் இருந்தாலும் இங்க இருந்து எப்படியா தப்பிச்சாகணும்ட்டு அந்த ஜிஜு பொண்ணுக்கு ஒரு அடியை போட்டு இப்ப அவ ட்ரெஸ் நம்ம ஹீரோயின் எடுத்து போட்டுட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆலான்னு ட்ரை பண்ணுவா. பட் கரெக்டா அப்பன்னு பார்த்து ஆப்போசிட் நம்ம ஹீரோ வந்துருவான். அவன் மூஞ்ச பார்க்காமயே இது ஜிஜோ கிடையாது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவான். உடனே நம்ம ஹீரோயின் அவளுக்கு தெரிஞ்ச டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி இவனையும் அடிச்சு போட்டுடலான்ட்டு முடிவு பண்ணுவா. பட் நம்ம ஹீரோ கிட்ட அந்த வேலை எல்லாம் நடக்காது. அவன் ஈஸியா நம்ம ஹீரோயினை மடக்கி பிடிச்சிருவான். அதனால திரும்பவும் நம்ம ஹீரோயின் இந்த ரூமுக்கே வந்துருவாளா. ஆனா அங்க வந்தனையும் இப்ப நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல. அவன் கொஞ்சம் கொஞ்சமா இவ பக்கத்துல வந்துட்டு நீ இந்த இடத்த விட்டு எங்கேயும் தப்பிச்சு போவே முடியாது, ஏன்னா நீ இந்த வீட்டுல வேலை பாக்குற பொண்ணு, உன் பேரு ரூமெங் அப்படிம்பா. ஆனா இத கேட்டனையும் அவ ரொம்ப உஷாரா, என்னது ரூமெங்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் என்ன கூமெங்கன்னு கூப்பிட்டு இப்ப என்ன மாத்தி கூப்பிடுற, நான் ஒன்னும் உன் பேரெல்லாம் மாத்தல, நான் ஸ்டார்டிங்லயே அப்படிதான் கூப்பிட்டேன், உனக்கு தான் தப்பா கேட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லுவான். அதாவது நம்ம ஹீரோனோட ஒரிஜினல் பேர் கூமெங். இப்ப இவளுக்கு உண்மையிலே மெமரியில ஆயிருச்சா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக தான் இவன் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் மாத்தி ரூமெங்குன்னு சொல்லி சொல்றான். அதுவும் இவ வந்து தன்னோட வீட்டு வேலைக்காரி அப்படிங்கிற மாதிரி சேர்த்து போய் சொல்றான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் உஷாரா, சரி நம்மளோட வீட்டு வேலைக்காரி தானே, ஆனா ஏதோ எதிரியை கட்டி போடுற மாதிரி என்ன அடிக்கடி கட்டி போடுறையே அது ஏன் அப்படின்ட்டு அவ கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவும் கூசாம நீ என்னோட வீட்டு வேலைக்காரியா இருக்கிறப்பயே என்ன எப்படியான்னு செடியூஸ் பண்ணி உன் வசம் கொண்டு வரணும் நீ ஆசைப்பட்ட, அது நடக்கல, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு நாங்க சாஃப்டாவா ஹேண்டில் பண்ண முடியும், இந்த மாதிரி ரகடா தான் ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இதுக்கும் ஒரு பொய்ய அடிச்சு விடுவான். நம்ம ஹீரோயினுக்கு அவளை சுத்தி என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியாது. இவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே இவளுக்கு மெமரி லாஸ் ஆன மாதிரி தான் தெரியும். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ திரும்ப அந்த ரூம் விட்டு போனக்கு அடுத்து எப்படியான்ட்டு இன்னொரு எஸ்கேப் ஆயிரலான்ட்டு கை கட்டு கால் கட்டு எல்லாத்தையும் கலட்ட ட்ரை பண்ணுவா. அப்பன்னு பார்த்து அந்த ரூமுக்கு வேற ஒரு பொண்ணு வர நம்ம ஹீரோயின் அவ்வளவுதான் அந்த பொண்ணு ஈர்க்கமா பிடிச்சு ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு, நான் யாரு, நான் என்ன இந்த வீட்டுல பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. இப்ப வந்த பொண்ணுமே ஒரு வேலைக்கார பொண்ணு தான் போல. அந்த பொண்ணு உடனே நீ என்ன மாதிரி ஒரு வேலைக்காரி தான், உன் பேரு ரூம்பங்கு, அது மட்டும் இல்லாம நீ மாஸ்டர் எப்படியான்னு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட, அதனால அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலனா இந்த வீட்டு மொட்டை மாடல இருந்து குதிச்சிருவேன்னு சொல்லி நீ பயமுடுத்தின, அப்ப தெரியாம நீ தவறி விழுந்தனாலதான் உனக்கு மெமரி லாஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லுவா. என்னன்னு பார்த்தா இது எல்லாமே நம்ம ஹீரோட பிளான் போல. அந்த வேலைக்காரியை உள்ள அனுப்பிச்சு இந்த மாதிரி போய் சொல்லியிருப்பான். இப்ப இந்த வேலைக்காரி இப்படி சொன்னனால நம்ம ஹீரோயின் உண்மையிலே இதுதான் வாழ்க்கையில நடந்திருக்கு போல அப்படின்ட்டு நம்ப ஆரம்பிச்சிருவா. இந்த விஷயம் வந்து அந்த ஜிஜோ பொண்ணுக்கும் தெரிய வந்துரும். அவ இப்ப நம்ம ஹீரோ படிச்சு திட்டிக்கிட்டு இருப்பா. அவளே ஏற்கனவே உன்னை கொல்ல பார்த்தவ, அவளை போய் இந்த வீட்டுல வேலைக்காரியா வச்சுக்கிட்டு இருக்க, தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்பா. ஆனா நம்ம ஹீரோ எதையுமே கேட்க மாட்டான். அவ இங்க இருக்கிறது நம்மளுக்கு சில விஷயங்கள்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கப்பயே இவங்க சாப்பிடுறதுக்கு நம்ம ஹீரோயின் தான் இப்ப சாப்பாடு எடுத்துட்டு வருவா. அவ இங்க இருக்கிறவங்க சொன்னதெல்லாம் நம்பி தன்னை ஒரு உண்மையான வேலைக்காரியாவே நினைச்சுக்குவா. அவ என்னதான் அவளோட கை கட்ட அவுத்திருந்தாலும் இன்னும் கால்ல போட்டிருந்த விலங்க மட்டும் அவளால கழட்ட முடியாம இருந்திருக்கும். அதனால அதோடய தான் நடந்து வந்து சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பா. பட் இருந்தாலும் இவ கண் முழிச்சதுல இருந்தே நம்ம ஹீரோ இவ கிட்ட கொஞ்சம் ரூடா தான் நடந்திருப்பான். அது இவளுக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால இப்ப மெய்டாவே இருந்தாலும் அவளுமே நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் ரூடா தான் நடந்துக்குவா. இத பார்த்த அந்த ஜிஜோ பொண்ணு இப்ப நம்ம ஹீரோயினை கடுப்புல அடிக்க ஆரம்பிச்சிருவா. நம்ம ஹீரோயினுக்கா பதிலுக்கு அடிக்கணும் போலதான் இருக்கும். ஆனா அவ இப்ப இந்த வீட்டு வேலைக்காரியாவால இருக்கா, அதனால அவளால எதுவும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். சரி நான் உங்க வீட்டுல வேலை பாக்குற பொண்ணுன்னு சொல்றீங்க, அப்படி இருக்கிறப்ப எனக்கு எப்படி சண்டை போடுறதுலாம் நல்லா வருது, ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுல வேலை பாக்குற 3 வேலைக்காரங்க என் கூட சண்டை போடுறப்ப நான் எப்படி சூப்பரா சண்டை போட்டேன், ஏன்னா மெமரி லாஸ் ஆனா பழைய விஷயங்கள் மறந்து போயிடும். பட் ஆனா நம்மளோட ஆட்டிடியூடும் பர்சனாலிட்டியும் அப்படியே தானே இருக்கும். இப்படி பார்த்தா நான் நடந்துக்கிறதுக்கும் என்னோட வேலைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அவ தெளிவா ஒரு கொஸ்டின் கேட்பா. ஆனா அதுக்கும் நம்ம ஹீரோ ஒரு பதில் வச்சிருப்பான். நீ ஸ்டார்டிங்ல நல்லவளா தான் இருந்த, எப்ப நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு மடிய மாட்டேன்னு தெரிஞ்சிருச்சோ அப்ப இருந்து நீ கெட்டவங்க கூட சேர்ந்து நிறைய கெட்ட விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரூடா சொல்லுவானா. இவன் ரூடா பேசுறத மட்டும் நம்ம ஹீரோனால ஏத்துக்கவே முடியாது போல. அவ உடனே அங்க இருந்த தண்ணி எடுத்து அவன் மூஞ்சில ஊத்தி விடுவா. இதனால கடுப்பாய் போன நம்ம ஹீரோ நீ என்கிட்டயே வேலையை காட்டுறியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோன் அந்த டேபிள்ல வச்சு அமுக்கி இந்தா சாப்பிடு சாப்பிடு, இந்த வாய் தானே ஓவரா கேள்வி கேக்குது, அதுக்கு தெம்பு வேண்டாமா அப்படின்ட்டு ஃபோர்ஸபிளா அந்த ஃபுட் எல்லாத்தையும் வாயில திணிப்பான். இவன் இப்படி எல்லாம் கொடூரமா நடந்துக்கிட்டனையும் அந்த ஜிஜோ பொண்ணு ஒரு மாதிரி பயந்து போயிருவா. பாவம் நம்ம ஹீரோயின் இவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு எதுவுமே பேசாமையே தான் அங்க இருப்பா. அதுக்கடுத்து நைட் நேரம் ஆன உடனே திரும்பி எப்படியான்ட்டு இந்த கால் விலங்க கழட்டிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரணும்ட்டு அந்த சாவி எடுக்கிறதுக்காக சீக்கிரட்டா நம்ம ஹீரோட ரூமுக்கு வருவா. ஆனா என்ன இவன் வருவான்ட்டு அவன் நல்லா கணிச்சு வச்சிருந்திருப்பான் போல. அவன் தூங்கிருக்கவே மாட்டான். அவன் அப்படியே நம்ம ஹீரோயினை டக்குன்ட்டு பெட்ல இழுத்து போட்டு இந்நேரத்துல நீயே
ஏன் ஏ ரூமுக்கு வந்திருக்க? நீ என்ன சொன்னாலும் அடங்க மாட்டேல. சரி உனக்கு என்ன, என்னை எப்படியான்னு கரெக்ட் பண்ணிடணும் அதானே வேணும். ஓ ஆசை எதுக்கு எடுத்துக்கிட்டு வா, இன்னைக்கு நைட்டே இங்க ஒரு ரொமான்டிக் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா நடந்துக்க ஆரம்பிப்பான். ஆனா இதனால கடுப்பாய் போன நம்ம ஹீரோயின் அவனை நறுக்குன்னு கடிச்சு வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆனா போதும் அப்படின்ட்டு ஓடிடுவா. ஆனா அவ போனுக்கு அடுத்து இப்ப நம்ம ஹீரோ கன்ஃபார்மே பண்ணிடுவான். ஓகே, இவளுக்கு உண்மையிலே மெமரி லாஸ் ஆயிருச்சு போல. ஏன்னா இப்ப நம்மள இவ போட்டு தள்ளுன்னு நினைச்சா கூட போட்டு தள்ளி இருந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் பண்ணாம ஜஸ்ட் சாவியை மட்டும் எடுத்து இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு பிளான் போடுறா. அப்ப இவ சொல்ற மாதிரி உண்மையிலே இவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்ல அப்படிங்கிற மாதிரி இவன் முடிவு பண்ணிடுவான். அதுக்கடுத்து அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் அவளோட வேலையை பார்க்க போய்கிட்டு இருப்பாளா. அப்போ திடீர்னு 2 பேர் வந்து அவளை அடிச்சு லாக் பண்ணி வைப்பாங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு இப்ப இந்த ஜீஜு பொண்ணு வருவா. அவ வந்து நம்ம ஹீரோனை சப்பு சப்புன்னு அரைஞ்சு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னோட பொருளையே திருடுவ அப்படின்ட்டு அவளை அடிக்க ஆரம்பிச்சிருவா. நம்ம ஹீரோயினுக்கு வழக்கம் போல ஒன்னும் புரியாது. நான் எப்போ உன் பொருள் எடுத்தேன்? ஓ, நீ இப்பயும் உண்மையை சொல்ல மாட்டியா? உன்னை இந்த சாட்டைய வச்சு 4 வெளுத்தா எல்லா உண்மையும் வந்துரும் அப்படின்பா. பட் நல்ல வேலையா இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துருவான். அவன் வந்து என்ன நடக்குது அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருப்பானா. அப்ப அந்த ஜீஜோ பொண்ணு இவனோட ட்ரெஸ் திருடிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோயினும், நாளா ஒண்ணு திருடி கிடையாது, எவிடன்ஸே இல்லாம நீங்களா தான் போய் கதை கேட்டுக்கிட்டு என்ன அடிக்க ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி கவர்னர் வீட்டுல வேலை பார்க்கிற மெய்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சேஃப்டியே இல்ல அப்படிங்கிற விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு தான் கெட்ட பேரு அப்படிங்கிற மாதிரி அவன் மிரட்டுவா. உடனே இப்ப நம்ம ஹீரோ இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வருவான்னு சொல்லி பார்த்தா அவன் அப்படியே, ஓ நீ எவிடன்ஸ் கேக்குறியா, கொடுத்துட்டா போச்சு. என்ன நான் திருடன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் அவ்வளவுதானே? வேணும்னா என் ரூமை செக் பண்ணிக்கோங்க. சே நான் எதுக்கு ரூமை செக் பண்ணணும்? அவளோட ட்ரெஸ் தான் தொலைஞ்சு போச்சுன்னா நீயே அந்த ட்ரெஸ் இப்ப நீ போட்டிருக்க ட்ரெஸ் கீழே போட்டிருக்க கூடாது, அதனால ஃபர்ஸ்ட் ஒன்னு தான் செக் பண்ணணும் அப்படின்பா. இத கேட்டோட நம்ம ஹீரோனுக்கு செம கடுப்பாயிரும். ஆனா இப்ப நம்ம ஹீரோ இவள கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டுவான். அதனால இப்ப எல்லாரும் அங்க இருந்து கிளம்ப சொல்லிட்டு இவன் நம்ம ஹீரோனை செக் பண்றேன்பா. பாவம் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அவளும் சொல்ல ட்ரை பண்ணுவா, நான் எதையுமே திருடலன்ட்டு. ஆனா அதை எதையுமே அவன் கேட்கற நிலைமையில இருக்க மாட்டான். அவன் திரும்பவும் கண்ணை காமிச்சு ஒழுங்கு மரியாதை இப்ப என்ன செக் பண்ண விடும்பா. பாவம் இவ்வளவு நேரம் வரைக்கும் நம்ம ஹீரோன் கொஞ்சமா ஸ்ட்ராங்கா இருந்திருப்பா. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தனையும் அவளே ஒரு மாதிரி உடஞ்சு போயிருவா. இப்ப அப்படியே தயங்கிக்கிட்டே ஒவ்வொரு லேயர் ஆஃப் ட்ரெஸ்ஸையும் கழட்டுவாளா. அப்படி அவ கழட்டிக்கிட்டு இருக்கப்ப அவளோட ஷோல்டர்ல ஒரு லீஃபோட டாட்டூ இருக்கிறத நம்ம ஹீரோ நோட் பண்ணுவான். அதை பார்த்தோன்னே அவன் என்ன நினைச்சான்னு தெரியல. உடனே நம்ம ஹீரோன் கிட்ட, போதும் இங்க இருந்து மொத்த கிளம்பு அப்படின்ட்டு கத்தி விட்டுருவான். அப்பதான் நம்ம ஹீரோ இவன் நம்ம ஹீரோனோட குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோனை லவ் பண்ற மாதிரி நடிச்சிருப்பான்ல. அப்ப என்ன நடந்துச்சுன்னு யோசித்து பார்ப்பான். அப்ப அப்படிதான் ஒரு நாள் இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப ஒரு இலை வந்து இவங்க கிட்ட விழுகும். இந்த இலை பேரு வந்து மேப்பிள். நம்ம ஹீரோவோட பேருக்கும் இதே அர்த்தம் தான் போல. அதனால இதை பார்த்து நம்ம ஹீரோன் அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிட்டு, இது பார்க்க ஒன்ன மாதிரி அழகா இருக்குல்ல, இதை நான் என்னோட புக்ல புக் மார்க்கா வச்சுக்க போறேன், இதை நான் எப்பப்பெல்லாம் பார்ப்பேனோ அப்பப்பெல்லாம் எனக்கு ஓ ஞாபகம் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பா. அதுக்கடுத்து இவங்க கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணி கரெக்டா அந்த கல்யாணத்தன்னைக்கு நம்ம ஹீரோயின் இவன் கிட்ட ஒன்னே தான் கேட்டிருப்பா. எனக்கு நீ பெருசா சம்பாரிச்சு கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது, நீ எனக்கு கடைசி வரைக்கும் கஷ்டப்படுத்தாம நல்லா பாத்துக்கிட்டாவே போதும், இந்த ப்ராமிஸை மட்டும் எனக்கு பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பா. அதுக்கு நம்ம ஹீரோவும் எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம இந்த ப்ராமிஸை பண்ணி கொடுத்திருப்பான். ஏன்னா அவன் இந்த கல்யாணம் பண்றதுக்கு ரெடி ஆனதுக்கு காரணமே நம்ம ஹீரோயினோட குடும்பத்தை பழி வாங்கணும்ட்டு தான். ஆனா இது தெரியாம அவ தான் ட்ரூவா லவ் பண்ணி இருந்திருப்பா. இப்படி இவங்க ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற சந்தோஷத்துல நம்ம ஹீரோயின் அந்த இலைய டாட்டூவா போட்டுட்டு நம்ம ஹீரோ கிட்ட, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் நைட்டு காத்திருக்கு, அதுக்கும் உன் பேருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பா. இப்ப இத பிரசன்ட்ல இருக்கிற நம்ம ஹீரோ அப்படியே யோசித்து பார்த்துட்டு, ஓ இதத்தான் அவனுக்கு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னாலோ அப்படிங்கிற மாதிரி யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பான். சரி இந்த டாட்டூவை பார்த்துக்கிட்டான்ட்டு ஹீரோயின் மேல இவனுக்கு எதாவது கன்சர்ன் வரும்னு சொல்லி பார்த்தா இப்பயும் அப்படியே ஒரு மாதிரி கோவமா, உன் குடும்பம் என் குடும்பத்துக்கு பண்ண துரோகத்துக்கு இதெல்லாம் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் வேணும் தான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்குவான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம ஹீரோ இவளை ரொம்ப அசிங்கப்படுத்தி ட்ரீட் பண்றனால நம்ம ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருப்பாளா. அப்போ அங்க இன்னொரு வேலைக்கார பொண்ணு வந்து, கவர்னருக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் வேணுமா, உன்னை கூப்பிடுறாரு போ அப்படின்னு அனுப்பிச்சு விடுவா. அங்க போனா நம்ம ஹீரோ அவனோட ரூம்ல பெரிய ஒரு பாத் டப் மாதிரி ஒரு செட்டப் ஒன்று செட் பண்ணி வச்சுட்டு, நான் குளிக்கணும் எனக்கு தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோயினும் பாவம் கால்ல விளங்க மாட்டிருக்க நிலைமையிலையும் கிட்டத்தட்ட 10 பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வந்து அதுல ஊத்திக்கிட்டு இருப்பா. இவ்வளவு பக்கெட்டை தூக்கிட்டு இத்தனை தடவை நடந்து வந்தானா அவ டயர்ட் ஆயிருவாள. இந்த டயர்ல அப்படியே லைட்டா ஸ்லிப் ஆவா. இதுல பாவம் கொண்டு வந்த தண்ணி கொஞ்சம் நம்ம ஹீரோ மேல கொட்டிரும். உடனே அவளும் பயந்துகிட்டே, சாரி இப்பயே அதை கிளீன் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து ஒரு துணி எடுத்து அவனோட காலை துடைக்க போவா. ஆனா அப்பயும் அவன் திமிரா, அந்த அழுக்கு துணியை வச்சுலாம் ஏன் காலை தொடாத, எனக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு துணியில தான் துடைக்கணும் அப்படின்ட்டு இன்டெரக்டா ஓன் ட்ரெஸ்ஸை வச்சு தொடம்பா. பாவம் நம்ம ஹீரோயின் வேற வழியே இல்லாம இப்ப அவ ட்ரெஸ்ஸை வச்சு தொடச்சு விடுவா. ஒரு மெய்டா இருந்தாலும் யாரும் இப்படிலாம் யாரையும் ட்ரீட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் பாவம் இவன் தன்னை ரொம்ப இன்சல்ட் பண்றான்னு தெரிஞ்சுமே அவ எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில தான் இருப்பா.
சரி அதுக்கடுத்தாண்டி இவளை விட்டுருவானான்னு சொல்லி பார்த்தா இப்ப நம்ம ஹீரோனை தூக்கி அப்படியே அந்த பாத் டப்குள்ளே போட்டு விட்டுருவான். இவனும் சேர்ந்து உள்ள வேற இறங்கி உட்காந்துக்குவான். இவன் ஹீரோவா இல்ல வில்லனானே தெரியல. இப்படி எல்லாம் நடந்துக்கிறது நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா தான் இருக்கும். ஆனா அப்பயும் அவன் விடாம நம்ம ஹீரோனை டக்குன்ட்டு ஃபோர்ஸபிளா கிஸ் வேற பண்ணிடுவான். ஆனா இவன் வழியில போனா மட்டும்தான் நம்மளால சமாளிக்க முடியும்ட்டு நம்ம ஹீரோன் அப்படியே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் கட்டாம மர மாதிரி இருப்பாளா. இதனால அவன் ரொம்ப கடுப்பாய் போய் இப்ப இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு கத்தி விடுவான். சரி இங்க இருந்து போலான்னு பாக்குறப்ப கரெக்டா அந்த ஜீஜோ பொண்ணு இந்த ரூம்குள்ள வர மாதிரி தெரியும். அவளுமே ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது. நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குடைச்சல் கொடுப்பாள். அதனால இப்ப அவளை கோவப்படுத்தணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் இப்ப ஹீரோவை கிஸ் பண்ணிடுவா. இத பார்த்துன்னு இந்த ஜீஜு செம கடுப்பா நம்ம ஹீரோட தான் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருப்பா. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படிப்பட்ட ஒரு வேலையா பாப்ப? இதுல ஏன் மேல எந்த தப்பு இல்ல. இந்த கவர்னர் தான் ஃபர்ஸ்ட் என்ன கிஸ் பண்ணாரு. நீ என்ன பெருசா கோச்சிக்காத. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது, ஃபியூச்சர்ல நீயும் நானும் சிஸ்டர்ஸா கூட வர வாய்ப்பு இருக்கு. ஏன் சொல்றேன்னா அவர் உன்னை கல்யாணம் பண்ணாலும் திரும்பி என்னையும் கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு அந்த ஜீஜோவை கடுப்பேத்துற மாதிரி நம்ம ஹீரோயின் பேசுவா. சரி இதை கேட்டு நம்ம ஹீரோ கடுப்பாவனான்னு சொல்லி பார்த்தா அவன் இப்ப அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவ சொல்றது கரெக்ட் தான். ஃபியூச்சர்ல நீ என்னோட மெயின் வைஃப்னா இவன் என்னோட செகண்ட் வைஃப் அப்படின்பா. இவன் இப்படி சொன்னோன்னே நம்ம ஹீரோனுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். என்னடா இது இவனையும் சேர்த்து கடுப்பேத்தலான்னு பார்த்தா இவன் நம்ம கூட சேர்ந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஆனா இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அந்த ஜீஜு பொண்ணு சும்மா இருப்பாளா? அவ இப்ப நம்ம ஹீரோனை தனியா கூப்பிட்டு இங்க பாரு, நான் தான் என்னதான் இருந்தாலும் மெயின் வைஃப் ஆக போறவ. நீ என்னதான் செகண்ட் வைஃப் ஆனாலுமே ஒரு வேலைக்காரி மாதிரி தான். ஓ நீங்க அப்படி சொல்ல வரீங்களா? மேபி நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நான் என்னதான் மெயின் வைஃபா இல்லாம போனாலும் அவர் உங்க கூட தான் குழந்தை பெத்துக்குவாரு. அதுக்கடுத்து உங்களோட அழகு போயிரும். அப்புறம் என்ன ஆட்டோமேட்டிக்கா ஏன் பின்னாடி தான் சுத்திக்கிட்டே இருப்பாரு. சோ நீங்க மெயின் வைஃபா இருந்தாலுமே அவர் எப்பயுமே ஏன் பின்னாடி தான் சுத்துவாரு அப்படிங்கிற மாதிரி இவ வீம்புக்குன்னு இந்த ஜீஜோவை ட்ரிகர் பண்ற மாதிரியே பேசுவா. இதனால கடுப்பாய் போன அந்த ஜீஜோ அப்படியே இங்க பாரு, நீ உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கிளம்பிரு அப்படின்ட்டு மிரட்டுவா. நம்ம ஹீரோயின் இதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா போல. அவ அப்படி சந்தோஷமா ஐயோ நீங்க என்ன ரொம்பலாம் பயன்படுத்த வேண்டாம், நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறேன் அப்படின்ட்டு 2 ஸ்டெப் தான் எடுத்து வைப்பா. ஆனா அதுக்குள்ள அந்த ஜீஜோட ஆட்கள் இங்க வந்து அதை எப்படி நாங்க உன்னை அசால்ட்டா அந்த வீட்டை விட்டு போக விட்டுருவோம்? நீ பாட்டுக்கு திரும்பி சொத்துக்காகவும் கவர்னருக்காகவும் ஆசைப்பட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டேனா அதனால உன்னை சாகடிச்சுட்டு தான் உன்னை இந்த வீட்டை விட்டு நாங்க அனுப்புவோம் அப்படிம்பாங்க. சரி நம்ம ஹீரோயின் தான் நல்ல சண்டை போடுவாளே, எஸ்கேப் ஆயிருவான்னு சொல்லி பார்த்தா ஆனா அதுக்குள்ள அவளை ரவுண்டு கட்டின பசங்க இவளை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் நல்ல வேலையா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவான். அவன் இப்ப அங்க இருக்கிற எல்லாரையும் திட்டிட்டு நம்ம ஹீரோனை தூக்கிட்டு ரூமுக்கு போயிருவான். ரூமுக்கு போனோன்னு பார்க்கணும் நம்ம ஹீரோயின் இப்ப வாங்கின அடினால ரத்த வாந்தியா எடுத்துக்கிட்டு இருப்பா. இதை பார்த்த நம்ம ஹீரோவும் நான் போய் உனக்கு மருந்து எடுத்துட்டு வரேன் அப்படின்பா. ஆனா அதுக்கு அவளா ஐயோ இதுக்கு மேல என்னால இங்க மருந்து சாப்பிட்டுலாம் உயிரோட இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்படியே போச்சுன்னா நான் செத்துருவேன். ஒரு வேலைக்காரியே கவர்னர் அடிச்சே கொண்டுட்டாரு அப்படிங்கிற பழி உங்களுக்கு வரவே கூடாது. அதனால இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், அங்க வச்சு நான் செத்தா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நாடகத்தை போடுற மாதிரியே பேசுவா. ஆனா இவ உஷார் பார்ட்டினா நம்ம ஹீரோ அதை விட பெரிய உஷார் பார்ட்டி போல. அவன் அப்படியே எதுக்குமா ஹாஸ்பிட்டல் போற மாதிரி அப்படி இங்கிருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கா? உன் பிளான் என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நீ நினைச்சிருந்தா அந்த 4 பேர் அதே இடத்துல அடிச்சு போட்டிருக்க முடியும். நான் வரேன்னு தெரிஞ்சோனையும் அப்படியே அடி வாங்குற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டியே. அப்பயே நீ என்ன பிளான் பண்றன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன நினைச்சாலும் இந்த வீட்டை விட்டு போகவே முடியாது. சொல்ல போனா நீ செத்தா மட்டும்தான் இந்த வீட்டுல இருந்தே உன்னால கிளம்ப முடியும் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு போயிருவான். என்னடா இது நம்ம போட்ட பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டே வரப்ப டக்குன்னு இப்ப அவளை யாரோ கடத்துற மாதிரி தெரியும். யாருன்னு பார்த்தா இதே வீட்டுல வேலை பார்க்குற ஒரு சர்வன்ட் தான் போல. அவன் இப்ப நம்ம ஹீரோயினை தரண்டு பக்கத்து ரூமுக்கு இழுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுவான். என்னன்னு பார்த்தா இது எல்லாமே அந்த ஜீஜுவோட வேலை தான் போல. இந்த மாதிரி அந்த சர்வன்ட்ட நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க விட்டுட்டு இவங்க 2 பேரும் அஃபேர்ல இருந்தாங்க, அதனாலதான் இப்படி பட்ட பகல் ஒரு சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ கிட்ட ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுக்காக தான் அந்த ஜீஜு இப்படிப்பட்ட ஒரு பிளான போட்டிருப்பா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ என்னதான் ஸ்ட்ராங்கான பர்சனா இருந்தாலும் இப்போ அந்த ஆப்போசிட்ல இருந்தவன் நம்ம ஹீரோயினை நல்ல கை கால கட்டி வேற போட்டு வச்சிருப்பான். அதனால அவ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஆக்சுவலி இது எல்லாமே இந்த ஜீஜோ பொண்ணோட வேலை தானே. அவ இப்ப கூட ஒரு 4 பேர் கூப்பிட்டுக்கிட்டு பிளஸ் நம்ம ஹீரோவையும் இந்த ரூமுக்கு வர சொல்லிடுவா. ஆனா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராம அவனோட அசிஸ்டன்ட் இப்ப வந்து கவர்னர் முக்கியமான விஷயமா வெளியே போயிருக்காருன்னு நினைக்கிறேன், அவரோட ரூம்ல இல்ல, எதனால அவருக்கு பதிலா நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்பா. இதை கேட்டு இந்த ஜீஜோ கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஓகே, இத்தனை பேர் இருக்காங்கல்ல, இந்த சாட்சியே போதும், இதை வச்சு அவ பேரை நான் கெடுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ரூம்குள்ள போவாங்களா. அந்த இடத்துல இப்ப அந்த சர்வெண்ட்டுக்கு பதிலா நம்ம ஹீரோயின் கூட ஒன்னா இருப்பான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிருக்கா அப்படிங்கறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் போல. அதனால அவன் தான் அந்த ரூமுக்கு வந்து அந்த சர்வெண்ட் அடிச்சு கட்டில் கீழே ஒளிய வச்சிருப்பான். இதெல்லாம் அந்த ஜீஜோட வேலைதான் அப்படிங்கறது அவனுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் அந்த ஜீஜோ வரப்ப இவங்க 2 பேரும் க்ளோஸா இருக்கிற மாதிரி நடிச்சிருந்திருப்பாங்க. இப்போ இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்தோனையும் எங்க நம்ம மாட்டிக்க போறோமோ அப்படின்ட்டு அந்த ஜீஜோ வேமா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. ஆனா அவங்க எல்லாரும் போனோனையும் நம்ம ஹீரோ இன்னும் நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து நீ வீம்புக்குனே தானே என்ன வச்சு இந்த டிராமாவை முடிச்சு வச்ச, இப்போ இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே உனக்கும்
எனக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி பேசிக்குவாங்க. அப்படி பார்த்தா நீ ஆரம்பத்துல இருந்து ஆசைப்படுறது நடந்துரும் போலயே அப்படின்ட்டு அவன் ரொம்ப க்ளோஸா வருவான். ஆனா நம்ம ஹீரோன் உடனே ரொம்ப தேங்க், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன காப்பாத்திருக்கீங்க, இப்ப இங்க இருந்து நீங்க போலாம் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவா. அதுக்கடுத்து அந்த ஜிஜோவையும் நம்ம ஹீரோவையும் தான் காட்டுவாங்க. அவளுக்கு தெரிஞ்சிருச்சு எப்படினாலும் இவன் கிட்ட நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்ட்டு. அதனால அப்படியே ஐஸ் வைக்கிற மாதிரி பேசலான்னு ட்ரை பண்ணுவா. ஆனா அவன் கண்டுக்கவே மாட்டானா. உடனே இப்ப டக்குன்னு அவன் ஹக் பண்ணிக்கிட்டு, சாரி ரூம் அங்க என்கிட்ட இருந்து உன்னை எடுத்துக்கு வாழுங்கிற ஒரு பயத்துலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன், இனிமேல் இந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன், இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கேப்பா. நம்ம ஹீரோவும் சரி இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், இனிமேல் இந்த மாதிரி எந்த விஷயமும் என்னோட வீட்டுல நடக்க கூடாது அப்படின்ட்டு வார்ன் பண்ணிடுவான். சரி இதுக்கடுத்து இவன் இந்த பொண்ணு கிட்ட இருந்து விலகிடுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னும் 2 நாள் இவளுக்கு பர்த்டே வரப்போகுது போல. அதுக்காக நான் உனக்கு ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னு அவளுக்கு செம ஹாப்பி ஆயிரும். ஆஹா என்ன நடந்தாலும் அந்த ரூமங்கனால இவனை நம்ம கிட்ட இருந்து பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவ இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிருவா. அதுக்கடுத்து அந்த பர்த்டே பார்ட்டியும் நடக்க ஆரம்பிச்சிரும். இந்த ஜிஜோ வந்து கமாண்டரோட பொண்ணு தானே, அதனால கமாண்டரும் இந்த இடத்துக்கு வருவாரு. ஆனா வந்தவர் சும்மா இல்லாம வந்த உடனே நம்ம ஹீரோயினை தொட்டு தொட்டு பேசுறது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் தப்பா நடந்துக்குவாரு. என்னன்னா இந்த ஆள் பெரிய கமாண்டரா இருந்தாலுமே லைட்டா கேர்ள்ஸ் விஷயத்துல வீக்னஸ் உள்ளவன் போல. என்னடா இது இப்படி வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு வாய்ஸ் வரும், கமாண்டர் நீங்க வந்துட்டீங்களா அப்படின்ட்டு. யாருடா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்ப நம்மளுக்கு புதுசா ஒரு கேரக்டர் காட்டுவாங்க. இவன் பேரு ஜீச்சன். இவன் இந்த கமாண்டரோட பையன் போல. அவன் அப்படியே நைஸா அந்த இடத்துக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட அதுவும் இதுமா பேசி அங்க இருந்து அவனை கூட்டு போயிருவான். இதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஜீச்சன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். அதுக்கடுத்து இப்ப அப்படியே அந்த கமாண்டர் அவரோட பொண்ணுக்கு பர்த்டேங்கிறனால இன்னைக்கு ஸ்பெஷலா ஒரு கிஃப்ட் வேற கொண்டு வந்திருப்பாரு. என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு கன்னு. இத கொடுத்துட்டு அந்த கமாண்டர் அப்படியே இனிமேல் உன்கிட்ட யாரான்னு பம்பு பண்ணாங்கன்னா நீ வாட்டுக்கு யோசிக்காம சுடு, எந்த பிரச்சனை வந்தாலும் அப்பா பாத்துக்கிறேன் அப்படிம்பாரு. இதெல்லாம் பாக்குறப்ப நல்ல பொண்ணு நல்ல அப்பா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா இவகிட்ட இப்படி கண்ணை கொடுத்தா அவ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவா, நம்ம ஹீரோயினை தான் ஏம் பண்ணுவா. அதே மாதிரிதான் இப்பயும் நடக்கும். ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோயினை ஏம் பண்ணி அவளை பயன்படுத்த முடியாதுங்கிறதுக்காக அவ ஒரு வேலைக்காரி தானே, அதனால அவ தலை மேல ஒரு ஆப்பிள வச்சு நான் ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ண போறேன் அப்படின்பா. பாவம் நம்ம ஹீரோயின் இப்ப தலையில ஆப்பிள வச்சுட்டு ஒரு மாதிரி பயந்து போன நிலைமையில தான் நின்னுகிட்டு இருப்பா. ஆனா இத பார்த்த அந்த சீச்சன் இப்ப அப்படியே இதெல்லாம் ரொம்ப ஓவர் சிஸ்டர், பாரு அந்த பொண்ணு பயந்துகிட்டு இருக்கா அப்படின்லாம் சொல்லி பாப்பான். ஆனா அந்த ஜீஜாவா கேட்கற மாதிரி இருக்க மாட்டா. நான் அவளை டார்கெட் பண்ணல, அவ தலையில இருக்கிற ஆப்பிள தான் டார்கெட் பண்றேன் அப்படின்னு ஷூட் பண்றதுக்கு ரெடி ஆவா. நல்ல வேலை இப்ப நடுவுல நம்ம ஹீரோ வந்து உனக்கு ஷூட்டிங் தானே கத்துக்கணும் வா நான் சொல்லி தரேன் அப்படின்ட்டு அவ கையை பிடிச்சு கரெக்டா அந்த ஆப்பிள ஷூட் பண்ணிடுவான். இவன் இப்படி கையை பிடிச்சனால அந்த ஜீஜோ நம்ம ஹீரோயினை பெருசா கண்டுக்க மாட்டா, நம்ம ஹீரோவே தான் சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா இப்படி தலையில வச்சிருந்த ஆப்பிள் வெடிச்சு சதறிச்சுன்னா நம்ம ஹீரோயின் எவ்வளவு பயந்து போயிருப்பா. அதே பயத்துல அப்படியே அங்கேயே கீழே விழுந்துருவா. இத பார்த்து அந்த ஜீஜு பொண்ணு இன்னும் சிரிச்சுக்கிட்டு இருப்பா. சரின்னு சொல்லிட்டு அந்த சீச்சான் ஹெல்ப் பண்ணலான்னு போனா கூட டே அண்ணா எங்க போற, ஃபர்ஸ்ட் என்னோட கிஃப்ட கொடுத்துட்டு போடா அப்படிங்கிற மாதிரி அவ அவனையும் ஸ்டாப் பண்ணிடுவா. கடைசியா நல்ல வேலை அங்க இருந்து ஏதோ ஒரு வெயிட்டர் பையன் தான் வந்து நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஹெல்ப் எல்லாம் பண்ணுவான். அப்பன்னு பார்த்து இந்த பார்ட்டிக்குள்ள ஏதோ ஒரு 4 கேங்ஸ்டர்ஸ் நம்ம ஹீரோவையும் அந்த கமெண்டரையும் கொல்றதுக்காக வந்திருப்பாங்க போல. அவங்க இப்ப சரமாரியா அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து சூட ஆரம்பிச்சிருவாங்க. இதனால அந்த ஜீச்சானும் அவனோட தங்கச்சி ஜீஜோவும் ஒரு ஓரமா போய் ஒளிஞ்சுக்குவாங்க. நம்ம ஹீரோயின் தனியா டேபிளுக்கு முன்னாடி ஒளிஞ்சிருப்பா. ஆனா அப்போ மேல இருந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க நம்ம ஹீரோயினை ஏன் பண்ணி ஷூட் பண்ண போற மாதிரி தெரியும். இத பார்த்து நம்ம ஹீரோ எதை பத்தியும் யோசிக்காம அவனுக்கு எந்த ஒரு ஷீல்டுமே இல்லாம டக்குன்னு அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து சூட ஆரம்பிச்சிருவானா. ஆனா அப்ப அங்க இருந்து ஒரு ரவுடி நம்ம ஹீரோவை இப்ப ஏன் பண்ணி ஷூட் பண்ணலான்ட்டு வருவான். ஆனா இத பார்த்து நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு இப்ப நடுவுல அவ வந்துருவா. இதனால புல்லட் அவ மேல பட்டுரும். அதுக்கடுத்து எப்படியோ ஒரு டாக்டரை வர வச்சு அந்த புல்லட் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த புல்லட் அவ ஹார்ட் கிட்ட வரைக்கும் நெருங்கினால அவ இன்னும் கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன்ல தான் இருக்கா. இன்னைக்கு நைட்டு வரைக்கும் எங்களால எதையுமே உறுதியா சொல்ல முடியாது, நாங்க கொடுக்குற மருந்தை மட்டும் அவளுக்கு கொடுங்க, அதை சாப்பிட்டாவே மேக்ஸிமம் சரியாயிரும் நினைக்கிறேன், எதுனாலும் காலையில தான் சொல்ல முடியும் அப்படின்ட்டு அந்த டாக்டர் போயிருவாரு. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினும் கேட்டிருப்பா போல. அவ அப்படியே அப்பனா நான் சீக்கிரம் செத்துருவேனா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்பா. ஆனா அப்பயும் நம்ம ஹீரோ நான் பெர்மிஷன் கொடுக்காம அந்த யமனால கூட அவன் பக்கத்துல நெருங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோனோட ரியாக்ஷன், அப்பனா நான் செத்தா கூட கடைசி வரைக்கும் என்ன நீங்க விட போறதே கிடையாது, அதை தானே இன்டைரக்டா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு மாதிரி சோகமா சொல்லுவா. ஆனா அது எதையுமே அவன் காதலே வாங்கிக்க மாட்டான். இங்க பாரு தேவையில்லாம பேசாத, ஃபர்ஸ்ட் இந்த மருந்த குடி அப்படின்ட்டு ஒரு ஸ்பூன் தான் ஊட்டி விட போவான். ஆனா நம்ம ஹீரோயின் ரொம்ப வீக்கா இருந்திருப்பா போல. அவ அப்படியே டக்குன்ட்டு அன்கான்சியஸ் ஆயிருவா. ஆனா இந்த மருந்து சாப்பிட்டா மட்டும்தானே இவ ஹெல்த் நல்லபடியாகும் அப்படின்னு யோசித்த நம்ம ஹீரோ இப்ப டக்குன்ட்டு அவன் இந்த மருந்து எடுத்து அவன் வாயில ஊத்திட்டு நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரைட்டா கிஸ் பண்ணிடுவான். இந்த கிஸ் மூலியமா இந்த மருந்து இவன் கிட்ட இருந்து அவகிட்ட போயிருச்சு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இப்போ இந்த மருந்தெல்லாம் கொடுத்து முடிச்ச கடுத்துதான் நம்ம ஹீரோ அவ கால்ல போட்டிருக்க விலங்கு இன்னும் அவ கால்லயே தான் இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணி பாப்பானா. இவதான் அவளோட உயிரை பத்தி கூட மதிக்காம இவனை காப்பாத்திருக்காள. அதனாலயே இப்ப அவன் இந்த விலங்கெல்லாம் கழட்டி விட்டுட்டு அதனால வந்த காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுக்கிட்டு இருப்பான்.
அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் கான்சியஸ்னஸ்க்கு வந்துருவா. வந்தேனே அவளுக்கு லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்குமா, அதனால நம்ம ஹீரோ சரி இந்த சூப்பை குடின்னு சொல்லி கொடுப்பான். ஆனா அதுக்காக என்னால கையை தூக்கவே முடியல, புல்லட் வேற உள்ள பாஞ்சிருக்குல்ல, அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு இன்டைரக்டா அவனை ஊட்டி விட சொல்லுவா. ஆனா இதுக்கு நம்ம ஹீரோவும் எதுவும் பெருசா நோன்ங்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டான். அவனும் இப்ப அப்படியே அந்த சூப்பை ஊட்டி விட ஆரம்பிச்சிருவான். ஆனா இவன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டோனையும் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். என்னடா இது, நான் கூட இவனை ரொம்ப மோசமானவன் நினைச்சேன், ஆனா பரவாயில்லையே, இவனுக்குள்ளயும் கொஞ்சம் கைண்ட்னஸ் எல்லாம் இருக்கும் தான் போலயே அப்படிங்கிற மாதிரி அவ யோசித்துக்குவா. சோ இப்படியே ஒரு 4-5 நாள் ஓடிரும். இந்த 4-5 நாளுமே நம்ம ஹீரோ இவனை நல்லா பாத்துக்குவான். அப்ப அப்படிதான் ஒரு நாள் சரி காத்து வாங்கலாம்னு சொல்லி இவ ரிலாக்ஸா உட்காந்துருப்பாளா, அந்த இடத்துக்கு அந்த ஜீஜு பொண்ணு வருவா. அவ வந்துட்டு என்ன இது, நீ வேலைக்காரிங்கிறதே மறந்துட்டு ஏதோ இந்த வீட்டு எஜமான் மாதிரி நடந்துக்கிற, நீ எதுக்கு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்த, இதெல்லாம் எங்களோட பர்சனல் ஸ்பேஸ், மெய்டெல்லாம் இங்க வரவே கூடாது, நீ உனக்கு உடம்பு சரியில்லைங்கிற சாக்க வச்சுக்கிட்டு ஓவரா கவர்னர் ஓம் பக்கம் இழுக்க ட்ரை பண்ற, இதுக்கெல்லாம் நான் இன்னைக்கே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன், இங்க இருந்து எந்திரி அப்படின்ட்டு ஃபோர்ஸபிளா நம்ம ஹீரோனை பிடிச்சு இழுப்பாளா. அவளுக்கே ஏற்கனவே அடிபட்டிருக்கு, இதனால நம்ம ஹீரோனுக்கு லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்கும். பட் நல்ல வேலை கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவான். அவன் அப்படியே நம்ம ஹீரோயின் அப்படியே ஓகேவா இருக்காளா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருப்பான். ஆனா இதை நம்ம ஹீரோயின் அவளுக்கு சாதமா யூஸ் பண்ணிக்குவா. இப்ப அப்படியே ரொம்ப குளிர்ற மாதிரி இரும்பிக்கிட்டே, கொஞ்சம் லைட்டா இந்த கிளைமேட் குளிருதுன்னு நினைக்கிறேன், என் கிட்ட மட்டும் இப்ப ஜீஜோ போட்டிருக்கிற மாதிரி ஒரு ஃபர் கோட் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஏக்கமா சொல்லுவாளா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ எதை பத்தி யோசிக்காம, ஜீஜோ அவளுக்கு தான் உடம்பு சரியில்லை, உன் கோட்டை நீ அவளுக்கு கொடு அப்படின்ட்டு வலுக்காட்டாயமா அதை வாங்கி நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துருவான். ஆக்சுவலி அவளை வெறுப்பேத்தணுங்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோயின் இப்படிப்பட்ட ஒரு வேலையவே பார்த்திருப்பா. ஆனா இவகிட்ட போய் இப்படி தோக்குற மாதிரி ஆயிருச்சே அப்படின்ட்டு அந்த ஜீஜோ அங்க இருந்து கோவமா கிளம்பிடுவா. ஆனா அவ கிளம்புனக்கு அடுத்து இவங்க 2 பேரும் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அப்படியே கிஸ் பண்ணலான்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வருவாங்க. பட் கரெக்டா அந்த அசிஸ்டன்ட் வந்து காரியத்துக்கு எடுத்துருவான். கவர்னர் ஒரு முக்கியமான விஷயம் இப்பவே டிஸ்கஸ் பண்ணணும், வாங்க போலாம் அப்படின்ட்டு கூட்டு போயிருவான். இப்ப அப்படியே அந்த அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோ கிட்ட 4 நாள் முன்னாடி பார்ட்டில திடீர்னு 4 பேர் உள்ள வந்து ஷூட் பண்ணாங்கல்ல, அவங்க சாதாரண கேங்ஸ்டர்ஸ் மாதிரி தெரியல, பர்டிகுலரா உங்களை அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு கேங் சுத்துது, அவங்க தான் இந்த வேலையை பார்த்திருக்காங்க, அவங்க ஈஸ்ட் சைடு இருக்கிறதா எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ ஓகே அடுத்து என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கே தெரியும், அது மட்டும் இல்லாம அந்த கு ஃபேமிலி இறந்து போனக்கு அடுத்து அந்த 2 வருஷத்துக்கு இந்த ரூம் அங்க எங்க இருந்தா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும், அதையும் விசாரிச்சு வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதாவது நம்ம ஹீரோனுக்கு இப்ப மெமரி லாஸ் ஆயிருச்சு, ஆனா அதுக்கு முன்னாடி அவ எங்க இருந்தா, யாரோட அடைக்காலத்துல அவ இருந்தா அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். அதுக்கு அடுத்து அப்படியே நைட் டைம் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்கிற ரூம்குள்ள யாரோ இப்போ ஒரு திருடன் வந்து நம்ம ஹீரோயின் மேல ஆசிட் ஊத்துற மாதிரி வருவான். ஜஸ்ட் மிஸ் நம்ம ஹீரோயின் அப்படி தலானிய வச்சு மறைச்சிருவா. இந்த சத்தம் கேட்டு நம்ம ஹீரோ வந்து அவனை கையங்காலமா பிடிச்சிருவான். இப்ப பிடிச்சு இதெல்லாம் உன்னை பண்ண சொன்னது யாருடா அப்படிங்கிற மாதிரி அடிச்சு கேட்டுக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு கரெக்டா ஜீஜு வந்துருவா. அவ முழிக்கிற மொழியே சரி இருக்காது. இப்ப அப்படியே அந்த ஆளு அந்த ஜீஜுவை பார்த்து, மேடம் நீங்க சொல்லுதானே இதெல்லாம் நான் செஞ்சேன், ப்ளீஸ் என்ன எப்படியான இதுல இருந்து காப்பாத்துங்களேன் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுவான். ஆனா அந்த ஜீஜுவா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, தேவையில்லாம எல்லா படியும் ஏமல போட ட்ரை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அவ எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவா. ஆனா இவ முழிக்கிற மொழியிலேயே இவளுக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான். அதனால அந்த ஜீஜுக்கும் வேற வழியே இல்லாம அப்படியே உண்மையை சொல்லிடுவா. ஆமா நான் தான் ரூமுக்கு மேல ஆசிட் அடிக்க சொன்னேன், அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா உன்னை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட சுத்திக்கிட்டு இருப்பா. அவளுக்கு ஒரு சரியான பாடம் புகட்டணும்னு தான் நான் இப்படி பண்ணேன், அதுல என்ன தப்பு, என்னது அதுல என்ன தப்பா, ரூமங் என் வீட்டுல இருக்கிற என்னோட வேலைக்காரி, அவளுக்கு பாடம் போடுறதுக்கு நீ யாரு, என்னது நான் யாரா, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, அப்படி எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் சம்மதம் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகமே இல்ல, அது மட்டும் இல்லாம நீ இந்த வீட்டுக்கு வந்த ஒரு கெஸ்ட், அவ்வளவுதான், இந்த வீட்டோட முதலாளி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை இந்த வீட்டை விட்டு அடைச்சு விட்டுருவான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவளுக்கு ஏற்கனவே இந்த புல்லட் பட்ட இடம் இருக்கும்ல, அது இப்ப திரும்பி ஏதோ புண்ணா இருக்கும் போல, அதனால அதுக்கு இப்ப அப்படியே மெடிசன் அப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து இந்த மருந்து போடு, இதை போட்டா சீக்கிரம் காய ஆறிரும் அப்படின்ட்டு அவன் இப்ப மருந்து போட்டு விடுவான். இவ்வளவு க்ளோஸா வந்து நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை மூமெண்ட்ஸா ஆயிரும். ஆனா அப்ப நம்ம ஹீரோன் அப்படியே, இங்க பாருங்க உங்ககிட்ட இருந்து எதுவும் வேணுங்கிறதுக்காக நான் உங்க உயிரை காப்பாத்தல, அன்னைக்கு அந்த சர்வன்ட் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண வந்தப்ப நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்க, அதுக்கு ஒரு நன்றி கடனா தான் நான் உங்க உயிரை காப்பாத்தினேன். சோ நம்மளுக்குள்ள இருந்த கணக்கு சரியாயிருச்சு, நீங்க எனக்காக இப்ப அந்த கமாண்டரோட பொண்ணு கிட்ட சண்டை போட்டு வேற ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையை உங்களுக்கு இழுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பாப்பா. ஆனா நம்ம ஹீரோவா, இங்க பாரு அந்த கமாண்டரோட பொண்ணுனாலதான் நான் கவர்னர் ஆயிருக்கேன்னா என்ன, நான் என்னோட டேலண்ட்னாலதான் கவர்னர் ஆயிருக்கேன், சோ அவங்க ஃபேமிலியோட சப்போர்ட் எனக்கு அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். சோ இதுலயே நம்ம ஹீரோயின் நல்லா புரிஞ்சுக்குவான், அந்த ஜீஜோவுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் எந்த ஒரு லவ் எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே வீட்டு வாசல்ல வந்து நிப்பாளா. அப்ப வழக்கம் போல அவளுக்கு குளிர்ற மாதிரி இருக்கும். திடீர்னு அவளுக்கு மேல யாரோ வந்து கோட்டை வைப்பாங்க. சரி நம்ம ஹீரோ தான் நினைச்சா அப்படியே ஸ்மைலிங்கோட திரும்பினா அங்க பார்த்தா அந்த ஜீச்சன் நிப்பான். அவன் ரொம்ப அக்கறையா அந்த கோட்டெல்லாம் கொடுத்துட்டு, ரொம்ப நேரம் இப்படி குளிர்ல நிக்காதீங்க, இப்பதான் நீங்க ரெக்கவர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான்.
சரி இவ்வளவு காலையில இவன் என்னடா இந்த வீட்டுல பண்றா அப்படின்னு பார்த்தா நேத்து இவ தங்கச்சி இவன் மேல ஆசிட் ஊத்த வந்திருப்பாள். அந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக இவன் வந்திருப்பான் போல. சோ இதுலயே இவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிறது நம்ம ஹீரோனுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும். இப்படி இவங்க 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோவும் அவனோட டீமும் ஒரு 5-6 பேரை கைது பண்ணி உள்ள கூட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. இத பார்த்து அந்த ஜீச்சன் ஒரு மாதிரி ஷாக் ஆகி, என்னது இது இவ்வளவு பட்ட பகல்லையே இவன் அவனோட கவர்னரோட பதவியை வச்சுக்கிட்டு அகதிகளா இருக்கிற மக்களை இப்படி கொடுமைப்படுத்தி அரெஸ்ட் பண்ணி கூட்டு வரானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுவும் அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தன், நீங்க பண்றது ரொம்ப தப்பு, இந்த விஷயம் மட்டும் வெளியே பப்ளிக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானா. அப்பதான் நம்ம ஹீரோயின் அவனோட மூஞ்ச நல்லா பாப்பா. இந்த பையன் தான் அன்னைக்கு நம்ம ஹீரோயின் தலையில ஆப்பிள வச்சு அவங்க ஷூட் பண்றப்ப இவ கீழே விழுந்திருப்பாள். அந்த டைம் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பான். இத பார்த்து நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பதட்டமா போய், இங்க என்ன நடக்குது, இவர் எதுக்கு அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஹீரோ அந்த கேள்விக்கு எதுக்குமே பதில் சொல்லாம, சரி நீ என்ன இவன் கூட நின்று வெளியே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு அவனோட கோட்டை நம்ம ஹீரோயின் போட்டிருப்பாள். அதை அப்படியே கலட்டி அந்த ஜீச்சான் கிட்டே தூக்கி எறிஞ்சிருவான். சோ இதுலயே நம்மளுக்கு நல்லா தெரியுது நம்ம ஹீரோவுக்கு அந்த ஜீச்சானை பிடிக்கவே பிடிக்காது போல. ஆனா அந்த ஜீச்சான் ரொம்ப நல்லவன் போல. அவன் இப்பயும் நம்ம ஹீரோ கிட்ட சாஃப்டா, இங்க பாரு என்னதான் இருந்தாலும் என் தங்கச்சி பண்ணது தப்பு தான், எனக்கு புரியுது, ஆனா அதுக்குன்ட்டு நைட் நேரத்திலேயே அவளை வீட்டை விட்டு நீ அனுப்பிச்சிருப்ப, பாவம் அவன் ஃபுல்லா அழுதுகிட்டே இருக்கா, என்னதான் இருந்தாலும் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க போற பையன் தானே, இப்படி எல்லாம் நீ நடந்துக்கிட்டா அவன் மனசு ரொம்ப பாடுபடாதா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பாப்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ மூஞ்சில் அடிச்சாப்புல, இங்க பாரு நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத நான் முடிவு பண்ணிக்குவேன், நீ என் விஷயத்துல தேவையில்லாம தலையிடாத. என்னது நான் தேவையில்லாம தலையிடக்கூடாதா? இப்ப பாரு நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல நியாயமாவா இருக்கு? இப்படி சம்பந்தமே இல்லாம ஒரு 4-5 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு வரையே, அவங்க ஃபேமிலி பத்தி கொஞ்சமா நீ யோசித்து பாத்தியா அப்படிங்கிற மாதிரி அந்த ஜீசன் சொல்லி பாப்பான். ஆனா நம்ம ஹீரோவா, நீ என்ன வேணாலும் சொல்லுடா, நான் காதுலயே வாங்கிக்க மாட்டேன் அப்படின்ட்டு இப்போ அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்து எல்லாத்தையும் பேஸ்மெண்ட்ல அடைக்க சொல்லிருவான். இத பார்த்த நம்ம ஹீரோனுக்கு இவன் ஏன் திடீர்னு இப்பெல்லாம் நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி குழப்பமாயிரும். சரி பேசாம இந்த விஷயத்த பத்தி அவன் கிட்டே கிட்ட தெரிஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோன் அவன் கிட்ட பேசுறதுக்காக போவாளா. ஆனா அப்ப அவன் எடுத்த உடனே, நீ என்ன காலையில சம்பந்தம் இல்லாம இந்த ஜீச்சன் கூட பேசிக்கிட்டு இருந்த, இனிமேல் அவன் கூட பேசுறத நிப்பாட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோன் இது எதுக்குமே பதில் சொல்லாம, சரி அதெல்லாம் இருக்கட்டும், காலையில ஒரு 4-5 பேர் அரெஸ்ட் பண்ணீங்கல்ல எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ பட்டுன்ட்டு, அதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும், நீ யாருங்கிறத மறந்துடாத, என்ன இருந்தாலும் நீ இந்த வீட்டுல வேலை பாக்குற ஒரு வேலைக்காரி அப்படின்றான். இதனால இப்ப நம்ம ஹீரோனுக்கு செம்மையா கடுப்பாயிரும். ஆமால கரெக்ட், நான் ஒரு வேலைக்காரி தானே, அப்பனா இனிமேல் நான் யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுங்கிறதையும் நீங்க சொல்லாதீங்க அப்படின்ட்டு அவ அங்க இருந்து போவா. ஆனா அப்படி அவ கிளம்புறப்ப கரெக்டா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வந்து, கவர்னர் நம்ம இதுக்கு மேலே அவங்களை போட்டு டார்ச்சர் பண்ணோம்னா அவங்க செத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவானா. இதை நம்ம ஹீரோயின் கேட்டுருவா. இதனால நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி குழம்பி போயிருவா, இங்க என்னதான் நடக்குது அப்படின்ட்டு. அதனால சரி பேசாம நம்ம ஜீச்சங்கயான்னு போய் பார்த்து என்ன நடக்குதுன்ட்டு அவன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அவனோட கிளினிக்கு போவா. என்னன்னு பார்த்தா அந்த ஜீச்சங் வந்து ஒரு டாக்டர் போல. ஆனா இப்படி இவ அந்த கிளினிக்குள்ள போறத நம்ம ஹீரோ பாத்துருவான். ஆனா இப்ப கிளினிக்குள்ள போய் பார்த்தா அங்க ஒரு லேடி அப்படியே ஜீச்சன் கிட்ட அழுது புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாத்திரையெல்லாம் நீங்க எனக்கு எதுக்கு எழுதி கொடுக்குறீங்க, இதுக்கு மேல நான் எதுக்கு உயிரோட இருக்கணும், என் பையனே சாக போறான் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பாங்களா. யாருடா அந்த லேடி அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு கூட ஒரு வெயிட்டர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிருப்பான்ல, அந்த வெயிட்டரோட அம்மா போல. அந்த வெயிட்டரை தான் இப்ப நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருந்திருப்பான். இது தெரிஞ்சனாலதான் அவங்க அம்மா அப்படி கதறி அழுதுகிட்டு இருப்பாங்க. சரி அழுகுறாங்களே நம்ம ஏதாவது ஆறுதல் சொல்லலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல போனாலும் அவங்க அப்படியே நம்ம ஹீரோவை தான் பிடிச்சி கழுவி ஊத்துவாங்க. அவன் இந்த ஊருக்கு கவர்னரா வந்ததுல இருந்தே அவன் அட்டகாசம் தாங்க முடியல. அவனோட பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நிறைய பேர் அவன் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படியே போச்சுன்னா அந்த ஊரே சுடுகாடாயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இதை கேட்டோனையும் நம்ம ஹீரோயினுக்கா இருக்கட்டும் அந்த ஜீச்சனுக்கா இருக்கட்டும் ஒரு மாதிரி அப்படியே மூஞ்சே மாறிடும். என்னது கவர்னர் இவ்வளவு கெட்டவனா அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த லேடியும், நீ கவர்னர் வீட்டுல தான் வேலை பாக்குறதா கேள்விப்பட்டேன், தயவு செஞ்சு என்னோட பையனை பாக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி பாப்பா. ஆனா அதுக்கு அந்த ஜீச்சன், இங்க பாருங்க அவங்களே அந்த வீட்டுல வேலை தான் பாக்குறாங்க, தயவு செஞ்சு அவங்களை போட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கு உடனே அந்த லேடி, சரி அப்பனா எனக்கா நீ ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, நான் கடைசியா செஞ்சு கொடுக்குற சாப்பாடை என் பையன் ஒரு தடவை சாப்பிட்டா கூட எனக்கு போதும், இந்த சாப்பாடை மட்டும் நீ போய் அவன் கிட்ட கொடுத்துரு அப்படின்ட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி அவ கால்ல எல்லாம் விழுந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. அதனால நம்ம ஹீரோயினும், சரி நீங்க நைட்டு செஞ்சு கொடுங்க, நான் எப்படியான்னு கொடுக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு ஒத்துக்குவா. இவ இப்படி தைரியமா ஹெல்ப் பண்ண போறான்னு தெரிஞ்ச உடனே அந்த ஜீச்சன், பரவாயில்லையே நீ ஒரு நல்ல விஷயம் பண்ற அப்படிங்கிற மாதிரி தோல்ல கை வச்சு அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா அன்னாரம் கரெக்டா நம்ம ஹீரோ அந்த கிளினிக்குள்ள வந்துருவான். அவன் இவங்க 2 பேரும் க்ளோஸா இருக்கிறத பார்த்தனையும் செம எரிச்சலாயிருவான். இப்ப அப்படியே, நீ என்னதான் இருந்தாலும் கமாண்டரோட தத்தெடுத்து வளர்க்குற பையன் தான், நீ நினைச்சா எப்பேற்பட்ட வேலைக்காரியா வேணாலும் உன் வீட்டுக்கு வேலை பாக்குறதுக்கு வச்சுக்கலாம், நீ அடிக்கடி ஏன் வேலைக்காரி கூட சுத்திக்கிட்டு இருக்க, சரி இப்ப நீங்க 2 பேரும் பேசி முடிச்சிட்டீங்கன்னா நான் என் வேலைக்காரியை திரும்பி என் வீட்டுக்கு கூட்டு போலாமா அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோயினை வெளியே கூட்டு வந்துருவான்.
ஆனா இப்பதான் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் தெரிய வரும். இந்த ஜீச்சன் வந்து அந்த கமாண்டரோட உண்மையான பையன் கிடையாது போல, இவனை தத்தெடுத்து வளர்க்கறாரு. ஆனா வெளியே வந்த ஹீரோ திரும்பவும் நம்ம ஹீரோயினை திட்ட ஆரம்பிப்பான். இங்க பாரு, நீ ஒரு வேலைக்காரிங்கிறத மறந்துடாத. என்ன அந்த ஜீச்சன் எப்படியான்னு மடக்கி அவனை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹார்ஷா பேசுவான். ஆனா அதுக்கு இப்ப நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு, கரெக்ட், நீங்க சொல்ற மாதிரி நான் ஒரு வேலைக்காரி தானே, நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறத என்னோட பாஸ் ஆன நீங்க சொல்ல தேவையில்ல, என்னோட பர்சனல் மேட்டரை நானே பாத்துக்குவேன் அப்படின்றவா. இதனால கடுப்பாய் போன நம்ம ஹீரோவும், சரி உன்னோட விஷயத்துல நீயே பாத்துக்குவேல, அப்பனா இப்ப சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேரு, உனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அதே இடத்துல விட்டுட்டு இவன் மட்டும் கார்ல கிளம்பிடுவான். ஆனா நம்ம ஹீரோனுக்கு இது பெருசாலாம் அஃபெக்ட் ஆகாது. போடா, நான் வரப்ப என்ன கார்லயா வந்தேன், நடந்து தானே வந்தேன், திரும்பி எனக்கு நடந்தே போய்க்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வாய்க்குள்ளேயே திட்டிக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருப்பா. அதுக்கடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு கவர்னரோட வீட்டு பேஸ்மெண்ட் கீழே தான் இப்ப அரெஸ்ட் பண்ண எல்லாரையும் வச்சிருப்பாங்களா, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின், நான் கவர்னரோட பர்சனல் மெய்டு, இங்க இருக்கிற கைதிகளுக்கு சாப்பாடு கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு பர்டிகுலரா அந்த வெயிட்டர் பையனுக்கு மட்டும் சாப்பாடு கொடுக்க போவாளா. ஏன்னா அவங்க அம்மா தான் சாப்பாடு கொடுத்து விட்டுருப்பாங்களே. இது தெரிஞ்சனையும் அந்த பையனும் அட்லீஸ்ட் கடைசியா எங்க அம்மாவோட சாப்பாடை சாப்பிடறதுக்காக நான் கொடுத்து வச்சிருக்கேனே அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா அப்ப வசந்த நேரமா பார்த்து அவ தலையிலேயே ஒரு இடி இடிச்சு அவளை செமையா லாக் பண்ணி அவ தலையில இருக்கிற ஹேர்பினை வச்சு அவன் ஹேண்ட் கஃப் ஓபன் பண்ணிடுவான். அது மட்டும் இல்லாம அந்த ஹேர்பின் செம ஷார்ப்பா இருக்கும் போல. இப்ப அதை அப்படியே நம்ம ஹீரோயின் கழுத்து கிட்ட வச்சு இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகி போலான்னு பிளான் போடுவான். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவானா. உடனே அந்த ஆளு நம்ம ஹீரோயின் கழுத்துக்கிட்ட கரெக்டா அந்த ஷார்ப்பான பொருளை வச்சுக்கிட்டு, என்ன ஒழுங்கு மரியாதை இந்த இடத்தை விட்டு விட்டுருங்க, இல்லனா இங்கேயே அவளை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவான். இத பார்த்தனே நம்ம ஹீரோக்கு செமையா கடுப்பாகும். ஆனா நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது, இவன் நல்லவன்ல நினைச்சோம் அப்படின்ட்டு. அப்புறம் தான் அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்தையே சொல்லுவான், இவன் ஒண்ணு சாதாரண வெயிட்டர்லாம் கிடையாது போல, நம்ம ஹீரோவை போட்டு தள்ளணும்ட்டு அன்னைக்கு ஒரு கேங் உள்ள வந்திருப்பாங்கல்ல, அந்த கேங்கோட தலைவனே இவன் தானா. அதுவும் இவன் கூட சேர்த்து பிடிச்சிட்டு வந்து எல்லாருமே அகதியெல்லாம் கிடையாது, அன்னைக்கு அங்க ஷூட்டிங் பண்றதுக்கு வந்த கேங்ஸ்டர்ஸ் தான் பிடிச்சிட்டு வந்து உள்ள அடைச்சு போட்டிருப்பாங்க. இது தெரிஞ்சிடும் நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவா, அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோமே, சரி நம்ம பண்ண தப்ப நம்மளே தான் சரி பண்ணணும்ட்டு. இப்ப அப்படியே அந்த ஆள் கிட்ட, நீ ஒரு முட்டாளாடா, நான் ஒரு சாதாரண வேலைக்காரி, என்ன நீ இப்படி பிடிச்சு வச்சா அவங்க உன்னை இங்க இருந்து விட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா. இதை கேட்டோன்னு அவன், அப்பனா நீ இம்பார்ட்டன்ட் கிடையாதா, அப்பனா நீ எதுக்கு உயிரோட இருந்துகிட்டு அப்படின்ட்டு அவளை குத்தலான்ட்டு போவான். ஆனா அன்னாரம் நம்ம ஹீரோ, ஸ்டாப் பண்ணு, உனக்கு என்ன, இங்க இருந்து நீ தப்பிக்கணும் அவ்வளவுதானே, அவளை விட்டுரு, நாங்க யாரும் உன்னை பின் தொடர்ந்து வர மாட்டோம், இங்க இருந்து நீ தப்பிச்சு போலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோன் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டா, எனக்காக நீ இவ்வளவு பெரிய ஒரு கொலகாரனை வெளியே விட போறியா அப்படின்ட்டு. ஆனா அப்ப நம்ம ஹீரோ, நீ சொல்றது கரெக்ட் தானே, இத பத்தி கூட யோசிக்கலாமே அப்படின்ட்டு அவன் தலையை லைட்டா இன்னொரு பக்கமா சாய்ப்பான். இதுலயே நம்ம ஹீரோன் என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சுக்கிட்டு அவ இப்ப அப்படியே லைட்டா அவ தலையை சாய்ச்ச உடனே நம்ம ஹீரோ அவனோட கன் எடுத்து இப்ப அந்த ஆளை அப்படியே ஷூட் பண்ணிடுவான். ஆனா அப்பயே அவன் முழுசா சாகாம பக்கத்துல ஒரு ஆபீசர் கிட்ட இருந்து கன்னை புடுங்கி நம்ம ஹீரோயினை ஷூட் பண்ணலான்ட்டு ஏம் பண்ணுவான். ஆனா நம்ம ஹீரோ குறுக்கால வந்து அவன் கையில அந்த புல்லட் பட்டுரும். இதை பார்த்து அந்த சுத்தி இருந்த எல்லா ஆபீசர்ஸுமே அந்த ஆளை அதே இடத்துல சுட்டு கொண்டுருவாங்க. இப்போ இப்படி நம்ம ஹீரோ கையில அடிபட்டு இருக்குங்கிறனால நம்ம ஹீரோயின் தான் மருந்தெல்லாம் போட்டு விட்டுக்கிட்டு இருப்பாளா. அப்ப நம்ம ஹீரோயின், நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான், அவன் நல்லவன் நினைச்சுக்கிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா அந்த விஷயத்துக்கு நம்ம ஹீரோ பெருசா கோவப்படவே மாட்டான். நம்ம ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்கா தான் இருக்கும், என்னடா இது நம்ம மேல கொஞ்சம் கூட கோவமே படல அப்படின்ட்டு. சரி அதோட சேர்த்து நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோ இப்ப என்ன நினைச்சான்னு தெரியல, அப்படியே நம்ம ஹீரோயினை கிஸ் பண்றதுக்கு ரொம்ப பக்கத்துல வருவான். ஆனா அப்ப வழக்கம் போல அந்த அசிஸ்டன்ட் நடுவுல வந்து, கவர்னர் நான் உங்களுக்கு மெடிசன் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு காரியத்தையே கெடுத்து விட்டுருவான். ஆனா அதுக்கடுத்து அந்த அசிஸ்டன்ட்க்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இங்க வேற ஏதோ சம்பவம் நடக்க போகுது அப்படின்ட்டு. சரி நான் மருந்து இங்க வைக்கிறேன், உங்க மெய்டு உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுவான். சரி அதுக்கடுத்து அந்த மெடிசன் எடுத்து நம்ம ஹீரோ குடிப்பானான்னு சொல்லி பார்த்தா அவன் அப்படியே, நீ வச்சுட்டு போ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு குடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி இழுத்து அடிச்சு சொல்லுவானா. இதுலயே நம்ம ஹீரோனுக்கு நல்லா புரிஞ்சிரும், ஓகே இவன் என்னதான் பெரிய ஸ்ட்ராங்கான ஆளா இருந்தாலும் மருந்து கசக்குன்னு சொல்லி குடிக்காம எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான் போல அப்படின்ட்டு. ஸ்டார்டிங்ல அவன் எப்படி மருந்து கொடுத்தானோ அதே மாதிரி இப்ப நம்ம ஹீரோயின் அவ வாயில அந்த மருந்தை ஊத்திட்டு ஸ்ட்ரைட்டா போய் நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிடுவா. இதனால இப்ப அந்த மருந்து அவன் குடிச்ச மாதிரி கணக்காயிருச்சான். ஆனா இப்படி மருந்து சாப்பிடுறது ரொம்ப வித்தியாசமாவும் இருக்கு, புதுசாவும் இருக்குப்பா. நம்ம ஹீரோவும் இதுக்கு அப்போஸ் எல்லாம் பண்ணிருக்க மாட்டான், அவனும் இப்ப கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆனா இப்படி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்பயே திடீர்னு நம்ம ஹீரோவோட செத்து போன அம்மா அந்த இடத்துக்கு வருவாங்க. அவங்க வந்து, நீ எல்லாம் ஒரு பிள்ளையாடா, அந்த குடும்பம் தான் நம்ம குடும்பத்தையே மொத்தமா அழிச்சிச்சு, நீ எல்லாத்தையும் மறந்து இப்ப அவ கூட இப்படி ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்க, இதுதான் செத்து போன எங்களுக்கு நீ காட்டுற மரியாதையா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா பேசுற மாதிரி யோசிப்பான். என்னன்னு பார்த்தா இப்ப கண்டது எல்லாமே கனவு போல. இவன் நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணது வரைக்கும் நடந்திருக்கும், அதுக்கு அடுத்து தூக்கத்துல அவங்க அம்மா இந்த மாதிரி புலம்புற மாதிரி அவன் கனவு கண்டிருப்பான். ஆனா இப்படி ஒரு கனவு வந்தனாலேயே நம்ம ஹீரோ அன்னையில இருந்து நம்ம ஹீரோயின் பக்கத்துல போறதே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருப்பான். இவன் மருந்து கொண்டு வந்து கொடுத்தா கூட இங்க இருந்து போ அப்படின்ட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் தூக்கி கதவு மேல எறிவான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். இவ கஷ்டப்படுறத அந்த வீட்டுக்கு எதிர்ச்சியா வந்து ஜீச்சனும் நோட் பண்ணிடுவான். ஆனா
ஆனா இத பத்தி அவன் எதுவும் பெருசா பேசிக்காம, ஐயோ சாரி ரூமன், எனக்கு உண்மையிலே அந்த அம்மாவோட பையன் அந்த கேங்ஸ்டரோட தலைவன் சொல்லி தெரியவே தெரியாது. நானும் அவன் ஏதோ ஒரு சாதாரண வெயிட்டர் நினைச்சுதான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உன்கிட்ட பேசினேன். மித்தபடி நீ என்ன எதுவும் தப்பா எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நடந்த விஷயத்துக்கு அவன் சாரி கேட்பான். நம்ம ஹீரோனும் இவனை மன்னிச்சு விட்டுருவா. ஏன்னா இவ எப்படி அந்த லேடி கிட்ட ஏமாந்துருப்பாளோ அதே மாதிரிதான் இவனும் அவங்க சொன்னதெல்லாம் நம்பியிருக்கான் அப்படின்ட்டு அவன் மன்னிச்சு விட்டுருவா. ஆனா அப்போ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கத நம்ம ஹீரோ மேல இருந்து பார்த்துட்டு, ரூமன் உனக்கெல்லாம் அறிவே இல்லைங்கிறது நல்லாவே தெரியுது. யாரான்னு ஏதான்னு சொன்னா அதை அப்படியே நம்பிடுற. அதனாலதான் 2 நாளைக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு சம்பவமே நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம ஹீரோனை தான் பிடிச்சு திட்டுவான். பாவம் நம்ம ஹீரோனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாது. ஒரு மாதிரி அமைதியா தான் இருப்பா. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த வீட்டுல வேலை பாக்குற ஒரு வேலைக்காரன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, இங்க பாரு, ஏற்கனவே கவர்னர் ரொம்ப கடுப்புல இருக்காரு. அவர் இப்படி கோவமா இருந்தாவே அவரோட குடும்பத்தோட நினைவு இடத்துக்கு தான் வருவாரு அப்படின்ட்டு இப்போ ஒரு ரூமுக்கு கூட்டு போவான். அங்க பார்த்தா நம்ம ஹீரோட ஃபேமிலியில இறந்து போன எல்லாரோட பேரும் ஒரு நேம் போர்ட்ல போட்டிருக்கும். ஆக்சுவலி இந்த இடத்துலதான் இறந்து போனவங்களுக்கு மரியாதைலாம் செலுத்துவாங்க போல. இதை நல்லா சுத்தமா நீட் பண்ணி வை அப்படின்ட்டு அந்த சர்வெண்ட் அங்க இருந்து கிளம்பிடுவான். அப்படி நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிறதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவானா. அவன் வந்து, நீ என்ன இந்த ரூம்ல பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு ஒரு கத்துவான். இதனால பயந்து போன நம்ம ஹீரோயின் கையில வச்சிருந்த ஒரு நேம் பிளேட்டை அப்படியே கீழே போட்டு உடைச்சிருவா. இதனால கடுப்பாய் போன நம்ம ஹீரோ, இன்னைக்கு நைட்டு பூரா நீ வாசல்ல நீல் டவுன் பண்ணியே தான் இருக்கணும், அதுதான் உனக்கான பனிஷ்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லிடுவான். பாவ நம்ம ஹீரோயின் இப்ப வேற வழியே இல்லாம கல்லும் மண்ணும் நிறைஞ்ச இடத்துல அப்படியே நீல் டவுன் போட்டிருப்பா. இதை வந்து நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இப்ப அப்படியே பார்த்துட்டு போய் நம்ம ஹீரோ கிட்ட, அவளுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, அவ ரொம்ப நேரமா வெளியே நீல் டவுன் போட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்ப்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ கோவமா, உனக்கு எப்ப இருந்து அவ மேல அக்கறை வந்துச்சு? நான் அவ மேல எல்லாம் ஒன்னும் அக்கறை படல. அவளுக்கு அப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு நீங்க இங்க நிம்மதியாவா இருக்கீங்க? நீங்க அதை பத்தியே தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் என்னோட பெரிய கவலையே. இங்க பாருங்க, சில விஷயங்கள்லாம் நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது. நீங்க பாஸ்ட நினைச்சு பிரசன்ட விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லி பார்ப்பான். ஆனா அதை எதையுமே நம்ம ஹீரோ காதுல வாங்கிக்காம, சரி இப்ப வண்டி எடு, நம்ம ஸ்ட்ரைட்டா கமாண்டரோட வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு அங்க கிளம்புவான். இவன் எதுக்குடா சம்பந்தமே இல்லாம அங்க போறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்ப அங்க போய் அந்த கமாண்டர் கிட்டயும் அந்த ஜிஜோ கிட்டயும் சாரி கேட்பான். ஏன்னா அன்னைக்கு நடுராத்திரி இவளை வீட்டுல இருந்து அனுப்பிச்சு விட்டுருப்பான்ல, அதுக்காக. ஆனா இவனை ஒரு பொருட்டா கூட அந்த கமாண்டர் மதிக்கவே மாட்டாரு. என்னோட பொண்ணை நீ எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்க, இப்ப எல்லாத்தையும் பண்ணிட்டு திரும்ப இங்க வந்து நிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இன்சல்ட் பண்ற மாதிரி தான் பேசுவாரு. ஆனா நம்ம ஹீரோ இது எதையுமே பொருட்படுத்திக்காம, இங்க பாருங்க, நான் ஜிஜோவை திரும்பி என்னோட வீட்டுக்கே கூட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன். இனிமேல் இந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் நடக்காது, அவளை நல்லா பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அந்த கமாண்டர் கேட்கற மாதிரியே இருக்க மாட்டாரு. என் பொண்ணுக்குலாம் அவனு நீ தேவையில்ல, இங்க இருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி தான் கத்திக்கிட்டு இருப்பாரு. ஆனா இவர் சொல்றது எதையுமே இந்த ஜிஜோ பெருசாவே எடுத்துக்காம, அப்பா நீங்க சும்மா இருங்க, அவனே மனசு மாதிரி வந்திருக்கான், இதுதான் கரெக்டான சான்ஸ், நான் அவன் கூட போய்க்கிறேன் அப்படின்ட்டு ஜிஜோ ரொம்ப ரெடியா இருப்பா. இப்போ பொண்ணே ஓகேண்டா, அதனால சரின்ட்டு அந்த கமாண்டரும் அந்த ஜிஜோவை அனுப்பிச்சு விட்டுருவாரு. இப்போ நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்த உடனே அந்த ஜிஜோ பொண்ணு முத பாக்குறது நம்ம ஹீரோயின் அங்க நீண்டோன் போட்டு பனிஷ்மெண்ட் வாங்கிக்கிட்டு இருக்கிறது தான். இதை பார்த்தனையுமே அவளுக்கு செம சந்தோஷமாயிரும். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் காது படவே அங்க இருக்கிற வேலைக்காரங்க எல்லார்கிட்டயும், சீக்கிரமே உங்க கவர்னருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிரும், அதனால நான் தான் இனி இந்த வீட்டோட எஜமானம்மா, இந்த சந்தோஷமான செய்தியை சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கலாம் தான் இங்க வந்தேன் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயினுக்கு கேட்கற மாதிரியே சொல்லுவா. இதெல்லாம் பண்ணது மட்டும் இல்லாம இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட போய், நான் இவ்வளவு ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்கேன், எனக்கு விஷ் பண்ண மாட்டியா அப்படின்ட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணி அவளை விஷ் பண்ண வச்சது மட்டும் இல்லாம, எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி உனக்கும் நான் கிஃப்ட் கொடுப்பேன் அப்படின்ட்டு ஒரு வெள்ளி காசை எடுத்து அவளுக்கு நேரா தூக்கி போடுவா. இது ஆப்வியஸா நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ற மாதிரி தான் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இதை பாக்குறப்ப நம்ம ஹீரோக்கு கடுப்பா தான் இருக்கும். ஆனா அவன் எதுவுமே வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க மாட்டான். அதுக்கடுத்து இப்படியே நைட் ஆயிரும். ஆனா நைட்டுமே நம்ம ஹீரோயின் அதே இடத்துல தான் நீல் டவுன் பண்ணி உட்காந்துருப்பா. இப்ப பனி வேற ரொம்ப பெய்ய ஆரம்பிச்சிரும். இந்த பனில இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, இதுவே உள்ள பாக்கணும், நம்ம ஹீரோவும் அந்த ஜிஜோவும் சந்தோஷமா அப்படியே டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் வெளியே இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கறதையும் நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு தான் இருப்பான். ஆனாலும் நீ உள்ள வா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டான். இப்படியே அந்த பனில நீல் டவுன் போட்டனால நம்ம ஹீரோயின் ரொம்ப வீக் ஆகி மயக்கமே போட்டு விழுந்துருவா. அதுக்கடுத்து டக்குன்ட்டு வந்து அவளை யாரும் தூக்குற மாதிரி இருக்கும். சரி நம்ம ஹீரோ தான் சொல்லி நினைச்சா, இப்ப அந்த இடத்துக்கு வந்தது அந்த ஜீச்சன். அவன் தான் இப்ப நம்ம ஹீரோயினை அவளோட ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டு அப்படியே சுடு தண்ணி வச்சு உத்தரம் கொடுத்துக்கிட்டு இருப்பான். ஆனா அப்பயுமே நம்ம ஹீரோயின் மயக்க நிலைமையில இருக்கிறப்ப, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே தான் இருப்பா. ஆனா அந்த ஜீச்சன் தான் இப்ப அப்படியே அவ பக்கத்திலே இருந்து அவளுக்கு தட்டி கொடுத்து, ஒன்னும் இல்ல, நான் பக்கத்துல இருக்கேன், நீ ரிலாக்ஸா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லதான் அவ கொஞ்சம் காமான நிலைமைக்கே வருவா. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆர்வமா இருக்கும், நேத்து மயங்கி விழுந்தாலே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ட்டு. அதனால குட்டி போட்ட பூனை மாதிரி நம்ம ஹீரோயின் ரூம் முன்னாடி சுத்திக்கிட்டே இருப்பானா. ஆனா அப்ப எதிர்பாராத விதமா ஜீச்சன் அந்த ரூம்ல இருந்து வெளியே வருவான். இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ செம கடுப்பாயிருவான். அப்ப நைட்டு பூரா இவன் அவ கூட தான் இருந்தானா அப்படிங்கிற மாதிரி. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த ஜீஜோ பொண்ணு வந்துருவாளா. அவ வந்துட்டு, எங்க அண்ணா கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டுல தான் இருப்பாரு, ஏன்னா நம்மளுக்கு கூடி சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுதுல, அதனால கல்யாண வேலையெல்லாம் பாக்குறதுக்காக எங்க அப்பா தான் இவனை இங்க அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இவன் இந்த ஏரியா சைடு சுத்துறதே நம்ம ஹீரோக்கு பிடிக்காது. இதுல இந்த வீட்டுல வேற இருக்க போறான்னு தெரிஞ்சனையும் அவனுக்கு
அவளுக்கு இன்னும் செமையா கடுப்பாகும். ஆனா அப்ப அந்த ஜீஜோ பொண்ணு சும்மா இல்லாம, நீ என்ன திடீர்னு அந்த ரூமங்க மேல அவ்வளவு அக்கறைப்படுற, உனக்கு என்ன அவளை பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு அந்த ஜீச்சனும், அவ வேலைக்காரியா இருந்தா கூட எனக்கு பிரச்சனையே கிடையாது, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ ஓகேன்னு சொன்னா அவளை நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதனால இப்ப நம்ம ஹீரோ இன்னும் கடுப்பாகி அப்படியே நம்ம ஹீரோனை பாக்குறதுக்காக தான் போவானா. அங்க பார்த்தா அவ இன்னும் டயர்ட்ல படுத்துதான் இருப்பா. ஆனா இவன் உள்ள வந்துட்டான் அப்படிங்கறது தெரிஞ்சனையும் கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிப்பாளா. பட் இவளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறனாலே என்னன்னு தெரியல, நம்ம ஹீரோ கொஞ்சம் அக்கறையா நடந்துக்குவான். அதுக்கு உடனே நம்ம ஹீரோயினும், நேத்து நான் தெரியாம தான் அந்த தப்பை பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சாரி கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்ப அப்படியே அவன், இங்க பாருங்க, நீங்க இறந்து போனவங்களே நினைச்சுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா மேல இருந்து பாக்குற அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க உடம்பு தான் உங்களை விட்டு தனியா போயிருக்குமே தவிர்த்து அவங்க உயிர் உங்களையே சுத்தி சுத்தி தான் இருக்கும். இப்ப கூட பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கும் ஜீஜோவுக்கும் கல்யாணம் ஆக போகுது. அதுக்கடுத்து ஒரு ஃபேமிலியா நீங்க சந்தோஷமா வாழ்ந்தீங்கன்னா உங்க அம்மா அப்பா உங்களை சொர்க்கத்துல இருந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவாளா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ அப்படியே, அப்ப நான் ஜீஜோவை கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்துல உனக்கும் சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நம்ம ஹீரோனுக்கு அப்படியே அடுத்த வார்த்தை பேசுறதுக்கு அவ்வளவு தயக்கமா இருக்கும். பட் இருந்தாலும் அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு, ஆமா நான் உங்க வீட்டு வேலைக்காரி, நீங்க சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை பாக்குறதுக்கு எங்களுக்கும் சந்தோஷமா தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு தான் சொல்லுவா. ஏன்னா அவளுக்கு இப்ப நம்ம ஹீரோ மேல லைட்டா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் இருந்தாலும் அவ ஒரு வேலைக்காரி, ரியாலிட்டியில இவங்க ரெண்டு பேரும் சேர முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு தான் அவ இப்படிலாம் பேசுவா. இப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு ஜீச்சானு வந்துருவானா. அவன் இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை திட்ட ஆரம்பிப்பான். அவ என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் இப்பதான் அவ உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிக்கிட்டு இருக்கு, அவளை போய் அந்த பணியில நிக்க வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி அவனை திட்டிட்டு நம்ம ஹீரோனுக்கு அப்படியே பெட்ஷீட் எல்லாம் நல்லா பொத்தி விடுவானா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு இன்னும் கடுப்பாயிரும். அவன் அப்படியே, உன்னை இந்த ஜீச்சனாலதான் நல்லா பாத்துக்க முடியும்னு நினைக்கிறேன், உண்மையிலே எல்லார விடியும் அவன் தான் உன் மேல ரொம்ப அக்கறை வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கடுப்பா அவன் சொல்லுவான். அதுக்கடுத்து அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காட்டுவாங்க. இப்ப நம்ம ஹீரோனுக்கு ஃபுல்லா சரியாயிருமா. அதனால இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவா. அப்போ அப்படிதான் நம்ம ஹீரோவோட கல்யாணத்துக்கு என்ன ஸ்வீட் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் அந்த ஜீஜோ பொண்ணும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அதனால சாம்பிள் பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயின் நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்து வந்து அங்க வைப்பா. இதை வந்து நம்ம ஹீரோவும் ஜீஜோவும் நல்லா சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இதை பார்த்த ஜீச்சன் என்ன நினைச்சான்னு தெரியல, நம்ம ஹீரோயினுக்கும் திருட்டு தரமா ஒரு ஸ்வீட் அப்படியே கையில கொடுத்து, நீயும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இவன் இப்படி தாமல அக்கறை வச்சு ஸ்வீட் கொடுக்குறான் அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அதனால லைட்டா ஸ்மைல் பண்ணுவா. ஆனா இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ நோட் பண்ணிடுவான். அதனால இப்ப வீம்புக்குனே அந்த ஜீஜோ பொண்ணுகிட்ட, நீ கல்யாணத்துக்கு எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கணும்னு முடிவு பண்ணலன்னு ரூமங் ஃப்ரீயா தானே இருக்கா, அவளை கூப்பிட்டு போய் இப்ப ட்ரையல் ஒரு தடவை பாத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஏற்கனவே அந்த ஜீஜோ பொண்ணு எப்படா நம்ம ஹீரோனை வம்பிக்கலான்ட்டு ரெடியா இருப்பா. இப்ப இவனே அழகா ஒரு சான்ஸ் கொடுத்துறான். இப்ப அப்படியே அந்த ஜீஜோ பொண்ணு இந்த கல்யாணத்துக்காக நம்ம ஹீரோ வாங்கி கொடுத்த கிஃப்ட் எல்லாம் அப்படியே காமிச்சு, கல்யாணம் ஒரு நாள் தான் நடக்க போகுது, ஆனா பாரு அவன் எனக்கு விதவிதமா ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருக்கான், விதவிதமா ஹேர் ஆக்சசரிஸ் வாங்கி கொடுத்திருக்கான், இதெல்லாம் பாக்குறப்ப உனக்கு பொறாமையா தான் இருக்கும், எனக்கு அது நல்லாவே புரியுது. ஆனா என்ன இருந்தாலும் நீ எப்பயுமே எனக்கு கீழே தான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இன்சல்ட் பண்ற மாதிரி தான் பேசுவா. ஆனா நம்ம ஹீரோயின் இதை எதையுமே கண்டுக்க மாட்டா. அவ வாட்டுக்கு அவளுக்கு தலை சீவி விட்டுக்கிட்டு இருப்பாளா. அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு ஹேர் கிளிப்பை குத்துறப்ப இந்த ஜீஜோ பொண்ணு வீம்புக்குன்னு தலையை அங்கிட்டு இங்கிட்டும் ஆட்டுவா. இதனால அந்த கிளிப்போட எட்ஜ் அவ தலையிலே போய் குத்திருமா. இதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டு அவளை அடிக்கவே ஆரம்பிச்சிருவா. ஆனா இந்த வட்டம் நம்ம ஹீரோயின் பொறுமையாவே இருக்க மாட்டா. அவ பதிலுக்கு சப்பு நிறைய. அவ்வளவுதான், இவங்க ரெண்டு பேரும் அதே இடத்துல முடிய பிடிச்சு சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சத்தம் கேட்டு இப்ப நம்ம ஹீரோவும் அந்த ஜீச்சானும் வந்துதான் இந்த சண்டையை விலக்கி விடுவாங்க. ஆனா அப்பயும் அந்த ஜீஜோ பொண்ணு, இவ ஒரு சாதாரண வேலைக்காரி, அவ வேலையை ஒழுங்கா செய்யலன்னு நான் திட்டுனா பதிலுக்கு என்னவே அடிக்கிறா, நான் இந்த விஷயத்தை இப்படியே விட போறது கிடையாது, அவ மூஞ்சில ஒரு கீரலான்னு போட்டாதான் என் மனசுக்கு திருப்தியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா இதுக்கு நம்ம ஹீரோ ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு முன்னாடியே இப்ப அப்படியே அந்த ஜீச்சன், இங்க பாருங்க கவர்னர், எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு ரூம் அங்க பிடிக்கவே பிடிக்காது, அத ஒரு சாக்கா வச்சுட்டு நீங்க ரெண்டு பேருமே சேர்த்து அவளை ஹர்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா நான் அவளை ஏன் கூட கூட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜீச்சன் சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோவும், அவ வந்தா நீ கூட்டு போய்க்கோ அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்ல, நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சான்னு தெரியல, அவ ஓகே நான் ஜீச்சன் கூட போறேன் அப்படின்ட்டு ஒத்துக்குவா. அவளதான், இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோவோட இதயமே நொறுங்கிரும். ஆனா அந்த ஜீஜோக்கா செம சந்தோஷமா இருக்கும். அதுக்கடுத்து அந்த ஜீச்சன் இப்ப அவனோட வீட்டுக்கு நம்ம ஹீரோயினை கூட்டு போயிருவான். ஆனா அங்க போய் அவளை ஒரு வேலைக்காரி மாதிரிலாம் ட்ரீட் பண்ண மாட்டான். நீ இந்த இடத்துல என்னோட ஃப்ரெண்டு மாதிரி தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிருவான். ஆனா என்னதான் அந்த வீட்டுல இருந்து வந்தாலும் நம்ம ஹீரோனுக்கு ஏதோ மாதிரி மனசுல ஒரு குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப அப்படியே யோசித்து பாப்பா, நான் அந்த கவர்னரோட வீட்டுல இருந்து தப்பிச்சு வரணும்னு ரொம்ப தடவை ட்ரை பண்ணேன், இப்ப நான் ஆசைப்பட்ட மாதிரி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டேன், ஆனா ஏன் என் மனசுல ஏதோ ஒரு குழப்பம் இப்ப ஓடிக்கிட்டே இருக்கு, நான் கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கேனா அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட அவளே பேசிக்கிட்டு இருப்பா. இவதான் இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தா இவ இங்க இருந்து போனதை நினைச்சு நம்ம ஹீரோவும் அவனோட வீட்டுல உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற டைம்ல இந்த ஊர்ல தனியா நடந்து போய்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு யாரோ கடத்துற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க.
சோ இந்த விஷயத்த அடுத்த நாள் அந்த அசிஸ்டன்ட் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவான். கிட்டத்தட்ட இந்த மாசத்துல மட்டுமே 4-5 பொண்ணுங்க அந்த வெஸ்ட் சைடு காணாம போயிருக்காங்க, அங்க வேற ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் இவங்களுக்கு புதுசா இன்னொரு இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். அந்த ஜிஜோட பர்த்டே பார்ட்டில வச்சு 4 கேங்ஸ்டர்ஸ் உள்ள வந்து ஷூட் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்குமே பெருசா ஒரு ஹெட் ஒருத்தர் இருக்கானா, அவன் தான் இப்ப இந்த பொண்ணுங்க காணா போற விஷயத்துக்கு பின்னாடியும் இருக்கணும். சோ அந்த மெயின் ஹெட் யாருன்னு நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனை தான் காட்டுவாங்க. அவ இப்ப அந்த ஜிச்சானோட வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அவன் இவளை நல்லாவும் பாத்துக்குவான். அப்ப அப்படியே அவன் நம்ம ஹீரோனுக்கு விதவிதமா சமைச்சு கொடுத்துட்டு, நான் எப்ப உன்னை பார்த்தேனோ அப்ப இருந்தே எனக்கு உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லதான் வருவான். ஆனா இதை நம்ம ஹீரோன் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே டக்குன்ட்டு, நீ ஜிஜோவை எவ்வளவு நல்லா ட்ரீட் பண்றியோ அதே மாதிரிதான் என்னையும் ட்ரீட் பண்ற, இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படணும். இனிமேல் ஜிஜோ உனக்கு எப்படி ஒரு சிஸ்டரோ அதே மாதிரி நானும் உனக்கு ஒரு நல்ல சிஸ்டரா இருப்பேன் அப்படின்ட்டு சொல்லி அந்த கான்வர்சேஷனை அதோட முடிச்சிருவா. இந்த ஜிஜானும் அப்ப மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணாம அவளோட டெசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணுவான். அதுக்கு அடுத்து அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த ஜிஜானும் இப்ப வெளியே ஷாப்பிங் வந்திருப்பாங்களா, அப்ப இவளுக்கு தேவையான ஃபவுண்டேஷன் கிரீம்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. இதை நம்ம ஹீரோயின் டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்க மாதிரியே அந்த ஜிஜானும் டெஸ்ட் பண்ணி பாப்பானா, அப்ப கொஞ்சம் கிரீம்ஸ் தெரியாம அவன் மூக்குக்கு மேல பட்டுரும். அதை நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்லியா அப்படி தொடச்சு விட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா அன்னாரன் பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோவும் அந்த ஜிஜோ பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டு அதே ஸ்டோருக்கு வந்துருவான். என்னன்னா இன்னும் 2 வாரத்துல அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்கல்ல, அதனால கல்யாணத்துக்காக பர்ச்சேஸ் பண்ண வந்திருப்பாங்க போல. இங்க நம்ம ஹீரோயின் இவன் கூட இவ்வளவு க்ளோஸா இருக்கிறத பார்த்தனையும் இப்ப நம்ம ஹீரோ அப்படியே கடுப்பா, உன்னால மட்டும்தான் என்ன பொசசிவ் ஆக்க முடியுமா, நான் நினைச்சா உன்னே பொசசிவ் ஆக்க முடியும் அப்படின்ட்டு வீம்புக்குனே ஒரு லிப்ஸ்டிக் எடுத்து இந்த ஷேட் நல்லா இருக்கு பாரு அப்படின்ட்டு அந்த ஜிஜோவுக்கு போட்டு விடுவான். இத பாக்குறப்ப நம்ம ஹீரோயின் கடுப்பாக ஆரம்பிச்சிரும். அதனால அப்படியே அவ வாங்க வந்த பொருளை மட்டும் வாங்கிட்டு அவளும் ஜிஜானும் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கடுத்து சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, பக்கத்துல இருக்க கடையில சாப்பிட்டு போயிருவோம் அப்படின்ட்டு அந்த ஜிஜான் நம்ம ஹீரோயினை ஒரு கடைக்கு கூட்டு போவான். ஆனா அந்த கடையில வெறும் ஃபுட் மட்டும் தான் இருக்கும் போல, கூல் ட்ரிங்க்ஸ் இருக்காது. அதனால நான் போய் பக்கத்து கடையில வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த ஜிஜான் அங்க இருந்து கிளம்பி போயிருவான். ஆனா இப்ப கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்து பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இருக்க மாட்டா. இவன் எங்கடா போனா அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கவங்கிட்ட விசாரிச்சா, இல்லையே கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த பொண்ணு இங்கதான் இருந்தா, இப்போதான் ஏதோ 4 பேர் வந்து அந்த பொண்ணு கிட்ட பேசின மாதிரி இருந்துச்சு அப்படிம்பாங்க. இதை கேட்டனையும் அந்த ஜிஜானுக்கு பயம் வந்துரும். அதனால இப்ப உடனே நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, நீ ரூம் எங்கேயான்னு பாத்தியா, கொஞ்ச நேரம் வரைக்கும் என் கூட தான் இருந்தா, இப்ப திடீர்னு ஆளை காணோம் அப்படின்ட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவானா. சோ இதுலயே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான், ஏற்கனவே பொண்ணுங்களை கடத்திக்கிட்டு இருக்கவன் தான் இப்ப நம்ம ஹீரோயினும் கடத்தி இருக்கணும் அப்படின்ட்டு. அதனால ஆளுக்கு ஒவ்வொரு பக்கமா போய் தேட போயிருவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் கடைசியா உட்கார்ந்து அந்த ஹோட்டலுக்கு தான் போய் பாப்பானா. அங்க அவ உட்கார்ந்து டேபிள்ல கொஞ்சம் கிரீம் தடவி இருக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இது சம்பந்தமே இல்லாம இங்க கிரீம் இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகும். இந்த கிரீமை தான் கடைசியா நம்ம ஹீரோயின் பர்ச்சேஸ் பண்ணிருப்பா. அது மட்டும் இல்லாம அந்த கிரீம் அந்த இடத்துல மட்டும் இருக்காது, அப்படியே அவன் நடந்து போக 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 சில பாதையில அப்படியே கிரீமா இருக்குமா. இதுலயே அவன் கெஸ் பண்ணிடுவான், ஓகே ஹீரோயின் தான் தான் எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற க்ளூவை விட்டுட்டு போகணுங்கிறதுக்காக இந்த கிரீம் அப்ளை பண்ணிருக்கா அப்படின்ட்டு. இதனால அப்படியே அந்த கிரீமை ஃபாலோ பண்ணிட்டே போவானா. பார்த்தா இப்போ ஒரு இடத்துல நம்ம ஹீரோயினை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இவளை பார்த்தனையும் இவளை எப்படியானு காப்பாத்தணும்ட்டு நம்ம ஹீரோ உள்ள போவானா. ஆனா இப்ப நம்ம ஹீரோயினா அவ வாய் மூடி இருக்கும், ஆனாலும் இங்க வராதீங்க அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுத்துக்கிட்டு இருப்பா. என்னன்னு பார்த்தா இது எல்லாமே நம்ம ஹீரோக்காக போட்ட ஸ்கெட்ச் தான் போல. இவ வந்தனியும் திடீர்னு மறைஞ்சிருந்த ஒரு 2 பேர் நம்ம ஹீரோவை பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நம்ம ஹீரோ தான் பெரிய கில்லாடியாச்சே, அவன் டக்குன்ட்டு அங்கிட்டு இங்கிட்டுமா ஜம்ப் பண்ணி ஒரு பில்லருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குவான். ஒளிஞ்சது மட்டும் இல்லாம இவன் போட்டிருந்த கோட்டை இப்ப அப்படியே கலட்டி இன்னொரு பக்கமா தூக்கி எறிவானா. இதனால அங்க இருந்த கேங்ஸ்டர்ஸ் அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆக இதை ஒரு சான்ஸா வச்சு நம்ம ஹீரோ அங்க இருந்து 2 பேருமே போட்டு தள்ளிடுவான். சரி அவ்வளவுதான், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, நம்ம ஹீரோயின் இங்க இருந்து காப்பாத்தி கூட்டு போயிடலான்னு அவன் நினைச்சா, நம்ம ஹீரோயின் அப்பயுமே இங்க நிக்காதீங்க, இங்க இருந்து போயிருங்க, அவங்க என் காலுக்கு அடியில வெடிகுண்டு வச்சிருக்காங்க, நான் கொஞ்சம் நகர்ந்தாலும் இந்த இடமே பிளாஸ்ட் ஆயிரும் அப்படின்பா. ஆனா நம்ம ஹீரோ இப்ப அப்படியே, இங்க பாரு நான் ஏற்கனவே சோல்ஜரா இருந்த ஒருத்தன் தான், அதனால இதெல்லாம் எப்படி எனக்கு டிஃப்யூஸ் பண்ணணும்னு தெரியும்ட்டு இப்போ ஒரு கத்தி எடுத்து அப்படியே நம்ம ஹீரோயின் காலு கீழே வச்சு அந்த ஷூவை மட்டும் லைட்டா கட் பண்ணி விட்டுருவான். அதுக்கடுத்து அந்த கத்தியை வச்சு அந்த பாம் வெடிக்காத அளவுக்கு கொஞ்சம் பிரஷர் கொடுப்பான். இப்போ இதனால நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா அவ காலை நகட்டி மொத்தமா அந்த பாம் மேல இருந்து காலை எடுத்துருவாளா. ஆனா இப்ப அவ காலை எடுத்த செகண்ட்ல நம்ம ஹீரோ இப்ப அந்த பாம் மேல காலை வச்சிருவான். ஏன்னா அந்த கத்தியோட பிரஷர் மட்டும் போதாது போல. இது தெரிஞ்சிடும் நம்ம ஹீரோயின் செமையா கடுப்பாயிருவா. என்ன காப்பாத்தணுங்கிறதுக்காக நீங்க இவ்வளவு ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறீங்க, உங்க உயிர் மேல உங்களுக்கு அக்கறையே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருப்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, இங்க பாரு என்ன பிடிக்கணுங்கிறதுக்காக தான் ஒன்னு ஒரு ட்ராப்பா செட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க, சோ இது என்னோட பிரச்சனை, இதுல தேவையில்லாம நீ மாட்டிக்காத, சீக்கிரம் இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி தள்ளுவான். ஆனா நம்ம ஹீரோயின் கேட்கவே மாட்டா. ஒன்னு 2 பேரும் உயிரோட இங்க இருந்து பொழைச்சு கிளம்புவோம், இல்லனா 2 பேரும் இதே இடத்துல செத்து போயிருவோம் அப்படின்ட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து ஹக் பண்ணிக்குவா. இதனால ஒரு செகண்ட்ல நம்ம ஹீரோவே ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவான். இப்ப இவனும் நீங்க வராம நான் இங்க இருந்து
கிளம்ப மாட்டேன் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிச்சோனையும் நம்ம ஹீரோ வேற வழி எல்லாமே இன்னொரு பிளான் ஒண்ணு யோசிப்பான். இப்ப அவன் 2 பேரும் ஷூட் பண்ணி போட்டான்ல, அதுல ஒருத்தனோட டெட் பாடி எடுத்துட்டு வந்து இந்த பாம் மேல வையு. சோ அவன் வெயிட் அந்த பாம் தாங்குற டைம்ல நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்பா. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் ஒருத்தனை வந்து அந்த பாம் மேல வச்சிருவா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ இவனோட வெயிட் மட்டும் பத்தாது, இன்னொருத்தங்க செத்து கிடக்குறான் பாரு, அவனோட டெட் பாடி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நம்பி அதை எடுக்கிறதுக்காக கொஞ்சம் தள்ளி போவாளா. இந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு இப்ப அவன் கால் அந்த பாம் மேல இருந்து எடுத்துருவான். அவன் எடுத்த அடுத்த செகண்ட்ல அப்படியே அந்த இடமே மொத்தமா வெடிச்சிரும். இப்போ இந்த பாம் வெடிச்ச ஃபோர்ஸ்ல நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து விழுவானா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே வேமா அவன் பக்கத்துல போய் அவனை பார்த்தா அவன் ஒரு மாதிரி மயங்கி போட நிலைமையில கிடப்பான். போச்சு இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே அவனை பிடிச்சு அழுகவே ஆரம்பிச்சிருவா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே, பாம்னாலலாம் எனக்கு எதுவும் ஆகாது, நீ இப்படி போட்டு என்ன ஆட்டுற ஆட்டத்துக்கே என் மூளை குழம்பி நான் கண்டிப்பா இதே இடத்துல செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான். சோ இப்ப நம்ம ஹீரோ நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம ஹீரோனுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கும். அதனால இப்ப எதை பத்தி யோசிக்காம டக்குன்னு நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிடுவா. நம்ம ஹீரோவும் இதை அப்போஸ் எல்லாம் பண்ண மாட்டான், அவனும் இப்ப அப்படியே அவளை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். சோ கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல போய்கிட்டு இருந்த இவங்க ஸ்டோரி இப்பதான் கொஞ்சம் ஸ்மூதா வர மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. ஆனா இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஜீச்சாங்க தான் காட்டுவாங்க. அவன் இப்ப போன்ல யார்கிட்டயோ என்னது அவன் தப்பிச்சிட்டானா, என் பிளான் மொத்தமும் ஃபெயில் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். இந்த ஜீச்சான் எந்த பிளான பத்தி பேசுறான், இவன் நல்லவனா கெட்டவனா. அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்து இப்ப நம்ம ஹீரோ அவங்க அம்மா அப்பாவோட மெமோரியல் பிளேஸ்க்கு முன்னாடி நின்னு நம்ம ஃபேமிலிக்கு கு ஃபேமிலி பண்ணது பெரிய தப்பு தான், ஆனா அதுக்கான தண்டனையை அந்த மொத்த குடும்பத்துக்கும் நான் கொடுத்துட்டேன், இந்த விஷயத்துக்கும் அவளுக்கும் எந்த ஒரு சம்மதமும் இல்ல, அதனால நானும் மெங்கும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எடுத்த முடிவை நீங்க கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற நேம் பிளேட் எல்லாம் பார்த்து இவன் பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து இப்ப அப்படியே ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோனோட ரூமுக்கு போய் அவகிட்ட ஒரு ஜேட் பென்டன்ட் ஒன்னு கொடுத்துட்டு, இங்க பாரு உனக்கும் என் மேல லவ் இருக்குன்னு நல்லாவே தெரியுது, இனிமேல் நம்ம எதை பத்தி யோசிக்க வேண்டாம், என்னோட லவ்வோட சிம்பிளா நான் இந்த பென்டன்ட் உனக்கு கொடுக்குறேன், இது எங்க அம்மாவோடது, இனிமேல் என்னோட லைஃப்ல ஏதாவது ஒரு பொண்ணு இருக்கிறான்னா அது நீதான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜேட் பென்டன்ட்ட கையில கொடுப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் என்ன யோசித்தான்னு தெரியல, அந்த ஜேட் பென்டன்ட் இப்ப வாங்காம இது உங்க அம்மாவோடதுங்கிறீங்க, அப்ப இது உங்க ஃபியூச்சர் ஒய்ஃபுக்கு தான் போய் சேரணும் அப்படின்ட்டு அதை அவன் கையிலே கொடுத்துட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியே அனுப்பிச்சிருவா. என்னடா இது இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோக்கே இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. இதே வீட்டுல தான் அந்த ஜீஜோ பொண்ணு இருக்கா, அவ அப்படியே சீக்கிரமா அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற சந்தோஷத்துல எல்லா வழியும் பாத்துக்கிட்டு இருப்பா. ஆனா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து, இங்க பாரு நம்ம வெட்டிங் இனிமேல் நடக்காது, அது கேன்சல் ஆயிருச்சு அப்படின்ட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவான். எனக்கே இந்த சீன்ல அந்த ஜீஜோ பொண்ணை பார்க்க கொஞ்சம் பாவமா தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கிறேன்பா, அதுக்கடுத்து இவன் லவ் ஓகே ஆனனையும் கல்யாணம் கேன்சலும்பா, இதெல்லாம் கேட்டனையும் அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவள் இப்ப அப்படியே என்ன இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் காரணம் அந்த ரூமங் தானே, அவ தான் உன்னை வசியப்படுத்துற மாதிரி தான் பேசியிருப்பா, அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இங்க பாரு இதுக்கும் ரூமுங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, இது எல்லாம் மொத்தமா என்னோட டெசிஷன், நம்ம 2 பேருக்கும் கண்டிப்பா செட் ஆகாது, நீ திரும்ப உன்னோட வீட்டுக்கே போயிரு அப்படின்றுவான். இதனால அந்த ஜீஜோ அப்படியே செம கடுப்பா அங்க இருந்து கிளம்பிடுவா. ஆனா இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருந்திருப்பா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ அப்படியே ஸ்ட்ரைட்டா அவகிட்ட போய், இனி இந்த ஜேட் பென்டன்ட்டை நீ வாங்கிக்குவேல, ஏன்னா என் வாழ்க்கையில இனிமேல் உண்மையில நீ மட்டும் தான் இருக்க அப்படின்ட்டு அந்த ஜேட் பென்டன்ட்டை அவ கழுத்துல போட்டு விட்டுருவான். நம்ம ஹீரோனுக்கு இவனை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல ஓகேவா தான் இருக்கும். பட் இருந்தாலும் இப்ப நடக்க வேண்டிய கல்யாணம் நின்னு போனனால அந்த கமாண்டர் எதுவும் பிரச்சனை பண்ணுவானோ அப்படிங்கிற மாதிரி லைட்டா பயப்படுவா. அதுக்கடுத்து இவளுக்காகவே ஸ்பெஷலா நிறைய சாப்பாடு செய்ய சொல்லி நம்ம ஹீரோனுக்கு விதவிதமா அப்படி சாப்பாடு கொடுப்பானா. ஆனா அப்ப அதை சாப்பிடுறப்ப நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷனா இருக்கும். நான் கூட ஒரு செகண்ட் இவ பிரெக்னென்ட் ஆயிட்டாலோ அப்படின்னு தான் நினைச்சேன். அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா இவங்களுக்குள்ளதான் இன்னும் எதுவுமே நடக்கலையே, ஓகே அப்ப இது சாதா வாங்கிதான் போல. அதுக்கடுத்து இவளுக்கு இப்படி உடம்பு முடியலன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோவா இவளை தாங்கு தாங்கு தாங்குன்னு தாங்குவான். இப்ப அப்படியே அந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலைக்காரங்களையும் கூப்பிட்டு வாமிட் வராம இருக்கிறதுக்காகவே விதவிதமா புளிப்பா நிறைய சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்லுவான். ஆனா இப்படி நம்ம ஹீரோனை நல்லா கேர் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கப்ப கரெக்டா அந்த கமாண்டர் வீட்டுக்கு வந்துருவாரு. வந்தவர் எதை பத்தி யோசிக்காம நம்ம ஹீரோ கண்ணத்திலே போலான்னு ஒரு அறை கொடுப்பாரு. ஏண்டா உனக்கெல்லாம் என்ன பார்த்தா எப்படிடா இருக்கு, என் பொண்ணை வேணான்னு சொல்லி நீ பல தடவை ரிஜெக்ட் பண்ண, இதுக்காக தான் உன் சாவாசமே வேணான்ட்டு என் பொண்ணை ஏன் வீட்டுல வச்சிருந்தேன், ஆனா கடைசியா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை உங்க வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இப்ப திரும்பவும் அவ மனசை உடைச்சு நீ அனுப்பிச்சிருக்க. நான் கமாண்டர்ங்கிறது நீ மறந்துட்டியா என்ன, உனக்கு ஃபைனலா ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், ஒண்ணு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லனா இதே இடத்துலயே அந்த ரூம் அங்க நான் கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கமாண்டர் மிரட்டுவாரு. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ என்னோட உயிரே போனாலும் இந்த 2 விஷயத்தையும் நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்பானா. அப்படா நீ செத்து போடா அப்படிங்கிற மாதிரி அந்த கமாண்டர் அவரோட கன் எடுப்பாரு. உடனே இப்ப நம்ம ஹீரோன் குறுக்கால வந்து நின்னுக்கிட்டு, தப்பெல்லாம் ஏன் மேலதான், எந்த தண்டனையா இருந்தாலும் எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. அந்த ஜீஜாவும் அப்பா எல்லாத்துக்கும் காரணம் இவதான், ஃபர்ஸ்ட் இவ்வளவு ஷூட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் அந்த கமாண்டர் இவ்வளவு ஷூட் பண்ணலான்ட்டு வருவான். ஆனா அப்ப நம்ம ஹீரோ டக்குன்ட்டு அந்த கமாண்டரோட காதுக்குள்ள போய் ஏதோ சொல்லுவான். இதை கேட்டு அந்த கமாண்டர் எதுவுமே பேசாம அவன் பொண்ணை இங்க இருந்து கூட்டு போயிருவான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஆர்வமா இருக்கும். அப்படி அவன் காதுல போய் நீங்க என்ன சொன்னீங்க, அவன் ஒண்ணுமே பேசாம அங்க இருந்து கிளம்பிட்டானே, அவனுக்கு அவன் பொண்ணோட வாழ்க்கையை விட இந்த ஆயுதங்கள்லாம் வச்சு நிறைய ப்ராஃபிட் பார்க்கணுங்கிறத அவனோட ஆசை.
ஆசை. அதனால இந்த மிலிட்டரி போர்ஸ்க்கு தேவையான கன்ஸ், வெடிகுண்டு இது எல்லாத்தையும் நான் அவனே கான்ட்ராக்ட் போட்டு சப்ளை பண்ண சொன்னேன். பண முகத்துல அவனும் எதுவும் பேசாம அவன் பொண்ணை கூட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோயின் இதெல்லாம் நீங்க எனக்காகவா அப்படின்னு தான் வாய் எடுப்பா. அதுக்குள்ள நம்ம ஹீரோ டக்குன்னு கிஸ் பண்ணிடுவான். அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே உனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கலாம், எனக்கு எதுக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு. நீ என்னதான் ஸ்டார்டிங்ல இருந்து என்கிட்ட ரொம்ப கண்டிப்பா நடந்துக்கிட்டாலுமே உனக்குள்ள ஒரு கைண்ட்னஸ் ஒண்ணு இருக்கும். அந்த கைண்ட்னஸ் தான் உண்மையிலே உன்னோட கேரக்டர். அதை பார்த்துதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. சோ உன்கிட்ட எவ்வளவு தப்பான விஷயங்கள் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் போதும், நான் திரும்ப திரும்ப உன்னை லவ் பண்ணுவேன் அப்படின்பாலா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ அடுத்த பேச்சே இருக்காது, ஸ்ட்ரைட்டா ஆக்ஷன் தான். அப்படியே நம்ம ஹீரோனை தூக்கிட்டு ரூமுக்கு போயிருவான். அப்புறம் என்ன, அன்னைக்கு நைட்டு ஒரு ரொமான்டிக்கான டைம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணிருவாங்க. அப்படியே அன்னையில இருந்து ஒன்னா வெளியே டேட்டிங் போறது, கிஸ் பண்றது, இந்த மாதிரி ரொம்ப ஜாலியா அவங்க லவ் லைஃப் போய்கிட்டு இருக்கும். ஆனா அப்படி இருக்கிற ஒரு டைம்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நாள் ஒரு போஸ்ட் ஒண்ணு வரும். அதை பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆயிருவா. என்னன்னு பார்த்தா அந்த போஸ்ட்ல ஒரு போட்டோக்கு பின்னாடி அப்படியே உன்னோட ஃபேமிலியை மொத்தமா அழிச்சதே அந்த கவர்னர் தான் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கும். இதை பார்த்து அவ ரொம்ப ஷாக் ஆகி போயிருவா. சரி இதை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட தான் கேட்பாளான்னு சொல்லி பார்த்தா அவன் வீட்டுக்கு வந்தனையும் அவ இதை பத்தி எதுவுமே கேட்காம இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா டின்னர் சாப்பிட்டுட்டே சரக்கு அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்வைட் பண்ணுவா. என்னடா இது இப்ப வந்த போஸ்ட் இவ பெருசா எடுத்துக்கலையா அப்படின்னு யோசித்தா அவ அப்படியே சரக்கு அடிச்சுக்கிட்டே, நீ அன்னைக்கு சொன்னேல உன்னோட வாழ்க்கையில என்ன தவிர்த்து வேற எந்த பொண்ணு வரமாட்டா அப்படின்ட்டு, அதை கேட்க எனக்கு உண்மையிலே சந்தோஷம் தான். அப்பதான் நம்ம கூடிய சீக்கிரத்திலே கல்யாணம் பண்ணிக்குவோம் தானே. என்ன என் கல்யாணத்துக்கு என்னோட பேரண்ட்ஸ் தான் யாருமே இருக்க மாட்டாங்க, ஏன்னா எனக்கு தான் என்னோட பேரண்ட்ஸை பத்தி எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. நம்ம ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே அவாய்ட் பண்ணலான்னு தான் நினைப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் விடாம அப்படியே, நான் எப்படி இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா வந்தேன், நான் இங்க வரதுக்கு முன்னாடி என் வீடு எங்க இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பல கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ விவரமா எந்த பதிலும் சொல்லாம அப்படியே டக்குன்ட்டு நம்ம ஹீரோனை கிஸ் பண்ணிட்டு, அதெல்லாம் பாஸ்ட்ல நடந்தது, அதை பத்தி எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு, நீ இன்னைக்கு கூட குடிக்கணும்னு தான் ஆசைப்பட்ட, வா ஒன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த மேட்டரை டைவர்ட் பண்ணதான் பாப்பான். நம்ம ஹீரோனும் சரின்னு சொல்லிட்டு இப்ப அவனுக்கு அப்படியே நிறைய சரக்கா ஊத்தி கொடுப்பாளா. இதனால கொஞ்ச நேரத்திலே அவனுக்கு ஃபுல் மப்பி ஏறிடும். அப்ப நம்ம ஹீரோன் அப்படியே நைஸா, இதுக்கு முன்னாடி நீங்க யாரையாண்டு கொலை பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோவும் அப்படியே போதையிலேயே, பண்ணிருக்கேன், அந்த கொலைக்கெல்லாம் அவங்க டிசர்விங்கான பர்சன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வெறியோடு சொல்லுவானா. இதுலயே அவ கண்டுபிடிச்சிருவா இவளோட ஃபேமிலியை பத்தி தான் இவன் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ நேத்து அடிச்ச சரக்கோட மப்புல இருந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெளிவு வந்துருச்சு பாப்பானா. பார்த்தா பக்கத்துல நம்ம ஹீரோ நிற்கவே மாட்டா. சரி இந்த வீட்டுக்குள்ளதான் எங்கேன்னு இருப்பான்னு சொல்லி தேடி பார்த்தா இந்த ஏரியா சைடா இருக்க மாட்டா போல. எது தெரிஞ்சோடையும் அவளுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லாரும் தேட சொல்லுவான். அப்பதான் அந்த அசிஸ்டன்ட் வந்து ரூமன் கமாண்டரோட கார்ல போற மாதிரி யாரோ பாத்திருக்காங்க, நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம ஹீரோ அவனோட ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு இப்ப ஸ்ட்ரைட்டா அந்த கமாண்டரோட வீட்டுக்கு தான் போவானா. அங்க பார்த்தா அந்த ஜிஜோ பொண்ணு மட்டும் தான் வீட்டுல இருப்பா. ஆனா நம்ம ஹீரோ அவகிட்ட எதுவுமே பேசிக்காம அப்படியே மொத்த வீடியோ சர்ச் பண்ணுவாங்க. ஆனா அங்கேயும் நம்ம ஹீரோயின் இருக்க மாட்டா. இதனால கடுப்பாய் போன நம்ம ஹீரோ இப்ப அப்படியே அந்த ஜிஜோவை கன் பாயிண்ட்ல மிரட்ட ஆரம்பிச்சிருவான். நீ கமாண்டரோட பொண்ணுலாம் நான் பாத்துக்கிட்டு இருக்க மாட்டேன், ஒழுங்கு மாதிரியே ரூம் எங்கன்னு சொல்லு, அவளை உங்க கார்ல தான் எல்லாரும் பாத்துருக்காங்க அப்படின்ட்டு அவன் மிரட்டி கேட்பான். ஆனா அதுக்கு உடனே அந்த ஜிஜோ, இங்க பாரு எங்க அப்பா ஊர்லயே இல்ல, அது மட்டும் இல்லாம எங்க அப்பாவோட காரை இப்ப ஜிச்சேன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. சோ நம்ம ஹீரோயின் காணா போனதுக்கும் அந்த ஜிச்சனுக்கு தான் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்ட்டு இப்ப அவனை தேடி போவாங்க. இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த ஜிச்சை அங்க மீட் பண்றதுக்காக வந்திருப்பா. இவ எதுக்கு இங்க வந்திருப்பான்னா கு ஃபேமிலி பத்தி இவனுக்கு ஏதாவது தெரியுமா அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருப்பா. அப்பதான் அவன் பழைய நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து போட்டு இந்த மாதிரி கு ஃபேமிலி 2 வருஷத்துக்கு முன்னாடி மொத்தமா இறந்து போயிட்டாங்க, ஆனா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணது யாருன்னு சொல்லி வெளியே பெருசா பப்ளிஷ் ஆகல, ஆனா எங்களுக்கு தெரியும் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணது ஹாங் தான், இப்படி ஒரு விஷயத்த பண்ண கடுத்து தான் அவன் கவர்னராவே ஆனா அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவான். அதுவும் நம்ம ஹீரோ ஜஸ்ட் 1-2 பேரை கொண்டிருக்க மாட்டான், கிட்டத்தட்ட நம்ம ஹீரோனோட வீட்டுல இருந்த 30 பேரை கொண்டிருப்பான். ஆனா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே அந்த ஜிச்சனுக்கு ஒரு சந்தேகம் வரும். சரி நீ கு ஃபேமிலியை சேர்ந்தவன்ட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு. அப்பதான் இவளுக்கு வந்த போஸ்டா எடுத்து காட்டுவா. என்னன்னா அதுல ஒரு போட்டோவும் சேர்ந்து வந்திருக்கும் போல. அந்த போட்டோல நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பாவும் இருக்கிற மாதிரி வேற இருக்கும். சோ இதை வச்சுதான் தான் கு ஃபேமிலியை சேர்ந்தவ அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணி இருந்திருப்பா. ஆனா இப்படி இவங்க இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கப்ப கரெக்டா ஜிச்சோட வேலைக்காரங்க வந்து இவங்களை தேடி கவர்னர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுவானா. உடனே நம்ம ஹீரோயின் போய் ஒரு ஓரமா ஒளிஞ்சுக்குவா. கரெக்டா நம்ம ஹீரோவும் இப்ப இந்த ரூம்குள்ள வந்துருவான். வந்தவன் ஸ்ட்ரைட்டா அந்த ஜிச்சனோட சட்டையை பிடிச்சு எங்கடா ரூமன் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்கு அந்த ஜிச்சன், இங்க பாரு அவ ஜஸ்ட் ஏதோ ஒரு பொருளை கொடுக்கறதுக்காக தான் இங்க வந்தா, திரும்பி உங்க வீட்டுக்கே போயிட்டா, அங்க போய் செக் பண்ணி பாரு அப்படின்னு அனுப்பிச்சு விடுவான். ஆனா அப்ப நம்ம ஹீரோ இந்த ரூமை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடியே இந்த ஜிச்சன் நம்ம ஹீரோ வாயில இருந்து எல்லா உண்மையும் வர வைக்கணுங்கிறதுக்காக, இங்க பாரு ரூமன் உன்னோட ஒரு வேலைக்காரி, அவளுக்காக நீ கமாண்டரையும் என்னையும் எதிர்க்கிறது எனக்கு சரியாவே படல, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கவர்னரா இருக்கோன்ட்டு ரொம்ப ஆடாது, நீ இந்த சின்ன வயசுல எப்படி கவர்னர் ஆனன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா நீ என்ன வேணாலும் பண்ணுவேல, இன்ஃபேக்ட் சொல்ல போனா அந்த கு ஃபேமிலி
சொசைட்டியை அழிச்சு தானே நீ கவர்னராவே ஆயிருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு வாங்குவான். ஆனா இப்ப ஏற்கனவே நம்ம ஹீரோயினை காணோம் அப்படின்ட்டு டென்ஷன்ல இருந்த நம்ம ஹீரோ, இங்க பாரு நான் என்ன பண்ணாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், அது எல்லாத்தையும் நான் உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி ரூமங் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட், அவகிட்ட நீ கொஞ்சம் தள்ளியேறு அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். ஆனா இவன் சொன்ன எல்லா விஷயங்களையும் உள்ள ஒளிஞ்சது நம்ம ஹீரோயின் கேட்டுருவா. அவ்வளவுதான், இப்ப ஃபுல்லா அப்படியே ஒரு மாதிரி இடிஞ்சு போன மாதிரி அவ ஆயிருவா. அதனால இந்த விஷயங்களோட பிரஷர் தாங்க முடியாம அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவா. அதுக்கடுத்து ஜீச்சான் தான் டக்குன்னு அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போவான். ஆனா ஹாஸ்பிட்டல் போனக்கடுத்தா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயம் தெரிய வரும். நம்ம ஹீரோயின் இப்ப பிரெக்னெண்டா இருக்கா போல. இது தெரிஞ்சடியும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி குழப்பமா இருப்பா. அப்ப அந்த ஜீச்சான் அப்படியே பக்கத்துல வந்து, இங்க பாரு இந்த குழந்தைய பத்தி நீ எந்த முடிவு எடுத்தாலும் நான் அதுக்கு உனக்கு சப்போர்ட்டிவா நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு கரெக்டா நம்ம ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துருவான். ஆனா உள்ள வந்தவன் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறத விட்டுட்டு இப்ப ஸ்ட்ரைட்டா சீச்சானோட சட்டையை தான் போய் பிடிப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் தான், இல்ல அவர் மேல எந்த தப்பு இல்ல, எனக்கு தான் உடம்பு சரியில்லாம இப்படி ஆயிருச்சு, நல்ல வேளை அவர் வந்து பார்த்து ஹாஸ்பிட்டல் சேர்த்தாரு அப்படின்னு சொன்னக்கடுத்து தான் நம்ம ஹீரோ போய் நம்ம ஹீரோயினையே பார்ப்பான். ஆனா இப்பயுமே ஹீரோயின் தான் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த இவன் கிட்ட சொல்லவே மாட்டா. ஜஸ்ட் ஸ்டொமக் பெயின் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிடுவா. அதுக்கடுத்து இவளை உள்ள ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவும் ஜீச்சானும் வெளியே வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் பொறுமையா தான் கேட்பான், பாரு நீங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு அந்த ஜீச்சான், உனக்கு தெரியாம எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு, இதுல நீ எதை பத்தி கேக்குற அப்படின்ட்டு கொஞ்சம் திமிர்த்தனமா பேசுவானா. நம்ம ஹீரோ பாவெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க மாட்டான், அவன் வாயில நல்லா 4 போடு போடுவான். ஆனா அப்பயான்ட்டு இவன் ஏதான்ட்டு ஒழுங்கா பேசுவானான்னு சொல்லி பார்த்தா அப்பயும் அந்த ஜீச்சான் அப்படியே நம்ம ஹீரோவை வெறுப்பேத்துற மாதிரியே, இங்க பாரு உனக்கும் அவளுக்கும் நடுவுல இருக்கிற லவ் வந்து எப்ப வேணாலும் உடஞ்சு போலாம், ஏன்னா நீ அவகிட்ட நிறைய பொய் சொல்லிருக்கன்னு நினைக்கிறேன், சோ அதனால நான் தான் கடைசியில எப்படினாலும் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். ஆனா இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ அப்படியே கடுப்பாகி, நீயே அந்த கமாண்டரோட வீட்டுல ஒரு ஓரமா தான் உன்னோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்க, நீ ஏன் கூட போட்டி போட ட்ரை பண்றியா? ஆமா நீ சொல்றது கரெக்ட், அந்த கமாண்டரா இருக்கட்டும் அவரோட பொண்ணு ஜீஜோவா இருக்கட்டும் எல்லாருக்குமே நீ தான் பெருசு, ஆனா கண்டிப்பா ரூமங் விஷயத்துல அப்படி இருக்காது, ரூமங் நீ வேணான்னு சொல்லிட்டு என்கிட்ட கண்டிப்பா வரதான் செய்வா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். ஆனா இவன் சொல்றதுல நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது, இந்த ஜீச்சானுக்கு நம்ம ஹீரோ மேல ஏதோ ஒரு பொறாம இருக்கு அப்படிங்கிறது மட்டும். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ உள்ள வந்து நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக வருவானா. ஆனா இவனை பாக்குறதுக்கு அவளுக்கு சுத்தமா இஷ்டம் இருக்காது போல, அதனால அந்த பக்கமா திரும்பி படுத்திருப்பா. உடனே நம்ம ஹீரோவும், இங்க பாரு நம்ம ரெண்டு பேரும் லவ்வர்ஸ்குள்ள எந்த சீக்கிரட்டும் இருக்க கூடாது அப்படின்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் உடனே, அதை எனக்கு சொல்றதுக்கு முன்னாடி நீ கரெக்டா ஃபாலோ பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இவன் இப்படி கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும், இன்னைக்கு உனக்கு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கிற, என் மேல எதுவும் கோவமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு பாப்பான். ஆனா நம்ம ஹீரோயினா, இங்க பாரு எனக்கு உடம்பு சரியில்லை, இப்போதைக்கு நான் எதை பத்தி பேசுறதா இல்ல, அதனால என்ன கொஞ்ச நேரம் தனியா விடு அப்படின்றவா. சரி இங்க நீ கொஞ்ச நேரம் படுத்துரு, நம்ம சீக்கிரம் இங்க இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு வெளியே போவானா. அப்போ வழியிலேயே அந்த டாக்டரை பாத்துருவான். அந்த டாக்டர் இப்ப அப்படியே அவங்கள வீட்டுல போய் நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க, அப்பனாதான் அவங்க ஹெல்த்துக்கும் பேபி ஹெல்த்துக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படின்பா. இதை கேட்டக்கெடுத்து அவ பிரெக்னெண்டா இருக்கா அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான். சரி இத பத்தி அவகிட்ட போய் கேட்கலான்ட்டு வேமா ரூமுக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல இப்ப நம்ம ஹீரோயின் இருக்க மாட்டா, எங்கேயோ எஸ்கேப் ஆகி போயிட்டா போல. இது தெரிஞ்சிரும் நம்ம ஹீரோ அப்படியே கடுப்பா அந்த ரூம் பால்கனில இருந்து கீழே பாப்பானா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயினும் அந்த ஜீச்சானும் இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வேகமா போய்கிட்டு இருப்பாங்க. அப்பாதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகும், இவ அன்னைக்கு ஒரு நாள் பனில இருந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருப்பாளா. அந்நேரம் இந்த ஜீச்சான் தான் இவ ரூம்ல நைட் எல்லாம் இவ கூட இருந்து நல்லா பாத்துக்கிட்டு இருந்திருப்பான். சோ அந்த டைம் தான் ஜீச்சானுக்கும் நம்ம ஹீரோனுக்கு நடுவுல ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதனாலதான் இவ பிரெக்னென்ட் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி இவன் நினைச்சுக்குவான். என்னடா இது சம்பந்தமே இல்லாம இப்படி சந்தேகப்படுறானே அப்படின்னு யோசித்தா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றதுக்கு முன்னாடியே ஒரு நாள் நம்ம ஹீரோனுக்கு உடம்பு சரியில்லாம போய் அவ வாமிட்லாம் எடுத்திருப்பா. சோ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்துதான் நம்ம ஹீரோ இப்படி சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவான். அதனால இப்ப வேகமா போய் நம்ம ஹீரோயினை மடிக்க பிடிச்சு, நீ பிரெக்னெண்டா இருக்கியா, இந்த குழந்தைக்கு அப்பா யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயினும், அது உனக்கு தேவையில்லாத விஷயம். என்னது எனக்கு தேவையில்லாத விஷயமா, இங்க பாரு எனக்கு ஒரு மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, இந்த குழந்தை ஜீச்சானோடதா அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாவே கேட்டுருவான். ஆனா அதுக்கு இப்ப நம்ம ஹீரோயின், அதான் உனக்கே சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருச்சு, அப்புறம் அதுக்கு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. இதை கேட்டோனுமே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆயிரும். ஆனா அது ஒரு தடவை மட்டும் சொல்லாம நம்ம ஹீரோயின் திரும்பவும், இந்த குழந்தையோட அப்பா நீ கிடையாது ஜீச்சான் தான் அப்படிங்கிற மாதிரி ஆணித்தரமா சொல்லிடுவா. ஆனா அப்பயும் நம்ம ஹீரோ விடாம நம்ம ஹீரோயினை அவனோட வீட்டுக்கே தூக்கிட்டு போயிருவான். அங்க போய் திரும்பி நம்ம ஹீரோயினை போட்டு டார்ச்சர் பண்ணி கேட்டுக்கிட்டு இருப்பான். கடைசியா நான் கேட்கிறேன் இந்த குழந்தை யாரோடது அப்படின்ட்டு. ஆனா அப்பவும் நம்ம ஹீரோயின் இது ஜீச்சானோட குழந்தை அப்படின்னு தான் சொல்லுவா. நம்மளுக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிரும், இது உண்மையிலே யாரு குழந்தை, ஹீரோவோடதா இல்ல ஜீச்சானோடதா அப்படிங்கிற மாதிரி.
நம்ம ஹீரோ பாவம் ஒரு மாதிரி உடஞ்சு போயிருவான். நான் உன்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டேன், எனக்கு எப்படி நீ இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பாவம் போல கேட்பானா. அதுக்கு நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே செம கடுப்பா, நீ எனக்கு பண்ணதெல்லாம் நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? ஒண்ணு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அதெல்லாம் ஏதோ ஒரு கோபத்துல பண்ணது, ஆனா இப்பதான் அதெல்லாம் சரியாகி நான் நல்லா பாத்துக்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சோகமாலாம் பேசுவான். ஆனா நம்ம ஹீரோனோட மனசுல இப்ப இருக்கிறதெல்லாம் இவன் தன்னோட ஃபேமிலியை கொண்டுட்டான் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் இருக்கும். அதனால அவன் நீ பண்ண விஷயத்துக்கு நான் உனக்கு துரோகம் பண்ணதான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னையும் நம்ம ஹீரோ கடுப்பாகி அப்படி கண்ணை வச்சு ஷூட் பண்ற நிலைமைக்கே போயிருவான். ஆனா இவன் தான் நம்ம ஹீரோயினை ட்ரூவா லவ் பண்றானே, அதனால இப்ப அப்படியே அந்த கண்ணை தூக்கி ஓரமா போட்டுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ஃபுல்லா சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா இவ்வளவு நடந்த கடுத்தும் நம்ம ஹீரோ அடுத்து அப்படியே பொறுமையா வந்து, இங்க பாரு, இது அவனோட குழந்தையா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நீ இதை என்ன பழி வாங்குறதுக்காக பண்ணிருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா நீ இப்ப என்ன உண்மையா லவ் பண்றேங்கிறத மட்டும் சொல்லு, இந்த குழந்தைய நான் என்னோட குழந்தையா நினைச்சு வளர்ப்பேன், நீ என் கூட கடைசி வரைக்கும் இருந்தாவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி அவன் கெஞ்சி கேட்டு பார்ப்பான். ஆனா நம்ம ஹீரோன் இது எதையுமே காதுல வாங்கிக்காம இவன் தனக்கு பண்ண துரோகத்தெல்லாம் நினைச்சு அப்படி சப்புன்னு ஒரு அற விடுவா. இப்படி அரைஞ்சது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நான் உன்னை லவ் பண்ணல, இதுக்கு அடுத்து என்னோட வாழ்க்கையில நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா. இவ இப்படி தன்னை லவ் பண்ண மாட்டேன், தான் கூட இருக்க மாட்டேன்னு சொன்னதை ஹீரோவால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. உடனே இப்ப அவன் அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு ஒரு அபார்ஷன் டானிக் ரெடி பண்ணி அதை நம்ம ஹீரோனோட வாய்க்குள்ள ஃபோர்ஸபிளா ஊத்தி விட்டுருவான். நம்ம ஹீரோயின் கதறுவா, தயவு செஞ்சு என்னை விட்டுரு, எனக்குன்ட்டு இப்ப சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த குழந்தை மட்டும் தான் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா அது எதையுமே நம்ம ஹீரோ காதுல வாங்கிக்காம, இது ஜீச்சானோட குழந்தை தானே, இந்த குழந்தை அழிஞ்சு போகட்டும் அப்படின்ட்டு அந்த அபார்ஷன் டானிக்க வாயிலேயே ஊத்தி விட்டுருவான். பாவம் நம்ம ஹீரோயின் அதே இடத்துல அவ வயித்தை பிடிச்சிட்டு அப்படி கதறி அழுக ஆரம்பிச்சிருவா. ஆனா அப்பதான் நம்மளுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வரும், இது உண்மையிலேயே நம்ம ஹீரோவோட குழந்தை தான், ஆனா இவன் தன்னோட குடும்பத்தையும் அழிச்சிட்டான், இனிமேல் இவன் கூட இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவ அதை ஜீச்சானோட குழந்தைன்னு போய் சொல்லி இருந்திருப்பா. இது தெரியாம நம்ம ஹீரோ அவன் கையாலே அவன் குழந்தைய அழிச்சிட்டான். இப்ப நம்ம ஹீரோனுக்கு இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை பண்ணிட்டு அவன் உட்கார்ந்து புலம்பி சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம குடும்பத்துக்கு நடுவுல இருந்த பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துட்டு, நான் உன்னை லவ் பண்ணேன், ஆனா எனக்கு போய் நீ எப்படி இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ண, அதனாலதான் நான் கோவப்பட்டு இப்படி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன், நான் இப்படி பண்ணிட்டேன்ட்டு நீ என்ன வெறுத்துருவியா? இல்ல, நீ என்ன வெறுத்தாலும் பரவாயில்ல, நீ கடைசி வரைக்கும் என் கூட தான் இருக்கணும், என்ன மட்டும் தான் லவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சரக்கு அடிச்சு புலம்பிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் அவ குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு சோகத்துல இருப்பா. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ இவளுக்காக நிறைய கிஃப்ட்ஸும் பிளஸ் இவ உடம்பு சீக்கிரமே குணமடையணும்ட்டு நிறைய மூலிகை மருந்து எடுத்துட்டு வந்திருப்பான். ஆனா ஏற்கனவே அவன் மேல சம கடுப்புல இருக்கிற நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து வெளியே போயிரு, உன் கிஃப்ட் எதுவும் எனக்கு வேண்டாம், நீ இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த பென் டுவெண்ட்டி நீயே வச்சுக்கோ அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம ஹீரோ மேல தூக்கி எறிஞ்சு அப்படியே அவனை வெளியே தள்ளி கதவை சாத்திடுவான். அவனா வெளியே நின்று கத்திக்கிட்டு இருப்பான், நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் 1000 தடவை கூட சாரி கேட்கிறேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கூட அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப இன்னொரு சான்ஸ் கொடுக்குற நிலைமையிலும் இல்ல, இவன் கிட்ட ஒரு வார்த்தை பேசுற நிலைமையிலும் அவ இல்ல. சோ இப்படியே ஆளுக்கு ஒரு பக்கம் சுகமா இருந்துகிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோனுக்கு ஏதோ ஒரு லெட்டர் ஒண்ணு வந்திருக்கும், அதை யார் அனுப்பிச்சிருப்பான்னு பார்த்தா அந்த ஜீச்சன். இந்த லெட்டரை பார்த்தனே அப்படியே நம்ம ஹீரோனோட மூஞ்சே மாறும். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில இவளுக்கு சூப் ரெடி பண்ணிட்டு நம்ம ஹீரோ அந்த ரூமுக்கு வருவானா. அங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்க மாட்டா, ஆள் எஸ்கேப் ஆயிட்டா போல. இது தெரிஞ்சுட்டு அவன் செம கடுப்பாயிருவான். இவன் கவர்னர் தானே, அதனால இவனோட பவரை வச்சு இப்ப இந்த சிட்டியவே லாக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்துருவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் அந்த ஜீச்சனும் இந்த ஊரை விட்டே போயிடலாம் அப்படின்ட்டு கரெக்டா பார்டர் வரைக்கும் வந்துருவாங்க. பட் இந்த கவர்னரோட ஆர்டர் வந்தனால அப்படியே அந்த சிட்டி கேட் எல்லாம் லாக் பண்ணிடுவாங்க. இது தெரிஞ்சனையும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் முழிச்சுக்கிட்டு இருக்கப்ப கரெக்டா நம்ம ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட்டும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அப்புறம் என்ன, இப்ப 2 பேரையுமே தரன்ட்டு கவர்னரோட வீட்டுக்கு தான் எடுத்துட்டு வருவாங்களா. வந்தனி ஃபர்ஸ்ட் அந்த ஜீச்சானுக்கு தான் செமையா அடி விழுகும், எவ்வளவு தைரியம் இருந்தா என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டு போ பாப்பா அப்படின்ட்டு. இது பார்த்தாதுன்ட்டு இப்ப கோவத்துல இருந்த நம்ம ஹீரோ அப்படியே கன் எடுத்து அந்த ஜீச்சானை ஷூட் பண்ணலான்ட்டு வந்துருவான். ஆனா நடுவில் அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து ஸ்டாப் பண்ணி, இதுக்கெல்லாம் காரணம் அவன் கிடையாது, நான் தான் இங்க இருந்து எஸ்கேப் ஆனேன், உனக்கு ஷூட் பண்ணணும்னா என்ன ஷூட் பண்ணு அப்படின்ட்டு அவன் நெத்திக்கிட்ட கண்ணை வைப்பா. இதனால நம்ம ஹீரோக்கு இன்னும் கடுப்பாயிரும், அவனுக்காக நீ உயிரே கொடுக்க ரெடியா இருக்கியா அப்படின்ட்டு. அதனால இப்ப கடுப்பா அப்படியே அவன் அசிஸ்டன்ட் கிட்ட இந்த ஜீச்சன் அடுத்து இந்த வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்ட்டு அவனை வெளியே எடுத்துட்டு போக சொல்லிடுவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வந்து, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ணேன், என் லவ் கொஞ்சம் கூட நீ மதிக்காம இப்ப அவன் கூட இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாங்கிற அளவுக்கு பிளான் போட்டேல, உனக்கு என் காதல் ஒரு பொருட்டாவே தெரியல, உனக்கு என்ன என்னை விட்டு போகணும் அவ்வளவுதானே, இந்த கண்ணப்படி என்ன ஷூட் பண்ணி கொன்னுட்டு இங்க இருந்து நீ போய்க்கோ அப்படின்ட்டு கண்ணை கொடுத்துருவான். நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே என்ன நான் ஷூட் பண்ண மாட்டேங்கிற தைரியத்துல பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்ட்டு ட்ரிகர் அழுத்திடுவா. நல்ல வேளை அந்த கன்ல ஒழுங்கா புல்லட் லோட் ஆயிருக்காது போல, அதனால நம்ம ஹீரோ தப்பிச்சான். ஆனா இப்படி தான் லவ் பண்ண பொண்ணு தன்னை ஷூட் பண்ண ரெடியா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருவான். ஆனா அதுக்கடுத்து அவளை விடாம இப்ப அப்படியே அவளோட ரூமுக்கு கூட்டு போயிட்டு, என்னோட லவ் உனக்கு கடைசி வரைக்கும் புரியவே மாட்டேங்குதுல, இனி என்னை வெறுத்தாலும் பரவாயில்ல, என் காதலை உனக்கு நான் புரிய வைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண வந்துருவான். ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு கத்துவா பார்க்கணும், நீ என் குடும்பத்தையே 2 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டிருக்கடா, அப்படி இருக்கிறப்ப எனக்கு எப்படிடா உன்னை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கத்துவா பார்க்கணும். இவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சோன்னையும் நம்ம ஹீரோ அப்படியே ஆடி போயிருவான். அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே, நீ என் குடும்பத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ண
அடுத்து உன் குழந்தை நான் எப்படி என் வயித்துல சமக்க போறேன் அப்படிங்கறத யோசிச்சுக்கிட்டு தான் உன்கிட்ட எந்த ஒரு உண்மையும் சொல்லாம இருந்தேன். ஆனா கடைசியில உன் குழந்தைய நீயே உன் கையால கொன்னுட்ட அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த பத்தி சொல்லிடுவா. இப்போ இவன் அபார்ட் பண்ணது இவனோட குழந்தை அப்படின்னு தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோ இன்னும் ஒரு மாதிரி ஆயிருவான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் என் குடும்பத்தை கொண்டு என்னோட குழந்தைய கொண்டு இதுக்கு மேல என்னால உன் மூஞ்ச பாத்துக்கிட்டு இங்க இருக்க முடியாது, உன்னை கொல்லலாம் ட்ரை பண்ணாலும் அதுவும் என்னால முடியல, இப்படியே போச்சுன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும், எனக்கு இதுக்கு மேல இந்த வாழ்க்கை வேண்டாம், அடுத்த ஜென்மத்திலையும் உன்னை நான் கண்டிப்பா மீட் பண்ண கூடாதுன்னு வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்ட்டு ஒரு கத்தி எடுத்து அவன் நெஞ்சிலேயே குத்திக்குவா. இதை பார்த்து பதறி போன நம்ம ஹீரோ இப்ப வேகமா அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு போவானா. ஆனா அப்ப கண் முழிச்ச நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்த்து நீங்க யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்பா. நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியாது, இவன் இப்படி பேசுறா அப்படின்ட்டு லைட்டா தொடதான் போவான். அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன தொடாம பேசுங்க அப்படின்பா. இப்படி சொன்னது மட்டும் இல்லாம நான் ஏன் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், எங்க அப்பா எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு இன்னும் ஷாக் ஆயிரும். ஏன்னா இவங்க அப்பா தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி செத்துட்டாரே. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோனுக்கு இப்ப புதுசா ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு உங்க அப்பா பிசினஸ் ட்ரிப்புக்கு போயிருக்காரு அப்படின்ட்டு போய் சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சந்தேகமா எங்க அப்பா எப்படி தனியா ஹாஸ்பிட்டல்ல விட்டு பிசினஸ் ட்ரிப்புக்கு வெளியே போயிருப்பாரு, சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க யாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ நான் உன்னோட ஹஸ்பண்ட், நீ என்னோட ஒய்ஃப், நான் உன்னை பாத்துக்க இங்க இருக்கிறேங்கிறனால தான் உங்க அப்பா வெளியூருக்கு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிருவான். நம்ம ஹீரோயின் ஆனா அதெல்லாம் நம்பவே மாட்டா. நான் உங்களோட ஒய்ஃப்னா எனக்கே எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்பா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ புதுசா இன்னொரு ஒரு கதையை கட்டி விட்டுருவான். அதாவது என்ன ஷூட் பண்றதுக்காக ஒருத்தன் வந்தான், ஆனா நீ நடுவுல வந்து அந்த புல்லட்டை வாங்கிக்கிட்டனால உனக்கு லைட்டா மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோயினால இன்னும் அதை நம்ப முடியாது, ஒரு மாதிரி குழப்பத்தோடய இருப்பாளா. அப்ப நம்ம ஹீரோ இங்க பாரு நான் உன்னோட ஹஸ்பண்ட் தான், உன்னோட ஷோல்டர்ல நீ ஒரு மேப்பிள் லீஃபோட டாட்டூ போட்டிருப்ப, அதை வேணா செக் பண்ணி பாரு, நான் சொல்றது உனக்கு புரியும் அப்படின்ட்டு இப்ப அந்த டாட்டூவை தொட போவானா. ஆனா நம்ம ஹீரோயின் போலார்னு ஒரு அறை விட்டுருவா. என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நீ எனக்கு யாருன்னே தெரியாது, நீ பாட்டுக்கு என் பக்கத்துல வர அப்படின்ட்டு அரைஞ்சிருவா. ஆனா இங்க இப்படி உள்ள நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் டாக்டர் கெட்டப் போட்டு ஜீச்சன் வெளியே இருந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து இப்ப அந்த அசிஸ்டன்ட்டும் நம்ம ஹீரோனோட ரிப்போர்ட் எடுத்துட்டு வருவானா. அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும், நம்ம ஹீரோயின் ரீசெண்டா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தனால அவளோட பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்ட்ரெஸ் தர மெமரிஸ் எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிருச்சு போல. அதாவது சொல்ல போனா நம்ம ஹீரோவை 2 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணிருப்பா பாருங்க, அதுக்கு முன்னாடி அவன் மெமரி போயிருச்சு. சோ அவளுக்கு இவங்க 2 பேரும் லவ் பண்ணதும் தெரியாது, இவங்க கல்யாணம் வரைக்கும் போய் நம்ம ஹீரோனோட குடும்பம் மொத்தமா அழிஞ்சது ஞாபகம் இருக்காது. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா மெமரி லாஸ் ஆகி வேலைக்காரி மாதிரி நம்ம ஹீரோட வீட்டுல இருந்திருப்பாள், அதுவும் அவளுக்கு ஞாபகம் இருக்காது. இப்போ இதெல்லாம் நினைச்சு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுவான், என்னாலதான் இவளுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் இது கடவுள் இவனோட லவ்வுக்கு செகண்ட் டைம் கொடுத்த வாய்ப்பாவும் எடுத்துக்குவான். அதுக்கடுத்து இவன் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இறந்து போயிருச்சு, அதுக்காக ஒரு நினைவு சின்னமா அந்த மெமோரியல் பிளேஸ்ல ஒரு நேம் பிளேட் வைப்பான். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்துருவா. நம்ம ஹீரோ என்னதான் இவகிட்ட க்ளோஸா பழகணும்னு நினைச்சாலும் அவ ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண தான் செய்வா. ஏன்னா அவளுக்கு இப்ப எதுவுமே ஞாபகம் இல்லைங்கிறனால அவளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ அவனுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணி அவளை திரும்ப லவ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே உனக்கு உடம்பு சரியில்லை, நீ அவ்வளவு தூரம் நடக்க வேண்டாம், நானே உன்னை ரூமுக்கு தூக்கிட்டு போறேன் அப்படின்ட்டு எல்லாரும் முன்னாடி நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு வீட்டுக்குள்ள நடப்பான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோனுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் அப்படி சமைச்சு வச்சு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து நம்ம ஹீரோனுக்காக செய்வான். ஆனா இவன் என்னதான் இதெல்லாம் செஞ்சாலும் நம்ம ஹீரோனுக்கு இவனை பார்த்தா லைட் ஒரு மாதிரி பயமா இருக்கும். அதாவது திடீர்னு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வீட்டுக்குள்ள வந்து இருக்கிற மாதிரி தான் அவளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இதை நம்ம ஹீரோவும் நல்லாவே புரிஞ்சுக்குவான். அதுக்கடுத்து அப்படியே நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இப்ப அப்படியே அவளோட ஷோல்டர்ல இருக்க அந்த டாட்டூவை பார்த்துக்கிட்டு இருப்பா. அந்த லீஃபுக்கும் நம்ம ஹீரோவோட பேர் மாதிரி தான் மீனிங் இருக்குமா. சோ அப்படியே அந்த டாட்டூவை தொட்டு பார்த்துக்கிட்டே நான் அவன் மேல எவ்வளவு லவ் வச்சிருந்தா அவன் பேர் மாதிரி மீனிங்ல இருக்கிற இந்த டாட்டூவை நான் போட்டிருந்திருப்பேன். அது மட்டும் இல்லாம அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி நான் அவனுக்கு பதிலா புல்லட் வாங்கி இருந்திருக்கேன். அப்போ நான் அவனை அந்த அளவுக்கு லவ் பண்ணிருப்பேனோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிப்பா. ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோ அந்த ரூம் குள்ள வருவானா. என்னடா நைட் நேரம் இவங்க வந்திருக்கானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ நீ என்ன பார்த்து ரொம்பலாம் பயப்பட தேவையில்ல, நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், நம்ம ஒரே ரூம்ல படுத்துக்கலாம், அதுக்குன்ட்டு நான் பக்கத்துல வந்து பெட்ல படுத்துக்குவேன், நீ பயப்படாத, நான் இங்க கீழே படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு பெட்ஷீட்டை விரிச்சு கீழே படுக்க ஆரம்பிச்சிருவான். ஆனா இவன் இப்படி தன்னோட ரூம்ல படுத்திருக்கிறனால நம்ம ஹீரோனுக்கு தூக்கமே வராது. ஒரு மாதிரி நர்வஸா தான் அவ இருப்பா. ஏன்னா திடீர்னு ஒரு பையன் வந்து நம்ம ரூம்ல வந்து தூங்குனா எப்படி இருக்கும். பட் இருந்தாலும் இவன் நம்மளோட ஹஸ்பண்ட், நம்ம இவனை பார்த்து பயப்படக்கூடாது, நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமா அவன் கூட பேசி பழகணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் முடிவு எடுத்துட்டு இப்ப நம்ம ஹீரோ கிட்ட நாளைக்கு நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா 2 பேரும் வெளியே போலாமா அப்படின்ட்டு கூப்பிடுவா. இவளே இப்படி கேட்டு நம்ம ஹீரோ வேணான்னு நான் சொல்லுவான். அவன் அப்படியே அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோனை வெளியே கூட்டு போவான். ஆனா அப்படி இவங்க போய்கிட்டு இருக்கப்ப ரோட்ல ஒரு பொண்ணு இவங்க 2 பேத்தையும் பார்த்துட்டு என்னது மேடம் கும்மிங் இன்னும் உயிரோடையா இருக்காங்க, ஆனா அவங்க ஏன் அவங்க குடும்பத்தையே அழிச்சு அந்த கவர்னர் கூட சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு ஆச்சரியமா பாப்பா. அதனால இப்ப அவங்க 2 பேத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு போய் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பாப்பா. உள்ள பார்த்தா நம்ம ஹீரோனுக்காக 2 ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இது உனக்கு நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாரும்பா. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள போயிருவா. ஆனா அப்ப கரெக்டா நம்ம ஹீரோவும் அந்த கடைக்குள்ள இருக்க மாட்டானா. இதை நோட் பண்ண அந்த பொண்ணு மேடம் நான் தான்
டாங்கர், நீங்க என்ன உயிரோட தான் இருக்கீங்களா? ஆனா நீங்க ஏன் நம்ம குடும்பத்தையே கொன்ன அந்த கவர்னர் கூட சுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வெளியேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. என்னன்னு பார்த்தா இந்த டாங்கர்ங்கிற பொண்ணு நம்ம ஹீரோயினோட பர்சனல் வேலைக்காரியா இருந்த பொண்ணு போல. போச்சு, இப்ப நம்ம ஹீரோயினுக்கு எல்லா உண்மையும் தெரிய போகுது அப்படின்னு நினைச்சா அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நம்ம ஹீரோயினுக்கு பதிலா நம்ம ஹீரோ இருப்பான். என்னன்னு பார்த்தா இந்த பொண்ணு இவங்க ரெண்டு பேத்தையும் ஃபாலோ பண்ணுது அப்படிங்கறது நம்ம ஹீரோ முன்னாடியே நோட் பண்ணி இருந்திருப்பான். அதனால நம்ம ஹீரோயினை வேற ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் கணிச்சிட்டு இவனும் அவனோட அசிஸ்டன்ட்டும் அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப இவளை பார்த்தனே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான் இது ஹீரோயினோட வேலைக்காரி தான் அப்படின்ட்டு. அவனுக்கே ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கும், நீ மட்டும் எப்படி உயிரோட இருக்க அப்படின்ட்டு. ஆனா இவனை பார்த்த பயத்துல அந்த பொண்ணு அங்கிருந்து ஓடலான்னு பாப்பாளா. ஆனா அதுக்குள்ள அவ கழுத்துலயே ஒரு பிளாக் போட்டு அந்த அசிஸ்டன்ட் அவளை அங்கிருந்து தூக்கிட்டு போயிருவான். அதுக்கடுத்து அப்படியே நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வருவா. அவ வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ட்ரெஸ் செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, நான் தான் சொன்னேன்ல நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றேன், அதனால உன்னை பத்தின எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம ஹீரோனோட மனசு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து அப்படியே ஒன்னா வெளியே சாப்பிடுறது, ஃபயர் ஒர்க்ஸ் பாக்குறது, இந்த மாதிரி அந்த டேவை சூப்பரா ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அப்படியே அங்க ஸ்ட்ரீட்ல இந்த ஃபயரை வச்சுலாம் சில ஷோஸ் காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஷோ நடந்துகிட்டு இருக்கும். இதை நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் நல்லா தான் பாத்துக்கிட்டு இருப்பா. ஆனா அந்த நெருப்பை பார்த்தனையும் திடீர்னு இவ மெமரிக்கு ஏதோ வந்துட்டு போற மாதிரி இருக்கும். அதாவது இவ அப்படியே ஒரு வீடே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல நிக்கிற மாதிரி. நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பாத்துருப்போம்ல, இவ வீடே மொத்தமா எரிஞ்சிருக்கும், இவ அங்க நின்று அழுதுகிட்டு இருப்பா. அதுதான் இப்ப நம்ம ஹீரோனோட மைண்டுக்கு லைட்டா வந்துட்டு போகும். இதனால அவளுக்கு ஏதோ மாதிரி இருக்குமா. இதை நோட் பண்ண நம்ம ஹீரோ, சரி வா உனக்கு இங்க ஓகே வரலன்னா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு 2 ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருப்பான். அப்ப திடீர்னு அங்க இருந்தவன் ஒரு கத்தி எடுத்து நம்ம ஹீரோனை குத்தலான்ட்டு வருவான். நல்ல வேலை குறுக்க நம்ம ஹீரோ வந்தனால அவன் கையில அந்த அடிபட்டுரும். சரி தன்னோட கன் எடுத்து அந்த ஆளை ஷூட் பண்ணலான்னு பாக்குறதுக்குள்ள அவன் எஸ்கேப் ஆகி போயிருவான். ஆனா இப்படி நம்ம ஹீரோக்கு அடிபட்டனால நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிரும். அதனால அப்படியே உடனே வீட்டுக்கு வந்து அவனுக்கு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணி விடுவா. இவ இப்படி தாமால அக்கறை எடுத்துக்கிறது நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோனுக்கு தெரியாம இதே வீட்டுல அடைச்சு வச்சிருக்க நம்ம ஹீரோனோட வேலைக்காரி அந்த டாங்கர் பொண்ணை தான் போய் பார்க்க போவான். அந்த பொண்ணு இப்ப அப்படியே, உனக்கு என்ன தாண்டா வேணும், ஏற்கனவே எங்க மேடமோட குடும்பத்தையும் அழிச்சிட்டு இப்ப என்ன போய் சொல்லி எங்க மேடம் கூட நீ இருக்கிற, அவங்களை இப்பயாண்டு நீ நிம்மதியா விடலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஹீரோ இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாம, இத்தனை நாள் நீ எங்க இருந்த, இப்பயே நீ சம்பந்தமே இல்லாம மெங்கோட வாழ்க்கையில வந்துகிட்டு இருக்க, எதுவும் பிளான் வச்சு அவ பக்கத்துல வர ட்ரை பண்றியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவளை பார்த்து கேட்பான். ஆனா அதுக்கு அந்த பொண்ணு ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டு, நான் ஒன்னும் ஒன்ன மாதிரி இல்ல, நான் என்னைக்குமே என்னோட மேடத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் துரோகம் நினைக்கவே மாட்டேன், எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, நான் என் கண்ணால பார்த்தேன், நீ இந்த பாம்பை வெடிக்க வச்சனாலதான் அன்னைக்கு அந்த மொத்த குடும்பமும் எரிஞ்சு சாம்பலா போச்சு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவாளா. ஆனா இதை கேட்டனையும் நம்ம ஹீரோவோட மூஞ்சும் சரி அந்த அசிஸ்டன்டோட மூஞ்சும் சரி அப்படியே டோட்டலா மாறிடும். நம்ம ஹீரோ இப்ப அப்படியே, என்னது அன்னைக்கு நான் தான் அந்த பாம்பு ட்ரிகர் அழுத்தினேனா, அதை நீ பாத்தியா? ஆமா, நான் ஃபேஸ சரியா பார்க்கல, ஆனா அன்னைக்கு நீ போட்டிருந்த பாரு அந்த கல்யாண ட்ரெஸ், அதை வச்சுதான் இதெல்லாம் பண்ணது நீன்ட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்ட்டு அவ சொல்லுவா. ஆனா இதை கேட்ட ஹீரோ இப்ப அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி, உன்னை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் டாங்கர், ஏன்னா பல வருஷமா என் மைண்டுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருந்துச்சு, அதுக்கான ஆன்சர் இன்னைக்கு கிடைச்சிருச்சு அப்படின்பா. என்னன்னு பார்த்தா 2.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோனுக்கும் இவனுக்கும் கல்யாணம் ஆனக்கடுத்து இவங்க தான் அந்த பாம்பை செட் பண்ணிருப்பாங்க வெடிக்க வைக்கணும்ட்டு. ஏன்னா நம்ம ஹீரோனோட அப்பா வந்து நம்ம ஹீரோட அப்பாவுக்கு ஏதோ ஒரு பெரிய துரோகம் பண்ணிருப்பாரு போல, அதனாலதான் நம்ம ஹீரோ அந்த வெஞ்சன்ஸோட இருப்பான். பட் ஆனா நம்ம ஹீரோயினை லவ் பண்ற மாதிரி நடிச்சவன் உண்மையாலே கொஞ்சம் லவ் பண்ணிருப்பான் போல, அதனால பேசாம அவ குடும்பத்தை கொல்ல வேண்டாம், நம்ம வேற வழியா பழி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட மாத்த வந்திருப்பான். ஆனா அதுக்குள்ள இவங்க செட் பண்ண பாம்பு வெடிச்சிரும். ஆனா இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கா இருக்கட்டும் அவ அசிஸ்டன்ட்கா இருக்கட்டும் அப்பயே ஒரு மாதிரி சந்தேகம் வந்திருக்கும், என்னடா இது நம்ம ட்ரிகர் அழுத்தல, நம்ம செட் பண்ண டைம் வரதுக்குமே இன்னும் 10 நிமிஷத்துக்கு மேல இருக்கு, அதுக்குள்ள எப்படி இந்த பாம்பு வெடிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி யோசித்து இருந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த கூ ஃபேமிலிக்கு இதுதான் டிசர்விங் போல, அதனாலதான் இந்த பாம்பு அதுவாவே வெடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்நேரம் அவங்க யோசிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து இப்ப பிரசன்ட்ல தான் காட்டுவாங்க நம்ம ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட்டும். அன்னைக்கு நம்ம அந்த பாம்பை வெடிக்க வைக்கல அப்படிங்கிறப்ப அந்த பாம்பை வேற யார் வெடிக்க வச்சிருப்பா? எனக்கு தெரிஞ்சு அந்த பாம்பை வெடிக்க வச்சவன் தான் அன்னைக்கு ஆத்துக்குள்ள விழுந்த கூமெங்க காப்பாத்தி 2 வருஷம் அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்து என்ன பழி வாங்குறதுக்கு திருப்பி அனுப்பி வச்சிருக்கணும். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சாவே நம்மளுக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சிரும். ஆனா அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிற அடையாளம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த டாங்கர் பொண்ணுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த அசிஸ்டன்ட் அப்படியே, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, நீங்களும் மேடமும் ஒன்னா சேர்ந்துருவீங்கன்னு நினைக்கிறப்ப இப்ப புதுசா இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை கிளம்புதே, சே இதுக்காவா இவ்வளவு நான் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சிரிச்சுட்டே சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோவும், என்னோட லவ்வுக்காக நீ இப்படி எல்லாம் ட்ரிக்ஸ் பண்றியா, நல்ல வேலை நீ குத்தன கத்தி என்ன லைட்டா தான் கிழிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் டேட்டிங் போறப்ப திடீர்னு ஒருத்தன் கூட்டத்துல இருந்து வந்து கத்திய வச்சு நம்ம ஹீரோவை குத்திருப்பான்ல, அது வேற யாருமே இல்ல இந்த அசிஸ்டன்ட் தான் போல. இப்படியாதான் ஒரு சம்பவத்தை பண்ணாதான் நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் இன்னும் கொஞ்சம் நெருக்கம் உண்டாகும் அப்படி
அப்படிங்கிறதுக்காக இவன் இந்த வேலையை பார்த்து விட்டுருப்பான். இப்போ இத பத்திலாம் இவங்க அப்படியே பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கப்ப வெளியே ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் பேசினது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் கேட்டிருப்பா. போச்சு, 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை பத்தி வேற இவங்க பேசியிருக்காங்க. அதையும் நம்ம ஹீரோயின் கேட்டுட்டாலோ அப்படின்னு நம்ம பயந்தா நம்ம ஹீரோயின் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்ப பாதியில இருந்து தான் கேட்டிருப்பா. அதனால இப்ப ரீசெண்டா அந்த கத்தி குத்து நடந்தது இவங்களோட பிளான் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம ஹீரோனுக்கு தெரிய வரும். இதனால நம்ம ஹீரோயினும் செல்லமா கோச்சுக்குவா. நான் உன்னோட லவ்வர் ஒய்ஃப் அப்படிலாம் சொன்னேன், இப்படிதான் ஒய்ஃப் எல்லாரும் ஏமாத்துவாங்களா, போ இனிமேல் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கியூட்டா கோச்சுக்குவாளா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ அப்படியே டக்குன்னு அவளை கட்டி பிடிச்சிட்டு என்ன பண்ண சொல்ற, எனக்கு உன்ன அவ்வளவு பிடிக்கும், ஆனா உனக்கு மெமரி லாஸ் ஆனதுல இருந்து நீ என்ன யாரோ மாதிரி பாக்குற, அதனால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அதனாலதான் இப்படி கியூட்டா ஒரு ட்ரிக்ஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா இவன் என்னதான் சொன்னாலும் நம்ம ஹீரோயின் அப்படியே கோச்சுக்கிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எந்த ஒரு பொய் பித்தலாட்டம் எதுவுமே இருக்க கூடாது, நீ இப்படி பண்ணனால நான் உன் மேல கோவமா இருக்கேன் அப்படின்ட்டு தனியா வேற ரூம்ல போய் தூங்க போயிருவா. இவன் இந்த சின்ன விஷயத்துல இப்படி பொய் சொன்னதுக்கே நம்ம ஹீரோயின் இவ்வளவு கோவப்படுறா. இதுல இவன் சொல்லி இருக்கிற பொய்யெல்லாம் மொத்தமா அவளுக்கு தெரிய வந்துச்சு. அவளதான் திரும்பவும் நம்ம ஹீரோவோட கதை கந்தல். ஆனா இப்படி இவங்க தனித்தனி ரூம்ல இருக்கிறப்ப கரெக்டா மழை பெஞ்சு இடி அடிக்க ஆரம்பிச்சிருமா. இதனால நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம சில மெமரிஸ்லாம் அப்படியே வந்துட்டு போற மாதிரி இருக்குமா. அதனால ஒரு மாதிரி பயந்து போனாப்ல இருப்பா. நல்ல வேலை இவன் சத்தம் கேட்டு இப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவான். அப்புறம் நம்ம ஹீரோ தான் அவளை சமாதானப்படுத்தி அவளுக்கு பிடிச்ச புக்கை இப்ப எடுத்து படிச்சுக்கிட்டு இருப்பானா. அந்த புக்ல நம்ம ஹீரோயின் இவங்க ஸ்டார்டிங்ல லவ் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப அந்த மேப்பிள் லீஃப புக் மார்க்கா வச்சிருப்பாள். அதை பாப்பா. அதை பார்த்தேனுமே நம்ம ஹீரோயின் நல்லா புரிஞ்சுக்குவா. ஓகே, நம்ம இவனை ரொம்ப லவ் பண்றோம் போல, அதனாலதான் இவன் பேர் மாதிரியே இருக்கிற இந்த லீஃப புக் மார்க்கா நம்ம ஃபேவரட் புக்ல வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தவ அதே இடத்துல நம்ம ஹீரோவை மன்னிச்சிட்டு நம்ம ஹீரோ கூட ராசி ஆயிருவா. அதுக்கு அடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட்டும் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னா அந்த டாங்கர் பொண்ணு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாம் பிளாஸ்ட் அப்ப யார பார்த்தா அப்படிங்கறது கேட்டு விசாரிச்சு ஒரு டிராயிங்ஸ் ஒன்னு வரைஞ்சிருப்பாங்க. அதுல என்னதான் ஃபேஸ ஒழுங்கா ஸ்கெட்ச் பண்ண முடியலனாலுமே அவன் கையில போட்டிருந்த ஒரு ஸ்பெஷலான ரிங்க அவங்க டிரா பண்ணி இருந்திருப்பாங்க. இத பார்த்துன்னு நம்ம ஹீரோக்கு இந்த மோதிரத்தை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே அப்படிங்கிற மாதிரி டவுட் வரும். அந்நேரம் கரெக்டா அந்த டாங்கர் பொண்ணு தங்கி இருக்கிற ரூமுக்கு யாரோ வருவாங்களா. அவன் கையிலயும் இப்ப அதே மாதிரி ஒரு மோதிரம் இருக்கும். இவனை பார்த்தனுமே அந்த டாங்கர் அப்படியே பயப்பட ஆரம்பிப்பா. அப்போ நீதான் அன்னைக்கு பாம் பிளாஸ்ட் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி. யாருடா அவன் அப்படின்னு பார்த்தா அந்த ஜீச்சன். அவன் இப்ப எதுவுமே பேசாம அதே இடத்துல அந்த டாங்கரை கொன்றுவான். ஏன்னா இவ இருந்தா மட்டும்தானே இவன் மாட்டுவான். அதனால இப்ப நம்ம ஹீரோ வீட்டுல இருக்கிற அந்த டாங்கரை அவன் போட்டு தள்ளிடுவான். இப்ப அவளை போட்டு தள்ளினது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இது போதுமே, இதை வச்சே நான் கூமங்கையும் கவர்னரையும் பிரிச்சு விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். எப்படிடா இதை வச்சு அவங்க 2 பேரையும் பிரிக்க முடியும் அப்படின்னு யோசித்தா இப்ப அந்த ஜீச்சன் வேலைக்கார மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு உங்களோட பர்சனல் மேட் டாங்கர் இங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன்னா இவளுக்கு தான் பழசெல்லாமே மறந்து போச்சே. இவளுக்கு சுத்தமா ஜீச்சன் ஞாபகமே இருக்காது. அதனால ஏதோ ஒரு வேலைக்காரன் தான் வந்து சொல்றான்னு நினைச்சிட்டு இவ டாங்கரை தேடிட்டு அந்த ரூமுக்கு போயிருவா. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி டாங்கர் இறந்து போயிட்டா அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வந்துருமா. அதனால அவனும் அந்த அசிஸ்டன்ட்டும் இப்ப அங்க போய் பார்த்தா அவ அப்படியே தரையில இறந்து கிடப்பா. ஆனா அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் டாங்கர் இங்கேயா இருக்க அப்படின்னு கூப்பிட்டுட்டே வந்துகிட்டு இருப்பாளா. இந்த நிலைமையில இவங்க 2 பேத்தையும் பார்த்தானா நம்ம ஹீரோ தான் கொன்னுட்டான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்குவா. அதனால நம்ம ஹீரோ வேகமா அந்த ரத்தக்கரையெல்லாம் தொடச்சிட்டு அந்த டாங்கரை பக்கத்துல இருந்த ஒரு கபோர்ட்ல ஒளிய வச்சிருவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோன் அப்படியே அந்த ரூமுக்கு வந்து டாங்கர் வந்ததா சொன்னாங்க, எங்க அவளை அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாளா. நம்ம ஹீரோ அப்படியே கேஷுவலா டாங்கர் எங்க இங்க இருக்கா, உங்க அப்பா கூட அவ பிசினஸ் ட்ரிப்ல போயிருக்கா அப்படியா, ஆனா ஒரு சர்வன்ட் அவ இங்க வந்துட்டதால சொன்னா அப்படின்ட்டு அவ பேசிக்கிட்டு இருக்கப்ப அங்க கீழே லைட்டா ரத்தம் இருக்கிறத அவ நோட் பண்ணிடுவா. இத பார்த்துட்டு அவ பயந்துருவா. ஆனா நம்ம ஹீரோ அப்படியே அது ஒண்ணும் இல்ல, உனக்கு உடம்பு சரியில்லைல, அதனால உனக்கா சிக்கன் சமைக்கணுங்கிறதுக்காக ஒரு முழு கோழியை இங்க வச்சுதான் காலையில கட் பண்ணாங்க, அந்த ரத்தம் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோனுக்கு லைட்டா சந்தேகம் இருக்கும். அப்படி சந்தேகத்தோடய சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கப்ப அந்த கபோர்ட்ல இருந்து லைட்டா ஒரு துணி மட்டும் வெளியே தெரியும். இத பார்த்து நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த கபோர்ட் ஓபன் பண்ணலாம்னு போவா. அந்நேரம் கரெக்டா அந்த அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வந்து மேடம் உங்களுக்காக நாங்க சூப் ரெடி பண்ணிருக்கோம், இந்தாங்க சிக்கன் சூப் குடிங்க அப்படின்ட்டு அவளை டைவர்ட் பண்ணி விட்டுருவான். சோ இப்போதைக்கு எப்படியோ அந்த டாங்கர் பொண்ணு இறந்த விஷயத்தை இவங்க மறைச்சிருவாங்க. ஆனா இப்ப இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துக்கிடுத்து நம்ம ஹீரோக்கு லைட்டா ஏதோ கிளிச் ஆகும். அப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வரும் அந்த மோதிரம் வேற யாரோடதும் கிடையாது, ஜீச்சானோடது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருவான். ஏன்னா நம்ம ஹீரோ தான் ஜீச்சான நிறைய தடவை பாத்திருக்கான்ல, அதனாலதான் அவனால கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கும். சோ இப்ப அப்படியே உடனே ஜீச்சான யாருக்கும் தெரியாம அரெஸ்ட் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி அவ அசிஸ்டன்ட்க்கு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு நம்ம ஹீரோ இன்னும் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். என்னன்னா இவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்துருச்சு, திரும்ப அந்த ரூம்ல போய் டாங்கர் இருப்பாளா இல்லையான்னு செக் பண்ணி பாப்பா, நம்ம எதுக்கும் கொஞ்சம் ரெடியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இவன் சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோயினுக்கு இப்ப சந்தேகம் வந்திருக்கும். அந்த ரூம்ல கொஞ்சம் ரத்தக்காரம் இருந்துச்சு, பிளஸ் கபோர்டுக்கு வெளியே வேற ஒரு துணி தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒருவேளை இப்ப டாங்கர் அங்கதான் இருக்காளோ அப்படின்ட்டு வேகமா போய் பார்க்க போவா. ஆனா அங்க பார்த்தா இப்ப அந்த இடத்துல டாங்கரோட பாடியே இருக்காது, சும்மா 4 துணி மட்டும் தான் இருக்கும்.
இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோனுக்கு இன்னும் ஒரு மாதிரி சந்தேகமா தான் இருக்கும். அந்த வேலைக்காரன் டாங்கரை பார்த்ததால சொன்னா இந்த வீட்டுல தான் எங்கேயும் டாங்கர் இருக்கணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு அந்த டாங்கர் பொண்ணு கிராஸ் ஆகி போவா. நம்ம ஹீரோன் டாங்கர் அப்படின்ட்டு போய் தொட போனா அது வேற வேலைக்காரியா இருக்கும். ஆனா பார்க்க கொஞ்சம் டாங்கர் மாதிரியே தான் இருப்பா. இதனால நம்ம ஹீரோயினும் இவளை பார்த்துதான் எல்லாரும் டாங்கர் நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசை மாத்திக்குவா. கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு நீ என்ன இவ்வளவு டாங்கர்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, இவ பார்க்க வேணா டாங்கர் மாதிரி இருக்கலாம், இவ டாங்கர் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். இதுலயே நம்மளுக்கு தெரிஞ்சிரும் இது எல்லாமே நம்ம ஹீரோவோட பிளான் தான் அப்படின்ட்டு. இப்போ இதெல்லாம் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க அப்பா எழுதின மாதிரி ஒரு லெட்டரையும் சேர்த்து எழுதி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கொடுத்துருவான். அந்த லெட்டர் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல இப்ப அப்படியே நான் பிசினஸ் ட்ரிப் முடிச்சு வரதுக்கு இன்னும் 1-2 மாசமா ஆகும், நீ கவலைப்படாத, டாங்கர் என்ன நல்லபடியா இங்க பாத்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவங்க அப்பா எழுதின மாதிரி எழுதியிருப்பான். கிட்டத்தட்ட கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங்கும் மேட்ச் ஆகுமா. அதனால நம்ம ஹீரோயினும் இதை நம்பிடுவா. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயினோட மனசுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவசரப்பட்டு இவனை சந்தேகப்படுற மாதிரி நம்ம போயிட்டோமே அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோ கிட்ட இன்னைக்கு நைட்டு என்ன பாக்குறதுக்கு நீங்க வாங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வெக்கப்பட்டுட்டே சொல்லிட்டு ஓடிடுவா. அப்படி என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி பார்த்தா இவளுக்கு என்னதான் பழசெல்லாம் மறந்திருந்தாலுமே ஹீரோ இவன் மேல வச்சிருக்க அக்கறைனாலேயே இவளுக்கு திரும்பி இன்னொரு லவ் வந்திருக்கும் போல. அதனால இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து இனிமேல் நான் எப்பயுமே சந்தேகப்படவே மாட்டேன், இந்த உலகத்துல உன்னை விட யாராலையும் நல்லா பாத்துக்க முடியாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல க்ளோஸா வந்து ஐ லவ் யூங்கிற மாதிரி சொல்லுவா. அவ்வளவுதான், இத கேட்ட அடுத்த செகண்ட்லயே நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுவான். திரும்ப இவங்க லவ் ஸ்டோரி நல்லா போற மாதிரி தெரியுது. ஆனா நம்ம ஹீரோ மறைச்சு வச்சிருக்க உண்மையெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா அவ்வளவுதான், திரும்பி ரிவெஞ்ச் மூட் ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம ஹீரோவை பத்தி முழுசா தெரியாத நம்ம ஹீரோயின் அவன் கிட்ட தன்னோட லவ் சொல்லிடுவாளா. இதனால நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருப்பான், இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் லவ் லைஃப் குள்ள என்டர் ஆயிட்டு செம ஹாப்பியா இருப்பா. அப்ப அப்படிதான் ஒரு நாள் நம்ம ஹீரோவை அவ வரைஞ்சுக்கிட்டு இருப்பா. இத பார்த்த நம்ம ஹீரோ நீ சூப்பரா வரையறீ, எனக்கும் கொஞ்சம் வரைய சொல்லித்தா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல நல்லா க்ளோஸா வந்து உட்கார்ந்துகிட்டு அவனோட சிலுமிஷ வேலைகளை ஆரம்பிச்சிருவான். அப்புறம் என்ன, வரையறத அதே இடத்துலயே மறந்துட்டு 2 பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிட்டு அவங்க லவ் ஃபுல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்ப நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, இந்த கிஸ் அப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகாம அதே இடத்துல இந்த ரொமான்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு நீ ஃப்ரீயா இருந்தேன்னா இன்னைக்கு ஈவினிங் நம்ம வெளியே போலாமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான். நம்ம ஹீரோனும் சரின்னு ஒத்துக்கிட்டு இப்ப வெளியே டேட்டிங் எல்லாம் போவாங்களா. அப்போ நம்ம ஹீரோட மைண்டுக்குள்ள ஓடுறது எல்லாமே இவ்வளவு பிரச்சனைகளுக்கு எடுத்து இவ திரும்பி எனக்கு கிடைச்சிருக்கா, சோ இவளை நான் நல்லா பாத்துக்கணும், எக்காரணத்து கொண்டும் இவ என்ன தப்பா மட்டும் புரிஞ்சிக்கவே கூடாது, அதனால இந்த எக்ஸ்ட்ரீமான ரொமான்ஸ் எல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இவ கூட ஒழுங்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணி டேட்டிங் போவோம் அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிப்பான். ஆனா இதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட இங்க பாரு, உன்னால ஒரு ஃபுல் ரொமான்டிக் லைஃப் எனக்கு கொடுக்க முடியலனா கூட எனக்கு பிரச்சனை இல்ல, நீ கடைசி வரைக்கும் என் கூட இதே மாதிரி அன்பா இருந்தாவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதாவது இவன் நினைச்சுக்கிட்டா நம்ம ஹீரோவால பெட் டைம் ரொமான்ஸ் எல்லாம் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஆனா இவ இப்படி பேசின கடுத்துதான் நம்ம ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகும், ஆஹா இவன் நம்மளை பத்தி தப்பா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காடா அப்படின்ட்டு. இங்க பாரு, நான் நம்ம லவ் ஸ்மூத்தா கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட நான் ரொம்ப க்ளோஸா வரல, ஆனா அதுக்குன்ட்டு நீ என்னை பத்தி இப்படியே நினைச்சு வச்சிருப்ப, உன் நினைப்பெல்லாம் நான் மொத்தமா மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினை பக்கத்துல இருந்த காருக்குள்ள எடுத்துட்டு போய் அதே இடத்துல ஒரு சூப்பரான ரொமான்டிக் நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிடுவான். பட் ஆனா இவங்க வாழ்க்கை எப்பப்பெல்லாம் ஸ்மூதா போகுதோ அப்போ அடுத்த செகண்ட் இவங்களுக்கு பிரச்சனையும் வந்துரும் போல. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு அந்த ஜீஜோ பொண்ணு வந்துருவா. ஆனா இவளை நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகமே இருக்காது. ஆனா அந்த ஜீஜோ பொண்ணு இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து என்ன ஒவ்வொரு தடவை உனக்கு மெமரி லாஸ் ஆகிறப்ப உன்னோட மரியாதை இந்த வீட்டுல கூட்டிக்கிட்டே போற மாதிரி தெரியுதே, உனக்கு உண்மையிலே மெமரி லாஸ் தானா இல்லனா கவர்னரையும் அவனோட சொத்தையும் மொத்தமா ஆட்டைய போடணுங்கிறதுக்காக மெமரி லாஸ் அந்த மாதிரி நடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயினுக்கு இவன் என்ன சொல்ல வரானே புரியாது. ஆனா அப்ப அந்த ஜீஜோ பொண்ணு நீ எவ்வளவு ஆட்டம் போடமோ ஆட்டம் போட்டுக்கோ, ஏன்னா உன்னோட நேரம் முடிய போகுது, நீ இருக்கிறனால தான் அந்த கவர்னர் எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, நீ இல்லாம போயிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கவர்னர் எனக்கு சொந்தமாயிருவார்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து நம்ம ஹீரோயின் மேல குத்த வருவா. ஆனா இதை பார்த்து பயந்து போன நம்ம ஹீரோயின் 2 ஸ்டெப் அப்படியே எடுத்து வைக்க அவளதான் அதே இடத்துல ஸ்லிப் ஆகி பின்னாடி இருந்த ஒரு கல்லுல போய் இடிச்சிருவா. நல்ல வேலை இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து இப்ப அப்படியே டாக்டர் கிட்ட அவளை கூட்டு போயிருவான். அந்த டாக்டரும் நம்ம ஹீரோயினை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு ஏற்கனவே 2-3 தடவை தலையில அடிபட்டிருக்கு, பட் இருந்தாலும் எதுவும் பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல, சோ நான் பிரிஸ்கிரைப் பண்ற மெடிசனை மட்டும் அவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டாக்டர் அங்க இருந்து கிளம்பிடுவாரு. ஆனா இப்ப மயக்க நிலைமையில இருக்கிற நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவளுக்கு அப்படியே பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர மாதிரி தெரியும். அதாவது ஸ்டார்டிங்ல இவளை லவ் பண்ற மாதிரி ஏமாத்தி நம்ம ஹீரோயினோட குடும்பத்தையும் அழிச்சிருப்பான்ல அந்த விஷயம், பிளஸ் அதுக்கடுத்து இவளுக்கு மெமரி லாஸ் ஆனதுக்கு தன்னோட வேலைக்காரின்னு சொல்லி ஏமாத்தி வீட்டுல வச்சு கொடுமைப்படுத்தி இருப்பான். அதுக்கடுத்து கடைசியா நம்ம ஹீரோயினோட வயிற்றுல இருந்த குழந்தைய வேற அழிச்சிருப்பானே. இப்ப இந்த எல்லா மெமரிஸுமே நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஞாபகம் வந்துரும். இதனால அப்படியே நம்ம ஹீரோயின் துடிச்சு புடிச்சு எந்திரிப்பா. ஆனா இவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு தெரியாத நம்ம ஹீரோ இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிட்டு நீ எந்திரிச்சிட்டியா அப்பாடா இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணிக்குவான். சரி போச்சு, இங்க ஏதோ ஒரு பெரிய சண்டை நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் இதை பத்தி அவன் கிட்ட எதுவுமே சொல்லாம அப்படியே கேஷுவலா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பா. அந்நேரம் கரெக்டா நம்ம ஹீரோட
அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வந்துட்டு, மாஸ்டர் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுப்பான். என்னன்னா நம்ம ஹீரோட டேலண்ட்டை பார்த்து இவனுக்கு ப்ரமோஷன் பிளஸ் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிவார்டை கொடுத்துருக்காங்க போல. இதை கேட்ட ஹீரோக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா இதுவே நம்ம ஹீரோயினை தான் பார்க்கணும். அவ அப்படியே எதுவுமே பேசாம, அதான் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துருச்சு, அடுத்து நான் போய் பேக் பண்ற வேலையை பாக்குறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா. என்னடா இது, இவ எதுவுமே பண்ணாம இப்படி அமைதியாவே இருக்காளே அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கே சந்தேகமா இருக்கும். ஆனா இப்படி அவ அங்கிருந்து போனக்கடுத்து நம்ம ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட்டும் இப்ப டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கிடைச்சிருச்சு, ஓகே, ஆனா நம்மளால ஸ்மூதா இந்த ஊரை விட்டு போக முடியாது. கண்டிப்பா அந்த கமாண்டரோ இல்லனா அந்த ஜீச்சானோ ஏதாண்டு ஒரு வழியில நமக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. அதனால எதுக்கும் நம்மளோட ஆர்மியை நம்ம ரெடியா இருக்க சொல்லிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுவே இன்னொரு பக்கம் பேக் பண்றேன் அப்படின்ட்டு போன நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இப்ப ஸ்ட்ரெயிட்டா அந்த மெமோரியல் பிளேஸ்க்கு தான் போயிருப்பா. அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட ஃபேமிலி சேர்ந்த எல்லாருக்குமே ஒவ்வொரு நேம் பிளேட் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு குட்டி குழந்தைக்கு ஒண்ணு வச்சிருப்பாங்க. இதை நம்ம ஹீரோயின் அப்படி ஒரு மாதிரி ஏக்கமா தொட்டு பாப்பா. இப்போ அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோ, இது நம்ம குழந்தையோட மெமோரியல் பிளேட் தான், அன்னைக்கு நீ என்னை காப்பாத்தணும்னு சொல்லி முயற்சி பண்ண ஆக்சிடென்ட்ல நம்ம குழந்தை கலைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லுவான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயினும் அப்படியே அவன் சொல்றதை நம்புவா. நம்மளுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். என்னடா இது, இவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, ஒருவேளை வந்த வகையத்துல எல்லாத்தையும் மறந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்நேரம் கரெக்டா அந்த ஜீஜோ பொண்ணும் கமாண்டரும் நம்ம ஹீரோவை சென்ட் ஆஃப் பண்றதுக்காக இவங்க வீட்டுக்கு வருவாங்க. அதனால இவங்க 4 பேரும் ஒன்னா உட்காந்து சரக்கு அடிச்சு அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா. அந்த கமாண்டர் இப்ப அப்படியே பரவாயில்லையே, ப்ரமோஷன் வாங்கி பெரிய பெரிய சிட்டிக்கு போய் கவர்னரா இருக்க போற போல, எங்க போனாலும் எங்களை மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியா இந்த ஜீஜோ பொண்ணுனால தானே நம்ம ஹீரோயின் கீழே விழுந்திருப்பா, அதனால என்னோட பொண்ணை மன்னிச்சிரு, இவ பண்ண தப்புனால நம்மளுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். ஏன்னா இப்ப நம்ம ஹீரோ ப்ரொமோட் வேற ஆயிட்டான். அதனால இவனை நல்லா காக்கா பிடிச்சு வச்சுக்கிட்டாதான் நம்மளுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த கமாண்டர் இப்படி இறங்கி பேசிக்கிட்டு இருக்கான். சோ இப்படியே எல்லாரும் நல்லா சாப்பிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. இதுல அந்த கமாண்டர் தான் செம மெப்பா இருப்பான் போல. அவனுக்கு இப்ப அப்படியே லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்கும். அதனால நான் போய் லைட்டா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பி போவான். இவனால ஸ்டெடியா நடக்க முடியாம இருந்தனால அந்த ஜீஜோ பொண்ணும் இப்ப அப்படியே அந்த கமாண்டர் கூடயே போவா. சோ இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் மட்டும் தான் தனியா இருப்பாங்களா. நம்ம ஹீரோ என்ன யோசித்தான்னு தெரியல. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, உனக்கு என்னாச்சு, நீ 2 நாளாவே ஆள் சரியில்லையே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோயின், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா இரும்புவா. சரி உனக்கு குளிர்ற மாதிரி இருக்கு போல, நான் போய் பிளாங்கெட் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். ஆனா இவன் கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே இப்ப அந்த கமாண்டர் இங்க வருவான். அவன் இப்ப ஃபுல் மப்ல வேற இருக்கான். அது மட்டும் இல்லாம இவன் சும்மாவே கேர்ள்ஸ் விஷயத்துல கொஞ்சம் வீக் ஆனவன். அதனால இப்ப மப்ல என்ன பண்றோம்னு தெரியாம நம்ம ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண வருவான். இப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து இதை பார்த்த உடனே அந்த கமாண்டருக்கு ஒரு அடியை கொடுத்து லைட்டா தான் தள்ளி விடுவான். ஆனா இப்ப கீழே விழுந்த கமாண்டர் அப்படியே ரத்த வாந்தி எடுத்து அதே இடத்துல மயங்கி விழுந்துருவான். இதை பார்த்த ஜீஜோ பொண்ணு தன்னோட அப்பாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து பார்த்தா அப்புறம் தான் அவளுக்கு தெரிய வரும் அவங்க அப்பா இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி. இது தெரிஞ்சுட்டு அந்த 3 பேருக்குமே ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். உடனே நம்ம ஹீரோ வேமா வந்து அந்த கமாண்டரோட பாடியை செக் பண்ணி பாப்பானா. செக் பண்ணி பார்த்ததுல அவனுக்கு ஏதோ சந்தேகமா இருக்கும். உடனே இப்ப எப்படி ஜீஜோ கிட்ட, இங்க பாரு, நான் உங்க அப்பாவை கொலை பண்ணல, இவர் சாவல வேற ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே இப்ப இந்த கமாண்டரோட ஆளுங்க இந்த வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. அவங்க நம்ம ஹீரோ தான் இந்த மாதிரி கமாண்டரை கொன்னுட்டான் அப்படின்ட்டு அவனை ஷூட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. இப்ப கரெக்டா அந்த ஜீச்சானு உள்ள வந்துருவான். அவன் அப்படியே எவ்வளவு தைரியம் இருந்தா நீ கமாண்டரே கொன்றுப்ப அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ மேல பழிய தூக்கி போடுவான். ஆனா இவன் இப்படி டக்குன்ட்டு உள்ள வந்ததுலயே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான் இது எல்லாமே கண்டிப்பா இந்த ஜீச்சானோட வேலையா தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா இப்ப எவிடன்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோக்கு அகேன்ஸ்டா தானே இருக்கு. அதனால அந்த ஜீச்சான், என்னப்பா ஏமால தூக்கி பழிய போடுற, இங்க நடந்ததை வச்சே சொல்லிடலாம், நீ தான் அவரை கொலை பண்ணிருக்க, ஒழுங்கு மரியாதை எங்க கூட கோஆபரேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் நம்புவா இங்க நடந்த சாவுக்கும் நம்ம ஹீரோக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லை அப்படின்ட்டு. அதனால ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சாகணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ டக்குன்ட்டு அவன் கன் எடுத்து மேல இந்த லைட்டை பார்த்து ஷூட் பண்ணிடுவான். அதனால அங்க மொத்தமா இருட்டான உடனே யாருக்குமே தெரியாம நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அப்படியே வெளியே எஸ்கேப் ஆகி வருவாங்க. கரெக்டா இப்ப அங்க அந்த அசிஸ்டன்ட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பானா. சரி இங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிரலாம் அப்படின்னு பாக்குறப்ப நம்ம ஹீரோயின் மட்டும் ஸ்லிப் ஆகி அதே இடத்துல கீழே விழுந்துருவா. அதனால அந்த அசிஸ்டன்ட்டும் நம்ம ஹீரோவும் தனியா போயிருவாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் மட்டும் திரும்பி ஜீச்சான் கிட்டே மாட்டிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால நம்ம ஹீரோ வேற வழியே இல்லாம இப்ப அப்படியே ஒரு ஓரமா பதுங்கி நின்னு இந்த ஜீச்சானை ஷூட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பான். ஆனா இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஜீச்சான் நம்ம ஹீரோயினோட தலையில கண்ணை வச்சுட்டு, இப்ப நீ மட்டும் வெளியே வரலனா இவளை இங்கே ஷூட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை மிரட்டிக்கிட்டு இருப்பான். அதனால இப்ப நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஜீச்சான் முன்னாடி போய் கையை தூக்கி நின்றுவான். உனக்கு நான் தானே வேணும், அவளை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி. ஆனா அப்ப அந்த ஜீச்சான் நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ற மோட்டிவ்ல இருந்திருக்கவே மாட்டான் போல. பார்த்தனே ஷூட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல இப்ப டக்குன்ட்டு நம்ம ஹீரோவை ஷூட் பண்ண போவான். ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஜீஜோ பொண்ணு டக்குன்னு நடுவுல வந்துருவா. இதனால பாவம் அவளோட நெஞ்சிலே இப்ப புல்லட் இறங்கிரும். இதை பார்த்தனே அந்த ஜீச்சானே ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவான். என்னதான் இருந்தாலும் இவ அவனுக்கு தங்கச்சி மாதிரி தானே, அதனால இவ இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அந்த ஜீஜோ பொண்ணு, இங்க பாரு, தயவு செஞ்சு அவனை ஷூட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி கண்ணை
வாங்கி வச்சுக்குவா. சே, நம்ம மேல இவ்ளோ லவ் வச்சிருக்காளா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவே ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் தான் பாப்பான். இப்ப அப்படியே அந்த ஜீஜோ பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து, என்னால உன் கூட வாழ முடியான்னு தெரிஞ்சு போச்சு, அட்லீஸ்ட் நீ வாழ்ற வரைக்கும் என்னை பத்தி நீ நினைச்சுக்கிட்டே இருப்பேல இனி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கப்பே அதே இடத்துல செத்துருவா. ஆனா இப்ப இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு நம்ம ஹீரோவோட கழுத்திலே ஒரு பிளாக் வச்சு அவன் அங்க இருந்து மயக்கமடைய செஞ்சு கூட்டு போயிருவான். ஆனா இப்ப ஹீரோ எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஜீசானுக்கு செம கடுப்பாயிரும். பட் இருந்தாலும் அவனோட ட்ரம்ப் கார்டு என்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பாப்பான். போச்சு, இந்த ஜீசானால நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு பார்த்தா இப்ப கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஜீசானும் நம்ம ஹீரோயினும் ஹாயா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த ஜீசானை பிடிச்சு திட்டுவா, என்ன இங்க இருந்து காப்பாத்தி கூட்டு போறேன்னு நீ சொன்ன, எதுக்கு தேவையில்லாம கமாண்டரை கொன்னு இவ்வளவு பெரிய நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேப்பா. அதுக்கு அந்த ஜீசானும், இங்க பாரு, உன்னை அவ்வளவு ஈஸியால இங்க இருந்து கூட்டு போயிட முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கவர்னரை இந்த மாதிரி ஏதாண்டு ஒரு பள்ளியில மாட்ட வச்சா மட்டும்தான் அவன் கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருப்பான். அதனாலதான் நான் கமாண்டரை கொன்னு அந்த பழியை அவன் மேல தூக்கி போட்டேன் அப்படின்பா. இவன் எப்படி கமாண்டரை கொன்னா அப்படின்னு யோசித்தா, கமாண்டர் இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே அவன் சாப்பிட்ட சாப்பாடுல இந்த ஜீசான் தான் ஏதோ கலந்திருப்பான் போல. அதோட எஃபெக்ட் தான் இங்க வந்துக்கிட்டு அந்த கமாண்டர் மயங்கி விழுந்திருப்பாரு. இப்போ இதெல்லாம் பண்ணது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேர் கூட்டு களவாணி அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரியாது. இதை ஒரு சான்ஸா யூஸ் பண்ணிக்கிட்டு ஹீரோ கிட்ட இருக்கிற மிலிட்டரி சீல இவன் எப்படியான்னு வாங்கணும்னு ட்ரை பண்ணுவான். ஏன்னா அந்த மிலிட்டரி சீல மட்டும் வாங்கிட்டானா நம்ம ஹீரோ கீழ இருக்கிற எல்லா ஆர்மியுமே இவன் சொல்றதுதான் கேட்க ஆரம்பிக்கும். சோ இந்த சான்ஸை வச்சு நம்ம ஹீரோவை மொத்தமா பழி வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைப்பான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோவை பழி வாங்கணுங்கிற எண்ணம் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா அவள் தான் பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. பட் ஆனா இவன் போடுற பிளான்ல அவள் சுத்தமா இஷ்டம் இருக்காது. ஆனா அப்பயும் அந்த ஜீசான் அவளை சமாதானப்படுத்துற மாதிரி, இங்க பாரு, நம்ம இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் அவனுக்கு அந்த கவர்னர் பதவி இல்லாம போகும். அந்த பதவி இல்லனாவே அவனால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. நீயும் உன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழலாம், நீ நினைச்ச மாதிரி அவனை பழியும் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருப்பான். பட் இவன் என்னதான் சொன்னாலும் இவனோட பிளான்ல நம்ம ஹீரோயினுக்கு ஃபுல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்காதா. ஆனா அப்ப அப்படியே அந்த ஜீசான், நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா, 2 வருஷத்துக்கு முன்னாடி உன் குடும்பத்தையே அவன் கொன்னு உன்னையும் ஆத்துல தள்ளி விட்டான். அப்ப நான் தான் உன்னை காப்பாத்தி உனக்கு 2 வருஷமா ட்ரைனிங் கொடுத்து அவனை பழி வாங்குறதுக்கு சப்போர்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சோ இப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயமே தெரிய வரும். இந்த ஜீசான் நம்ம ஹீரோயினோட குடும்பத்தை மொத்தமா அழிச்சிட்டு அந்த பழிய அப்படியே நம்ம ஹீரோ மேல போட்டுட்டு இவனுக்கு நம்ம ஹீரோ மேல இருந்த வெறுப்பு எல்லாத்தையும் இவளை வச்சே தீர்த்துக்கணுங்கிறதுக்காக இவளை 2 வருஷமா ட்ரெயின் பண்ணிருப்பான். ஆனா பாவம், இது எதையுமே முழுசா தெரியாத நம்ம ஹீரோயின் எல்லா தப்பும் ஹீரோ மேலதான் நினைச்சுக்கிட்டு அவனை பழி வாங்குறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோவை அந்த அசிஸ்டன்ட் இப்ப கட்டி போட்டு வச்சிருப்பான். என்னன்னு பார்த்தா ஹீரோயினை காப்பாத்தணுங்கிறதுக்காக இவன் எங்க தன்னோட உயிரை கொடுத்துருவானோ அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டு தான் இந்த அசிஸ்டன்ட் இப்படி எல்லாம் பண்ணிருப்பான். பட் ஆனா நம்ம ஹீரோயினை அப்படிப்பட்ட ஒரு ஆபத்துல விட்டுட்டு வந்துட்டு இவன் நிம்மதியாவா இருப்பான். அதனால இப்ப எப்படியான்னு நம்ம ஹீரோயினை காப்பாத்தணும்ட்டு அந்த ஜீசானை தேடி போலான்ட்டு போவான். ஆனா இப்ப இந்த கவர்னர் கமாண்டரை கொன்னுட்டான் அப்படிங்கிற நியூஸ் வெளியே ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருமா. அதனால நம்ம ஹீரோவால கேஷுவலா வெளியே நடந்து போக முடியாது. மாறு வேஷத்துல தான் நடந்து போய்கிட்டு இருப்பான். அப்படி இவன் வெளியே நடந்து போய்கிட்டு இருக்கப்பதான் இவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். சீக்கிரமாவே நம்ம ஹீரோயினும் ஜீசானும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ட்டு. ஆனா இது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் மேல சந்தேகப்பட மாட்டான். அந்த ஜீசான் தான் அவளை ஃபோர்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிருப்பான். ஏன்னா அப்பனாதான் என்ன பிடிக்க முடியுங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். அவன் என்ன ட்ராப் செட் பண்ணாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் எப்படியான்ட்டு மெங்க அவன் கிட்ட இருந்து காப்பாத்துவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அப்படியே அந்த வெட்டிங் ஹாலை தான் காட்டுவாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினும் ஜீசானும் கல்யாணம் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோ எதை பத்தி யோசிக்காம எந்த ஒரு மாறு வேஷத்துலயும் வராம ஸ்ட்ரெயிட்டா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துருவான். ஆக்சுவலி இதுதான் அந்த ஜீசானுக்குமே வேணும். இப்ப நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த ஜீசானோட ஆட்கள் அப்படியே மொத்தமா நம்ம ஹீரோவை ரவுண்ட் கட்டிடுவாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட அசரவே மாட்டான். அவன் இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ பயப்படாத, உன்னை காப்பாத்தி கூட்டு போக நான் இருக்கேன் அப்படின்ட்டு இப்ப ஜீசானை பார்த்து, உனக்கு என்ன அந்த சீல் தானே வேணும், அதை நான் கொடுத்துட்றேன், எனக்கு இந்த பதவியோ இல்ல மிலிட்டரி போர்ஸோ எதுவுமே தேவையில்ல, எனக்கு மெங்கு மட்டும் என் கூட இருந்தாவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். இதை கேட்ட ஜீசான் இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்து, ஓ அவளுக்காக நீ என்ன வேணாலும் செய்வியா, அப்பனா எனக்கு கீழே நீ முட்டி போடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதையும் நம்ம ஹீரோ தயங்காம செய்வான். ஆனா அதுக்கு இப்ப அப்படியே அந்த ஜீசான் நம்ம ஹீரோவை பார்த்து, நீ இப்படி என் காலு கீழே இருக்கிறத பாக்குறப்பயே நான் ஜெயிச்ச ஃபீலிங் எனக்கு இருக்கு, சரி அந்த மிலிட்டரி சீல கொடு அப்படின்ட்டு கேட்பானா. நம்ம ஹீரோ இப்ப அதை கையில கொடுக்காம தூரமா தூக்கி எறிஞ்சிருவான். இதனால இந்த ஜீசான் அதை எடுக்க போற கேப்ல நம்ம ஹீரோயின் அவனோட பிடியில இருந்து இப்ப எஸ்கேப் ஆகி நம்ம ஹீரோவை நோக்கி வருவா. சரி தான் கூட வந்துருவா, இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறப்ப நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு ஒரு கன் எடுத்து நம்ம ஹீரோவை பார்த்து பாயிண்ட் பண்ணிடுவா. என்னடா இது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோவை அப்படியே ஷூட் பண்ணிடுவா. ஏன்னா ஏற்கனவே இவதான் நம்ம ஹீரோவை பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தானே இருக்கா. இப்போ இவனை ஒரு தடவை ஷூட் பண்ணது மட்டும் இல்லாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவன் கிட்ட நெருங்கி வந்து, இது என் குடும்பத்தை மொத்தமா அழிச்சதுக்கு, இது என் குழந்தைய கொன்னதுக்கு அப்படிங்கிற மாதிரி மொத்தமா 3 தடவை அவனை ஷூட் பண்ணிடுவா. ஆனா இவ்வளவு நடந்த கடுத்தும் இப்ப அப்படியே நம்ம ஹீரோ மெதுவா அவ பக்கத்துல வந்து அவ மூஞ்சில பட்டிருக்கிற ரத்த கரையெல்லாம் தொடச்சு விடுவான். அப்ப நம்ம ஹீரோ அப்படியே, அன்னைக்கு நீ கீழே விழுந்தப்பயே உன்னோட மெமரி
எல்லாம் எனக்கு திரும்ப வந்துருச்சுன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டனும் அவளுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். எனக்கு எல்லா மெமரியும் ஞாபகம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சும் நீ எப்படி என்ன எதுவுமே பண்ணாம விட்டு வச்ச? நான் எதுக்கு உன்னை எதுவும் பண்ண போறேன்? ஏன்னா நான் உன்னை உண்மையிலே லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவனோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம ஹீரோனுக்கு உண்மையிலே அழுகதான் வரும். ஏன்னா அவளோட மெமரி திரும்பி வந்தப்பயே இவங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயமும் அவளுக்கு ஞாபகம் வந்திருக்கும்ல. இவ வேலைக்காரியா இருந்தப்பயும் சரி, அதுக்கடுத்து இன்னொரு மெமரி லாஸ் ஆன கொடுத்தும் ஒய்ஃப்னு சொல்லி லவ் பண்ணி இருந்திருப்பான். சோ இவனோட லவ் ட்ரூ ஆனதுன்ட்டு நம்ம ஹீரோனுக்கும் நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் இவளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ இவளோட குடும்பத்துக்கு பண்ணது பெரிய துரோகம். அதுக்காக தான் இப்ப அவனை ஷூட் பண்ணிருப்பா. ஆனா இப்பயும் நம்ம ஹீரோ கோவப்படாம, இங்க நான் உன்னை தேடி வரப்பே எனக்கு தெரியும் கண்டிப்பா இன்னைக்கு நான் இந்த இடத்த விட்டு உயிரோட வெளியே போக முடியாதுன்ட்டு. பட் இருந்தாலும் எனக்கு சாவுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது உன் கையால தான் நடக்கணும்ட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவன் பேசுறத கேட்க கேட்க நம்ம ஹீரோனுக்கு அழுக மட்டும்தான் வரும். ஆனா அப்பயுமே நம்ம ஹீரோ இந்த ஜென்மத்துலதான் நம்மளோட லவ் ஸ்மூத்தாவே இல்ல, அடுத்த ஜென்மத்திலேயான்ட்டு இந்த மாதிரி குடும்ப பகை எதுவுமே இல்லாம நீ ஒரு சாதாரண பொண்ணாவும் நான் ஒரு சாதாரண பையனாவும் பிறந்து நம்ம லவ் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே கொஞ்சம் வீக் ஆகி கீழே விழுந்துருவான். ஆனா அப்ப நம்ம ஹீரோன் என்ன நினைச்சான்னு தெரியல. அவ அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து, என்னால உன்னை ஃபுல்லா வெறுக்கவும் முடியல, ஃபுல்லா லவ் பண்ணவும் முடியல. நீ சொன்ன மாதிரி இந்த ஜென்மத்துல நம்ம காதல் கதைக்கு இங்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டக்குன்னு அவளே ஷூட் பண்ணிக்குவா. ஏன்னா அவ அந்த அளவுக்கு நம்ம ஹீரோவை லவ் பண்றா. பட் குடும்பத்துக்காக அவனை பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ யோசிக்கிறா. அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்துட்டா. இவன் இப்படி தன்னை ஷூட் பண்ணிக்கிட்டோனையும் நம்ம ஹீரோவா இருக்கட்டும் அந்த ஜிசானா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவாங்க. ஏன்னா அந்த ஜிசானுமே நம்ம ஹீரோயினை உண்மையா தான் லவ் பண்ணி இருந்திருப்பான். அவன் இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே கட்டி பிடிச்சு கதறி அழுக ஆரம்பிச்சிருவான். உனக்கு எத்தனை தடவை மெமரியில ஆயிருந்தாலும் நீ அந்த கவர்னரை தான் உன்னோட லவ்வரா சூஸ் பண்ண. இப்ப கடைசியில நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ற ஸ்டேஜுக்கு வந்தோம். உன்னோட லைஃப் ஹாப்பியா இருக்க போதுன்னு நினைக்கிறப்ப இப்படி பண்ணிட்டியே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பான். இவன் இப்படி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிற கேப்ல நம்ம ஹீரோ அங்க இருந்த கண்ணை நைஸா எடுத்து ஒளிச்சு வச்சுக்குவான். அடுத்து அப்படியே அங்க அழுதுகிட்டு இருக்க ஜிசான் கிட்ட, நீ எதுக்குடா இப்ப இவ்வளவு ஃபீல் பண்ற? இவ்வளவு நடந்ததுக்கு காரணமே நீதானே, உண்மையை சொல்லு. அன்னைக்கு மெங்கோட ஃபேமிலிய மொத்தமா நாங்க செட் பண்ண பாம்பை வச்சு அழிச்சதே நீதானே அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இப்பதான் நம்ம ஹீரோயினே செத்து போயிட்டாலே, இதுக்கு அடுத்து உண்மையை மறைச்சு என்ன ஆக போகுது அப்படின்ட்டு அந்த ஜிசானும், ஆமாண்டா அந்த பாம்போட ட்ரிகர் நான் தான் அழுத்தினேன், என்னாலதான் மொத்த கூமங் ஃபேமிலி இறந்து போனாங்க. இதை நான் ஒண்ணு சும்மா செய்யல, இது எல்லாமே அந்த கமெண்டருக்காக தான் செஞ்சேன். நீ யோசிக்கலாம் இதுக்கும் கமெண்டருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ட்டு. நான் எப்படி உண்மையா சொல்ல போனா இந்த கூமங்கோட அப்பா ஒண்ணும் உங்க அப்பாவோட சாவுக்கு காரணமே கிடையாது. கமெண்டர் திருட்டுத்தனமா ஆயுத கடத்தலாம் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணாரு. அதுக்கு கொஞ்சோண்டு உங்க அப்பா கிட்ட ஹெல்ப்பா இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க முடியுமான்னு தான் கேட்டோம். ஆனா அதுக்கு அவர் ஒத்துக்கல. எங்க இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டரோட பேர் கெட்டு போயிருமோங்கிறதுக்காக கூமங்கோட அப்பாவுக்கு நாங்க ரொம்ப பிரஷர் கொடுத்து உங்க அப்பாவை சில பல கேஸ்ல நாங்க மாட்ட விட்டோம். இந்த அவமானம் தாங்க முடியாம உங்க அப்பா செத்து போயிட்டாரு. அதுக்கடுத்து இப்படி ஒரு விஷயம் நடந்தனால கூமங்கோட அப்பா இதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாரு. நடந்த உண்மை எல்லாத்தையுமே எல்லா மக்களுக்கும் சொல்லி உங்க அப்பாவோட பேரை திரும்பி காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாரு. ஆனா இந்த விஷயம் வெளியே வந்துச்சுன்னா அந்த கமாண்டரோட பேர் மொத்தமா கெட்டு போயிரும்ல. அதனாலதான் உன்னை ஏத்தி விட்டு இவளோட ஃபேமிலிய மொத்தமா போட்டு தள்ளணும்னு நாங்க பிளான் போட்டோம். ஆனா கடைசி நேரத்துல நீ மனசு மாறுற மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் அந்த பாம் பிளாஸ்ட நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இவன் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவான். ஆனா இப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரிய வரும், உண்மையிலே ஹீரோயினோட அப்பானால இவனோட அப்பா இறந்திருக்கவே மாட்டாங்க. இது எல்லாமே இந்த ஜிசான் பிளஸ் அந்த கமாண்டரோட வேலைதான். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சோடையும் நம்ம ஹீரோ அப்படியே கடுப்புல அவன் ஒளிச்சு வச்சிருந்த கன் எடுத்து அந்த ஜிசான அதே இடத்துல போட்டு தள்ளிடுவான். அவ்வளவுதான். இப்ப அப்படியே லாங் ஷாட்ல காட்டுவாங்க. 3 பேருமே 3 டைரக்ஷன்ல செத்து கிடப்பாங்க. என்னடா இது இப்படி ஆயிருச்சே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பே 2 வருஷம் கழிச்சுதான் காட்டுவாங்க. அங்க ஒரு மிலிட்டரி பேஸ்ல நம்ம ஹீரோயின் ஒரு நர்ஸாவும் நம்ம ஹீரோ ஒரு சோல்ஜராவும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ அப்படியே இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டோமே, இத்தனை வருஷத்துல இவங்க வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையும் அப்படியே யோசித்து பார்த்துட்டு 2 பேரும் அப்படியே மாறி மாறி பார்த்து சிரிச்சுக்குவாங்க. என்னடா இது இவங்க 2 பேரும் செத்துல போயிருக்கணும் அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு நடந்த கன் ஷூட்ல வெறும் ஜிசான் மட்டும் தான் செத்து போயிருப்பான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் என்னதான் அவளை கன் எடுத்து ஷூட் பண்ணிக்கிட்டாலும் அவ ஃபுல்லாலாம் செத்துருக்க மாட்டா, அரை மயக்கத்துல தான் கிடந்திருப்பா. அதனால அந்த ஜிசான் சொன்ன எல்லா விஷயத்தையும் அவ கேட்டிருப்பா. அப்புறம் தான் அவளுக்கு தெரிய வரும் தன்னோட குடும்பத்தை அழிச்சது ஹீரோ கிடையாது அந்த ஜிசானும் கமாண்டரும் அப்படின்ட்டு. அப்புறம் என்ன, இவங்க 2 பேருக்குள்ள இருந்த கசப்பான விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இவங்க என்னதான் பிரிஞ்சு போகணும்னு சொல்லி நினைச்சாலும் இவங்களோட விதி இவங்களை கடைசியில எப்படினாலும் ஒண்ணு செத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த டிராமாவை இந்த இடத்துல முடிப்பாங்க. சோ ஓகே गाइस, இந்த கதை எப்படி இருந்துச்சு? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணிருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிருங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான கதையோட வேற ஒரு வீடியோ வந்து பாக்குறேன். அது வரைக்கும் பை.